வணக்கம் அண்ட் வெல்கம் டு துண்டுபிடி பாட்காஸ்ட். வணக்கம் அண்ட் வெல்கம் டு துண்டுபிடி பாட்காஸ்ட். இன்னொரு எபிசோடில் உங்கள் எல்லார்ட்டையும் பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த எபிசோடு எதை பற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு டைட்டிலே தெரிஞ்சிருக்கும். ஒடேலா ஒன்றை பற்றி பேசுகிறோமோ 2 பற்றி பேசுகிறோமோன்னு தெரியல. 2 பற்றி தான் பேசுகிறோம். மோஸ்ட்லி 2 பற்றி தான் இருக்கும். 1 ரொம்ப சின்ன பாட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த படத்தை பற்றி ரோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம உட்காந்துருக்கோம். இந்த எபிசோடில் யார் யார் வந்திருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பாண்டிச்சேரியின் மைந்தன் தாக்கிமிச்சி வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். நெக்ஸ்ட் ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காரு. ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கு நம்ம எப்படி நம்ம நார்மல் வரவேற்பு எப்பவும் கொடுக்கக்கூடாது. அது ஒரு கிராண்ட் வரவேற்பு தானே கொடுக்கணும். இதை வேற இவருக்கு பாட்டு பாடலன்னா இவரோட ஃபேன்ஸ்லாம் என்ன வேற திட்டுவாங்க. என்னப்பா கானா பாட்டு பாடாமே வரவேற்கிறீங்க, என்ன மயிருக்கு நீங்களாம் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி என்ன திட்டுறாங்க. அதனாலயே சத்தியமா நிறைய பேர் கேக்குறாங்க, இருங்க நீங்க பேசாதீங்க, பாட்டு பாடினாதான் நீங்க பேசணும். காலை கடனை முஸ்டு வந்துட்டேன், காலையில காப்பிய குஸ்டு வந்துட்டேன், காலையில காப்பிய குஸ்டு வந்துட்டேன், பஸ்ல போற முன்னாலே புஸ்ஸுன்னு வருது பின்னாலே, கக்கா புஸ்ஸுன்னு வருது பின்னாலே, இன்னும் 2 ஸ்டாப்பு உள்ளது அல்லவா, இல்ல பூமரத்தான் வாயில போட்டு மெல்லவா. தலைவர் பீஸ் மேக்கர் வந்திருக்காரு, கானா மேக்கர். வணக்கம் டோலக். வணக்கம் வணக்கம் நண்பர்கள். இதுக்கப்புறம் இன்னொன்னு இருக்கு, தரதம் 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 அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்கு. அடுத்து வேற லெவல்ல இருக்கும் அந்த பாட்டு. டாக்கி மிச்சிக்கு இந்த பாட்டு போடலாம்னு வச்சேன்டா. இது மாதிரி இந்த ஃப்ரைட் ரைஸ் பாட்டு ஒண்ணு இருக்கு தெரியுமா? டெய்லி அவன் தானே ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுறான். என்ன பாடுற பேர் மறந்து பாடி அனுப்பி. ஆல்ரெடி பாடி இருக்க, என்ன எனக்கு மறந்து. டாக்கி மிச்சி ஓம் பேர்ல ஒரு படம் இருக்கு போறோம் மலையாளத்துல, ஓடுகாலியா அனுப்பியிருக்கோம் போறோம். படம் பேரை படி டாக்கி மிச்சி பார்ப்போம். சரி ஓகே, நம்ம எபிசோடுக்குள்ள போலாம். அந்த இந்த பாட்டு, அது ஒரு நாள் சிக்கன் ரைஸ் அது ஃபுல்லா மக்கி போன என்ன துண்ணு துண்ணு நான் உப்பி போய் நின்ன, யாருக்கும் பிடிக்கல என்ன. டாக்கி மிச்சிதான் அது, யாருக்கும் பிடிக்கல என்ன. சரி ஓகே, டாக்கி மிச்சி ஹேட்டர்ஸ் வேற நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்காங்க. என்கிட்ட திட்டுறாங்க எல்லாரும், ப்ரோ ஏன் ப்ரோ எபிசோட் பேச சொல்றீங்க, ஒரே ஒரு சோலோ எபிசோட், அவ்வளவுதான், மொத்ததும் க்ளோஸ். அவன் என்னன்னு தெரியலடா, இவன் இந்த கான்ஸ்பிரசி எபிசோட் எல்லாம் பேசினான்ல, அதுல அவன் ரொம்ப உண்மையா நம்பிட்டு அதெல்லாம் பேசணும்னா இவங்க டம்மி தான் போல அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டாங்க போல எல்லாரும். அது சரி ஓகே, பரவாயில்ல, ஹேட்டர்ஸ் ஆர் அப்ரிஷியேட்டட். இல்ல தீவுகார மாதிரி ஆயிட போற. தீவுகாரன் பேசினாலே கொட்டுறாங்க. யாரா தீவுகாரன்? யார் தீவுகாரன்? நேத்து தானடா ஒரு இவனை இன்டைரக்டா இப்படி சொல்லலாம், நீ தானடா சொன்ன. ஓ அவனா? சரா தீவுகாரன். சரி, இந்த படத்தை நம்ம பேசுறதுக்கு முன்னாடி சின்ன கருத்துக்கள் மட்டும். ஆமா,
சரி, இந்த படத்துக்கு வந்து நம்ம ரோஸ்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கருத்துச்சோறுகள் வந்து ஒரு 2 விஷயம் இருக்கு. அத பத்தி பேசலாம். அதுக்கு முன்னாடி டாக்கி மிச்சி சூப்பர்மேன் பார்த்த அனுபவம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க? மிகவும் சந்தோஷமாக இருந்தது. உள்ள எனக்கு உள்ள ரொம்ப உள்ள என்ன? புடிச்சிருந்துச்சு. உள்ளது. மேலும் மேலும் பல பன்றிகளை நான் வாங்க வேண்டும் என்று எதுக்கு 23ஆம் புலிகேசி சுத்த தமிழ் வேற இருக்கு. இந்த நம்ம அ வெஜிட்டா இருக்கான்ல, அவன் வந்து இப்படிதான். நான் வந்து ஆங்கிலத்தில் பேசுகிறேன். தேசாந்திரி என்கிற வார்த்தையை யாரோ எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பினார்கள். அதனால் நான் தேசாந்தரி பெண் என்பவள் அப்படிங்கிற மாதிரி நான் பேசுவேன்னு பேசிட்டு இருக்கேன் இப்ப கொஞ்ச நாளா. அந்த மாதிரி இவனும் ட்ரை பண்றான்னு நினைக்கிறேன். அ There is அ only one thing. அப்படிங்கிறாங்க. ம், ம். ஐயோ! ம். ஓ! ஓகே, ஓகே, ஓகே. புரியுது, புரியுது. ம். சரி, இப்பதான் சரி. எனக்கு ஏய், அது இப்பதான்டா வந்து உனக்கு தீவா புரிஞ்சது. அது? எனக்கு இப்பதான் புரியுதே உண்மையிலே. தீவுன்னா அப்போ. இப்பதான் புரியுது உண்மையிலே. ம். எனக்கு வந்து படம் ரொம்ப புடிச்சிருந்துச்சுங்க. ஏன்னா வந்து எடுத்த உடனே கலர் பேலட் வந்து நல்ல பிரைட்டா இருந்துச்சுல்ல. உனக்கு எப்படி இருந்துச்சு படம் கலர் பேலட்டு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து காமிக்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆ ம். இந்த அதாவது டிசில இருந்து சூப்பர்மேன் காமிக்ன்னு ஸ்பெசிஃபிக்கா எடுத்து பார்த்தோம்னா, எல்லாமே கொஞ்சம் இந்த மாரி தான் இருக்கும். கலர்ஃபுல்லா தான் இருக்கும் டோன்லாம். அந்த ஜாக் ம். ஸ்னைடர் தான் வந்து இவங்க மண்டையில வந்து அப்படி கிடையாது. இது வந்து டார்க் ஆமா. டோனு. சூப்பர்மேன் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறது தான் வந்து மெயின் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மண்டையில ஒண்ணு விதைச்சிட்டு போயிட்டான் ஓரளவுக்கு. ஆனா இது உண்மையான ஒரு கான்செப்ட் காமிக் அக்யூரேட்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான். இன்னொன்னு விஷயம் வந்து இவங்க இந்த படத்துல என்னென்னலாம் ஹேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த படம் வரதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லுக் வர முன்னாடி சும்மா கத்திட்டே இருந்தானுங்க. ஆஹா வெள்ள ஜட்டி போட்டிருக்கான், இது ஒரு ஹேட்டிங் பாயிண்ட். ஆஹா இவன் வந்து எப்படி சொல்றது, சூப்பர்மேன் அதாவது ஹென்ரி கேவலோட சூட் வந்து பாடி சூட்டே வந்து அந்த ஆப்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கும் அந்த சூட்ல. இதுல வந்து ஜஸ்ட் எம்டியா இருக்கும். இந்த இது ரொம்ப பெரிய ஒரு இது இல்லாம ஆப்ஸ் எல்லாம் இல்லாம அதை வச்சு கலாய்ச்சிட்டு ம். இருந்தானுங்க. நீ சொன்ன மாதிரி டெஸ்டோஸ்டெரோன் கம்மியா இருக்கு, இவன் என்னடா இப்படி இருக்கான் அப்படின்னு டெஸ்டோஸ்டிரான் சொல்லிட்டு பண்ணிட்டு கம்மியா இருந்தானுங்க. இருக்கு அப்படின்ட்டு. இந்த இதெல்லாம் கூதியானவங்கலாம் என்னன்னு தெரியல. தேவடியான். பழையதெல்லாம் பார்த்துருக்கானுங்களா என்னன்னு தெரியல. சூப்பர்மேனோட ஆர்ஜினே இதான். இதுதான் சூப்பர்மேனு. காமிக் அக்யூரேட்னு வந்தாலே இதான் சூப்பர்மேனு. வேணா இவனுங்களுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்களுக்கு இந்த டார்க் டோன் பார்த்து பார்த்து மங்கி போச்சா மண்டை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நான் படம் சின்ன ரொம்ப பிள்ளையில சூப்பரா ஒரு இருக்கு. சூப்பர்மேன் பார்த்திருக்கேன்டா. இந்த இது கொண்டு போய் பிளைட் கொண்டு போய் கிரவுண்ட்ல இருக்கும். ஆனா இந்த பழைய ரொம்ப ஆ. பழைய ஆமா சூப்பர்மேன் ஆமா இந்த பழைய மாதிரி தான் சூப்பர்மேனு இருக்கும் அவன் சூப்பரா பார்க்க. இருக்கும். ம். இல்ல ம். அதுதான் இவங்க இது வந்து மாரிதான் இருப்பான். காமிக் பேஸ் பண்ணி தான் போறாங்க. அதுவும் இல்லாம இது வந்து ம். சூப்பர்மேனோட 3 வருஷம் ஃபர்ஸ்ட் 3 வருஷம் 4 வருஷத்துல நடக்கிற ஒரு கான்செப்ட் தான் இது. அதாவது சூப்பர்மேன் ஆகி ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துல நடக்கிற கதை தான் இந்த இந்த படம். அப்படிங்கிறப்ப பேசிக்கா தான் ம். இருக்கும் எல்லாமே. ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க மாட்டான், ரொம்ப டம்மா தான் இருப்பான். அதுவும் இல்லாம நான் அந்த யூடியூப் ரிவ்யூலயே அதான் போட்டிருந்தேன். இது மாதிரி சூப்பர்மேன் கேரக்டருங்கிறது இஸ் நாட் அ ஏலியன். அவன் வந்து அவனும் ஒரு ஹியூமன் அப்படிங்கிறத வந்து அவன் ஹியூமன். ப்ரூவ் பண்றதுக்கு ம். நிறைய தடவை ட்ரை பண்ணுவான் காமிக்ல பார்த்தனா. அந்த ஒரு விஷயத்த வந்து இவங்க நல்லாவே எடுத்து சூப்பரா பண்ணியிருந்தானுங்க இந்த படத்துல. தியேட்டர்ல பார்க்க செமையா இருந்துச்சு. தியேட்டர் பிரிண்ட்லாம் தயவு செஞ்சு பார்த்துறாங்க. தியேட்டர்ல போய் பாருங்க படத்தை. ம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா வந்து, இந்த டாக்ஸிக் கூதியானுங்க. ஓவரா பண்ணிட்டு இருக்கானுங்கடா. இங்க இருக்க புண்டைங்களே. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆமாமா. தான்டா ஹென்றி கேவல் படமே பார்த்திருப்பானுங்க எனக்கு தெரிஞ்சு. இல்ல பிவிஎஸ் பார்த்திருப்பானுங்கடா. மிஞ்சி மிஞ்சி போனா. அ பிவிஎஸ் பார்த்துட்டு ஓவர் புண்டையா வந்துட்டானுங்க கிளம்பின்னு. ஜாக் ஸ்னைடரை அதாவது போட்டு தூக்கி நிறுத்திட்டு இருக்காங்க. ஜாக் ஸ்னைடர் ஆமாமா. வந்து அவன் எடுத்ததுலேயே உருப்படியான படம் வந்து இந்த ஸ்னைடர் லீக் இது ஜாக் ஸ்னைடர் ஜஸ்டிஸ் லீக் நல்லா இருக்கும். அது மாதிரி ம். வாட்ச்மேன் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்த எல்லாமே இல்ல, குப்பை தான். இல்ல, இல்ல. இங்க இருக்கிறவனுங்க வாட்ச்மேன் பார்த்திருப்பானுங்களா? ஹென்றி கேவலுக்கு ஊம்புறானுங்களே. வாட்ச்மேன்னா என்னன்னு கேட்பானுங்க. இது வாட்ச்மேனா? அது என்ன படம்? அப்படின்னு தான் கேட்பானுங்க. அந்த அளவு வாட்ச்மேனா நான் அதாவது பார்த்துருக்கேன் போ. ம். யோகி பாபு நடிச்சிருப்பாரு அப்படிம்பானுங்க. யோகி பாபு இல்ல, ஜிவி பிரகாஷ். ம். அது மாரி இருக்க கூதியானுங்க வந்து பேச வந்துட்டானுங்க திடீர்னு. எனக்கு என்னன்னே ஒண்ணும் புரியல. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து, நீ சொன்னியே ஆர்த்தரு. நம்ப குஸ்கா மேனும் ஜேகேவும் சண்டை போட்டுக்கினது. ஆமாமா. குஸ்கா மேன் வந்து எப்படி சொல்றது? தன்னை வந்து நானே புலித்தி என்று நினைத்துக் கொண்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். அவன வந்து எப்படி சொல்றதுடா? நான் திருந்திட்டேங்க. இப்ப திருந்திட்டேன். இப்ப முன்னாடி மெண்டல் கூதியா இருந்தேன். இப்ப ஜஸ்ட் நான் வந்து ஒரு லிட்டில் லூஸ் கூதியா தான் இருக்கேன். அப்படிங்கிற மாரி உட்காந்துட்டு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு, இப்ப வந்து போடா கைலி அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த வந்து, ஆஹா என்னை தாயோலி என்று சொல்லிவிட்டார்கள். தாயோலி என்றால் தாய் என்றால் தாய், ஓலி என்றால் ஓத்து தள்ளுவது. தாயோலி அப்படிங்கிற மாதிரி உட்காந்து கனெக்ஷன் பண்ணிட்டு பெருசா இது பண்ணிட்டு இருக்கான். டாக்கி மிச்சிலாம் வந்து நாங்க நாலு வருஷமா டேய் இந்த தாயில வந்தானா இல்லையாடா அப்படின்னு தான் கேட்கறோம். இல்லைன்னா ஜீமோன வந்தா எங்க இந்த தேவடியாவை காணும் ரொம்ப நேரமா அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கோம். நார்மலான ஒரு நார்மலான ஒரு லாங்குவேஜ் இது.
இதெல்லாம் வந்து ஒரு விஷயம்னு சொல்லி எடுத்து வச்சு மெனிப்புலேட் பண்ணிட்டு இருக்கான். கீழ அந்த குட்டி குஞ்சானுங்க வேற, ஆமா ப்ரோ உண்மை. ஜேகே வந்து எவ்வளவு மோசமானோட தெரியுமா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. போய் எல்லாத்தையும் போய் பிரியாணி விட்டுருவான்டா. மேன் சொன்னதெல்லாம் இல்லடா, ம், இல்ல இவனோட 1 மில்லியன் வச்சிருக்கான் அவன். இவனை பார்த்து பொறாமப்படுறான். ஆமா. நம்ம எதுக்குடா அவன் பொறாமப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். நான் எதுக்குடா ம். பக்கெட்ல தண்ணிங்கிற மாதிரி எதுக்குடா அவன் அவரு வச்சிருந்தாருல பொறாமப்படணும். ஒரு சூப்பரான ஒரு பெட்ஷீட் ஃபேன்ல எடுத்து கட்டினாரு. அத பார்த்து பொறாமப்பட்டு இருப்பான். டேய் அவன் இன்னொன்னு வந்து ஜேகே வந்து அவன் ஆடியன்ஸை வந்து மெச்சூர்டா ஆக்க தான் நிறைய விஷயம் கண்டென்ட்லாம் பண்ணிட்டு இருக்கான். இந்த தான் இன்னமும் கிரிஞ்சு ரீல்ஸ் ரியாக்ட் பண்றேன், இந்த மாதிரி கிரிஞ்சு தனத்தை ரியாக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு செருப்படி வாங்கிட்டு உட்காந்துருக்கான். இது எல்லாத்துக்கும் காரணம், முக்கியமான காரணம் வந்து அந்த இவன் தான், அந்த பிசி கடைக்காரன் இருக்கான்ல, அவன் பண்ற வேலை தான். எல்லாரோடையும் கொலாவ் ஆனா பண்ணி விட்டு அவங்கள அவன் காலி பண்ணி விட்டு உண்மையிலே அவன் சுத்திட்டு அவன் இருக்கான். மோசமான புண்டாமவன்டா. இருக்கறதுலே டாக்ஸிக் ஊதியானே எனக்கு தெரிஞ்சு பிசி டாக்கா தான்டா ஆமா இருப்பான். பிசி டாக்கு ஸ்லோவா எல்லாரையும் மேனிபுலேட் பண்றான்டா அவன். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மெதுவா கொடூரமா இருக்கான் பண்றான் அவன், ஆளு. பைத்தியம். இல்லடா, அந்த தாயலிக்கு வந்து என்னன்னு தெரியல, அட்டென்ஷன் சீக்கிங் பண்றானா என்னன்னு தெரியல. எல்லாரோடையும் போயிட்டு கை காலில் விழுந்து கொலாவை பண்ணிட்டு, நேத்து என்னடான்னு பார்த்தா நம்ம இவர் இருக்கார்ல, யூடியூபின் கமலஹாசன் இருக்கார்ல, ஆர்ஜே விக்னேஷ்காந்த், அவரோட ஆமா. சேர்த்து முந்தானத்தி ஒரு எபிசோடு ஒன்று போட்டிருக்கான். முந்தா நேத்துல அது வந்துருச்சு. மொரட்டு ஓ, கிரிஞ்சுடா அது. பா அந்த ஆமா. வீடியோ அதுல வேற நான் பார்த்தேன்டா அவன் வேற உட்காந்துட்டு. காமெடி பண்ணிட்டேன், வா சூப்பர் சூப்பர், நான் பிசி பில்ட் பண்ணிட்டேன், பிசி பில்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு கூச்சிட்டு இருக்கான். ஒரு கிறுக்குத்தனமா இருக்கு அவன் பண்ற வேலைலாம். இப்ப அவங்க அவன் அண்ணனோட மறுபடியும் போயிட்டு குழஞ்சிக்கிட்டு உட்காந்தது, இப்ப இவனோட உட்காந்து பண்ணுதா. நெக்ஸ்ட் வந்து தமிழ் டெக்கோட ஒரு வீடியோ, அவன் கை காலை பிடிச்சி சுண்ணிய பிடிச்சி ஒரு வீடியோ ஒன்று போட்டுருவான்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நாள்ல. அதையும் போட்டு சுத்திட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. திடீர்னு காப்பாத்தினவரோட ஒரு கொலாபம் வந்து இருக்கு. அதுல என்ன நீ செம சிரிப்பா இருந்துச்சுடா இவங்க 2 பேரோட இது. ஒரு பேக் ஸ்டோரியே தெரியல. இந்த காமெடிஸ் கமிட்டி பாட்காஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க அந்த ஆமா, ஆமா. அந்த கதைலாம் ஜேகேக்கெல்லாம் தெரியல போல, அவனுக்கு ஃபுல்லா தெரியல தெரியவே போல. இல்ல. இவன் ஏன்னா என்ன டீம் என்ன மேட்ச் உட்கார்ந்துட்டான். அவனுக்கு ஒண்ணும் என்ன புரியலடா. டீம் இவன் சம்பந்தமே இல்லாம இவன் சம்பந்தமே இல்லாம எடுத்து போட்டு, அவன் ஜேகே பாரு யாருன்னே தெரியல, ஆர்டி ரேண்டம் டாக்ஸ் இதெல்லாம் எடுத்து போட்டு ரியாக்ட் பண்ணி அட்டாக் ஆமாமா. பண்ணிட்டு இருக்கான். அட்டாக் பண்ணிட்டு இருந்தான் பார்த்தேன். யோ சித்தப்பு நீ ம். எங்க அப்படின்னு பார்த்தேன் நானே. வீடியோ நான் வந்து அமை வாட்சிங் இது ராங் வீடியோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரியவே இல்லை. திடீர்னு பார்க்கும்போது என்ன இது, நம்மள சுத்தி இருக்கவங்க அடி வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அது பார்க்கும்போது. அந்த பக்கம் வந்து திருப்பினா அவ்வளவுதான். அங்க 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 அங்கேயாவது பிரியாணி மேனுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இல்ல. இங்கிட்டுலாம் வந்து அடி வாங்க விட்டு ஓடிடுவாங்க. ஸ்பாட்டிஃபை ஃபேன் பேஸ் வச்சுக்கிட்டு. அவ்வளவுதான். மாப் இன்னொன்னு வந்து கடிங்க, மாப் கடிங்க அவனை அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்னு அந்த சொல்லு. இது சொன்னால ஆர்த்தர், இந்த வரதட்சணையில இறந்துட்டாங்கல்ல இன்னைக்கு ஆமா, காலையில. நான் ஒண்ணு சொல்லணும்னு மறந்துட்டேன்டா. எனக்கு வந்து ஒரு நம்ம லிசனர் ஒரு வீடியோ அனுப்பி அந்த அந்த டெத்தை பத்தி அத வந்து பாருங்க பாருங்கன்னு சொல்லினே இருந்தாரா. இன்னைக்கு காலைல எடுத்து பார்த்தேன்டா. அதுல என்ன தெரியுமா சொல்றானுங்க, யாரோ வந்து அந்த பொண்ணோட கமெண்ட்ல போயிட்டு இது மாதிரி வந்து பார்க்க வந்து ஐயர் பொண்ணு மாதிரி இருக்கீங்க, நீங்க ஏன் வந்து இது மாதிரி வந்து சூசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். சரியா? அதுக்கு ஒருத்தன் வந்து அவ்வளவு நேரம் பேசுறான்டா. அது ஏன் வந்து நீங்க வந்து ஐயர் பொண்ணு மாதிரி இருக்கிறாங்கன்னு ஏன் நீங்க சொல்றீங்க, ஏன் வேற யாருமே அழகா இல்லையா, அப்படி அழகா இல்லையான்னு கேட்டாங்களாம். சரியா? அதுக்கு வந்து ஒருத்தன் சொல்றான், ஏன் வந்து இது பிராமின்ஸ்னாலே கெட்டவங்க, இது கெட்டவங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து சொசைட்டியை வந்து போலரைஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 கூதியானங்க உட்காந்து பேசுறானுங்கடா 1/2 மணி நேரத்துக்கு. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தேன் நான் உட்காந்து. யாரு சேனல் தெரியுமா? நான் வீடியோ வேணா அனுப்பி விடுறேன். நான் இந்த எபிசோட் வரும்போது ஸ்டோரியில போட்டு விடலாம். போட்டு விடு போட்டு விடு. குண்டாமா சும்மா ஏதாவது பண்ணிருப்பானுங்கடா அவனுங்க. அது ஒரு விஷயத்துக்கு அந்த டெத்த வந்து க்ளோரி கில்லா பாக்குறானுங்கடா ஆர்த்தர். அது க்ளோரி கில்லுன்னு பாக்குறானுங்கடா தேவடியானுங்க. அதான் எனக்கு புரியல. இன்னொன்னு இந்த பிஹைண்ட் நோட்ஸ் இந்த கலாட்டாலாம் எடுத்து போட்டு பொணந்து நீங்க வந்து அந்த பொண்ணோட சின்ன வயசு போட்டோ எடுத்து போடுறது, அந்த மாதிரி கிறுக்குத்தனமான வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க உட்காந்துட்டு. ரொம்ப மட்டமா இருக்கு, ஒரு மாதிரி காரி துப்புற மாதிரி இருக்கு இவங்க பண்ற வேலையெல்லாம் பார்த்தா. என்ன கருமோன்னு தெரியல. என்ன சோத்த திங்கிறாங்களா, சோத்த விட்டு பீய திங்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியவே இல்லை எனக்கு. அவனுங்களாம் எப்படிடா அடுத்த நாள் சாப்பாடு சாப்பிடும்போது தெரியாதாடா, என்னடா அது ஜேர்னலிஸ்ட்னு பேரை வச்சுட்டு நம்ம அப்படி தேவடியாத்தனம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குமே தெரியாதான்னு தெரியல. ரொம்ப பொணந்தினியா இருக்கானுங்க. இது மதன் கௌரி சேனல் யாரும் பாத்தீங்களா? 40 வீடியோ போட்டானா இல்லையா இந்த பொண்ணை பத்தி? இல்ல நான் கவனிக்கல. அவன் வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டான். வேற எதுக்கு தான் போட்டிருந்தான். பார்த்தேன்டா, வேற என்னமோ ஒண்ணு போட்டிருந்தான்.
ஆ. வேற ஏதாவது பெரிய சண்டையா இருந்திருக்கும் இதை விட. அதுக்கு விட்டுருப்பாரு. இல்ல அவன் கொஞ்ச நாளா இப்ப வந்து இவனோட இலான் மஸ்க் கொஞ்சம் தான் வந்து ஏய், தூண்டிலாடி ஆடி அவன் கொஞ்சம் வந்து எடுக்கிறான். அந்த இதை பண்ண மாட்டான். எல்லாத்துக்கும் சேஃப் அவ்வளவுதான், நம்ம சாவ போறோம் அந்த மாதிரி கிளப்ப ஆரம்பிச்சிட்டான் அவன். ஆமா ஆமா. இல்ல நான் அவனோட கடைசி வீடியோஸ் எல்லாம் இது பண்றேன் பாரு. அதான் ஸ்டே பாரு, சேஃப் மதன் கௌரி. கழுகு மண்டை எடுத்து தவளையில வச்சு ஆ, தவளைக்கு வாழ சேல வச்சிருக்கான்டா. டேய் என்னடா ஏழு. இது? அதுக்கப்புறம் அதுக்கு பாத்தீங்கன்னா ஏலியன் ஆர் தே ரியல், ஏலியன்னா ரியலா அப்படிங்கிறான். அப்புறம் வந்து இது பத்தி அது என்னமோ 1000 வருஷம் சீக்ரெட் அவுட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். இந்த போட்டிருக்காங்க ஒரு வீடியோ போட்டு விட்டுருந்தான். நல்ல வேலை. ஒரு போட்டோவோட ஒரு ஒரு தடவை விட்டாங்க போல. ஏய் நம்ம அது டாக்கி மிச்சி ஃப்ரெண்டை பத்தி வீடியோ போட்டிருக்கான்டா யாரு? ஸ்ரீகாந்த். ஐயோ, அவன் வெளியே வந்தாங்களே. அது இது பயில விட்டாங்க. இங்க பாரு, ஒரு மாசத்துக்கு மினிமம் விஆர் நாட் சேஃப்னு ஒரு 5 வீடியோ போட்டு 5 பயன்படுத்துறான். வீடியோவாவது போட்டுருவான். அவ்வளவுதான். இவனை நம்புறவனுங்க நினைச்சு பாரு, சிரிப்பா இருக்குங்களா, ஒரு பேரனாயாலே வாழ்ந்துட்டு இருப்பானுங்க அவனுங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி எல்லாரும் பயமுறுத்தணுங்கிற டாஸ்க்ல இருக்கான்னு நினைக்கிறேன். டேய். ஐயோ ஐயோ. யூடியூப் வந்து மறுபடியும் ஒரு மாதிரி இந்த கொஞ்ச நாள் அப்படியே சைலண்டா இருந்துச்சு. மறுபடியும் ஏட்டுடி நந்தாவாலேயே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு வெடிச்சிட்டு இருக்கு. அந்த சைடு பாத்தீங்கன்னா நம்ம என்னடா அடடா கிரியேட்டர்ஸ் கழிஞ்சிட்டீங்க, அவர் இருக்கார்ல, அவர் வரதட்சணை வழக்குல வந்து அவரு மாட்டிருக்காரு. கேஸ்ல கழிஞ்சு அவர் வந்து கேஸ்ல மாட்டிக்கிட்டாரு. தலைமறைவுன்னு போட்டாங்கன்னா அவன் வேற ஒரு வீடியோ வந்துட்டு தலை தெரியுதா, கால் தெரியுதா, அந்த மறைவு இந்த மறைவு அப்படிங்கிறான்ட்ட வந்து ஒரு வீடியோ ரீசெண்ட் வீடியோ திருந்தவே மாட்டான்டா. இல்ல இப்படிதான் ஒரு வீடியோ போட்டா என்னடா அடடா கிரியேட்டர்ஸ்னு உண்மையிலே கழிய விட்டுட்டானுங்க. ஆனா இப்ப உண்மையிலே வந்து கழிய விட போறானுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பேசுனா ஒருத்தர் அனுப்பியிருக்கேன். அதை சும்மா அப்படியே பிளே பண்ணி பாரு, எடுத்தோடனே அவன் தான் வருவான். இன்னொரு லாக்அப் டே தாண்டா நார்த்ல பர்த்டே பார்ட்டி கொண்டாடுனானுங்களாம் ரோட்ல. ஏன் பர்த்டே பார்ட்டி நீ ரோட்ல கொண்டாடுறன்னு சொல்லிட்டு அந்த பையன் பர்த்டே பையனை கூட்டு போனாங்களாம், இறந்துனான் அந்த பையன். இப்போ இது வந்து இதுவாயிட்டு இருக்குது. இப்ப மீமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. யூ ஹவ் பீன் அப்டக்டட் பை ISISன்னு ஆடுறானுங்க. தமிழ்நாடு போலீஸ் பயப்படுறானுங்க. தமிழ்நாடு போலீஸ்ல மீம் போட்டு ஆடிட்டு இருக்காங்க. உண்மைதான்டா இவங்க பண்றதெல்லாம். இவங்க அப்படித்தான்டா பண்றானுங்க. கொஞ்சம் கூட வந்து பப்ளிக் மரியாதையே இல்ல. இவனுக்கு இப்ப சுதர்சனுக்கு வந்து பேர் வச்சிருக்காங்க பீஸ் டவுரி ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸ் சூப்பர் ஸ்டார் டவுரி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருக்காங்க. சரி நம்ம வந்து எபிசோடுக்குள்ள போலாம். வேற எதுவும் சொல்ல மறந்து போயிட்டேன். சரி நம்ம எபிசோடுக்குள்ளே போய் தொலைஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் அந்த லாஸ்ட் எபிசோட்ல சொன்ன மாதிரி தான் ஒரு படம் சஜஸ்ட் பண்ணுவோம்ல, அது மாதிரி இந்த தடவை வந்து சஜஸ்ட் பண்றது ஹாரர் மூவி பிரிங்கர் பேக். போயிட்டு யாரும் பார்க்கலாம் பாருங்க. நான் நேற்று உட்காந்து ரீவாட்ச் பண்ண வேணாம்னு நினைச்சேன். சில விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் எனக்கு கிளாரிட்டி வேணுங்கிறதுனால மறுபடியும் நான் ரீவாட்ச் பண்ணேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு படம். பிரிங்கர் பேக் போயிட்டு பாருங்க, பாடி ஹாரர் படம். நான் ஒரு பாத்துட்டு சொல்லுங்க. நான் ஒண்ணு சொல்லணும். சொல்லு. ப்ராஜெக்ட் எக்ஸ் நேத்து பார்த்தா ஒருத்தர் விழுந்து சிரிச்சேன்டா அந்த படத்தை பார்த்துட்டு. ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடா ப்ராஜெக்ட் எக்ஸ். அந்த பார்ட்டி ஒண்ணு பண்ணுவாங்களே, அந்த ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் படமா சொல்ற நீ? அதான் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் மாதிரி பெரிய பார்ட்டி பண்ணுவானுங்களே வீட்ல. ஃபர்ஸ்ட் 50 பேருன்னு பண்ணி ஃபர்ஸ்ட் 50 பேருன்னு ஆரம்பிப்பானுங்கடா. கடைசியில 1500 பேர் வந்துருவானுங்க அந்த இடத்துக்கு பார்ட்டிக்கு. சூப்பரா இருக்கும். பயங்கர ஒரு மாதிரி அன்இன்டென்ஷனலி ஃபன்னி நம்ம சொல்லுவோம், அடிக்கடி சொல்லுவோம். அந்த மாதிரியே இருக்கும் அது. ஒரு மாதிரி நம்ம குரூப்லயே அப்படிதான் இருப்பானுங்க. உண்மையாவே இந்த குடிகாரனுங்க நம்ம எல்லாரும் இருந்தோம்னா அப்படிதான் இருப்போம். அந்த மாதிரியே காமிச்சிருப்பாங்க. சூப்பர் பேட் அது மாதிரி ஒரு லீக்ல வர படம். அப்புறம் பீஸ் நீ ஏதாவது ஒரு படம் அவன் சொல்லணும்ல படம். நான் மெட்ராஸ் மேட்னி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. மெட்ராஸ் மேட்னி வந்து பார்க்கலாம். ஒரு டீசென்டான ஒரு படம். இப்படிதான் வட்டாரம் சொன்னேன். ஒரு வட்டாரம்னா ஒருத்தர் 2 பேர் தான் நல்லா இல்ல. நல்ல படம் தான்டா அது. கொஞ்சம் ஓவர் கிடையாது. நல்ல படம் தான்டா. இப்ப உட்கார்ந்து என்னடா இது இப்படி ஹீரோயின் இப்படி பண்றீங்க, ஒரு இதே இல்ல, பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இல்லைன்னா 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படத்துல அப்படிதான் இருக்கும். அப்படி பார்த்தா விஜய் அண்ணா படம் எல்லாமே பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்னா ஒண்ணுமே இருக்காதா? பாலிடிக்ஸ்லயே பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இல்ல, படத்துல ஏடா தேடுறீங்க அப்படின்னு. அப்டேட்னு போட்டுட்டு எதுவுமே சொல்லலாம். கடைசி ஸ்கேம் பண்ணிட்டாங்க. அப்டேட் தான் நான் சொல்றேன். நான் முடியறப்ப நான் சொல்றேன் அப்டேட் சொல்றேன்.
சரி ஓகே. நம்ம படம் வந்து எபிசோடுக்குள்ள படம் போலாம். மாதிரியே ட்ரீட் பண்றாங்க. உண்மையிலே கட்சியா படமா ஆமா, என்ன படம் மாரி தான் அப்படி பண்றானுங்க. இல்லடா ஃபாஸ்டஸ்ட் 1 இந்த மில்லியன் பேரு கட்சியில சேர்ந்தது எங்களுக்கு தான் கிடைக்கிட்டு. என்னடா பேசுறீங்க? இல்ல பீஸு, இந்த கிறுக்கனுங்க ம். பண்றது என்னன்னா, ஆ ஒரு இது எடுத்துக்கிறானுங்க. ஒரு விஷயத்த எடுத்துக்கிறானுங்க. அந்த விஷயத்துக்கு வந்து ஆஹா 2 மினிட்ஸ் டூ கோ, ஆஹா 5 மினிட்ஸ் டூ கோ. ஏய் பார்றா தளபதி எவ்வளவு அழகா இருக்காரு பார்றா, இவருக்கு தான்டா ஓட்டு போடணும். இவ்வளவு அழகான சிஎம் நமக்கு வரவாரா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கானுங்களா. சிரிப்பா வருது இவங்களோட. புரியுங்க. சரி சரி வாங்க ஓகே. ஒரு வழியா தமிழக இந்த புண்ட படத்துக்கு போவோம். அவர் ஒருத்தர் இருப்பார்ல, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. அவர் சொல்லியிருப்பாரு, அது பேருல கலைஞரோட பேனாமையே இவ்வளவு எப்படி வேலை பார்க்கும் அப்படின்னு டார்க். ஆமா ஆமா புரியுதா இல்லையாடா? ஏதோ இதுல சொல்லியிருப்போம். புரியுது 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 எனக்கு புரியுது. தெரியும், நான் பார்த்தேன் அது. ஆர்த்தர் Fact கோச்சிக்கலன்னா check. நான் கடைசியா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்டா. ஒரே ஒருத்தனை மட்டும் திட்டிக்கிறேன்டா. சரியா? சொல்லு சொல்லு திட்டு பரவாயில்ல. வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் தெவடியா பயலே, இது உனக்கு தான்டா புண்ட. டேய், சூரி அந்த கூடலாம் சூரிய உன்னை சூரிய நீயே திட்டிட்டு இருக்கான் கம்பேர் பண்ணிக்கிறடா புண்டாம அவனை. பிரஸ் இன்னைக்கு. மீட்ல வச்சு ஒழுன்னு ஊத்துட்டாங்கடா அவனை தூக்கி இல்ல போட்டு. இன்னைக்கு காலையில அந்த ம், வனிதா விஜயகுமார் இருக்காங்கல்ல, புதிய ம். ஆமா, லேடிஸ் தாத்தா வேலையை பிரசிடென்ட். கட்டிட்டாரு. தாத்தா வேலையை கட்டாரு. எந்த ம். தாத்தாடா? தெரியாதரா? இவருதான் இளையராஜா வீட்டுல போயிட்டு ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு இந்த மாதிரி உங்க பாட்டு யூஸ் பண்ணி ஆமா ஓகே ஓகேமா ஓகே ஓகேமா அப்படின்னு ஆமா சொல்லிட்டு ஆமா படம் பார்த்தேன். நோட்டீஸ் எடுத்துட்டாரு. இது பாட்டு எதுக்கு யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஏதோ இது பண்ணிட்டாங்க. ஆமா. அது சொல்ல வரலண்ணா. நான் அந்த 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 படத்துக்கு வந்து திவாகர் போயிட்டு வெளில நின்னு சூரிய திட்டிட்டு இருக்கான். சூர்யால என்ன மாதிரி நடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கான். இந்த தாலி என்ன பண்ண போறான்னு தெரியல. அட்டென்ஷன் சீக்கரா இருக்கான் ரொம்ப மோசமா. இல்ல ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் வந்து கேட்டாரு. அவன் வந்து சிவாஜி மாதிரி நான் நடிச்சு காட்டுறேன்னு பண்ணா பாரு. பாப்கார்ன் சாப்பிட்டு ஆயி போறான், இத போய் சிவாஜி நடிப்புன்னு சொல்லி நீங்க எல்லாம் பாத்துங்கிறீங்க அப்படின்ட்டாரு பாரு. அப்படியே நிறுத்திட்டான்டா மூஞ்சி மாதிரி. இதெல்லாம் பத்தாது, இன்னும் நிறைய பண்ணணும். இன்னும் அடிக்கணும், இன்னும் டாக்ஸிக்கா அவங்க இல்ல அதான் பிஹேவ் பண்ணணும். அதான் இவன மாதிரி ஆளுங்கள்ட்ட வந்து டாக்ஸிக்கா பிஹேவ் பண்றது தப்பு கிடையாது. 30 லட்சம் ரூபாய் கேக்குறான்னு சொன்னாரா ஒரு ரிப்போர்ட்டர் சொன்னாரா, ஒரு படத்துக்கு 30 லட்சம் ரூபாயோ என்னமோ கேக்குறானாண்டா அவன் திவாகர். போடு அவனை வச்சு 30 லட்சம் எடுக்கிறாங்க. ரூபாயா? ஆமாண்டா. அதனால வீடு கட்டிடுவான். பீஸு நீ சொன்னதுதான் இதுக்கு மேல. அவ்வளவுதான். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். துண்டுபிடி யூடியூப் சேனல், துண்டுபிடி பிளாக்ஸ், அப்புறம் வந்து துண்டுபிடி இது டெக் சேனல், துண்டுபிடி டெக் சேனல். என்னடா டெக் சூப்பர் ஸ்டார் சுதர்சன் அந்த டெக் சூப்பர் ஸ்டார் தான் வந்து இப்ப வர எல்லா வீடியோவும் அதிகமா போகுதுன்னு பார்த்தா எல்லாம் கமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னும் கம்மியா கிடக்கு. எல்லாத்துக்கும் இது பண்ணி வச்சிருக்கான், ஃபேக் வியூஸ் வாங்கி வச்சிருக்கான். எல்லாத்துக்கும் 1 லட்சம் 1 லட்சம் ஃபிளாட் 1 லாக். என்னது ஃபிளாட் 1 லாக்னா எனக்கு புரியலையா அர்த்தம். அதாவது ஒரு இதுக்கும் ஃபிளாட் 1 லாக் வந்து வியூஸ். எல்லாத்துக்கும் மினிமம் வந்து 1 லாக் போயிடும். அதுக்கு மேல போறதுதான் ஜென்யூன் வியூஸ். இப்போ பிராண்ட் இது வராங்கல்ல டாக்கிமிச்சி, பிராண்ட் ப்ரமோஷன் வராங்கல்ல அவங்க அந்த 1 லாக் வியூஸ்ல இருந்து காசு வருமா? அது வந்து அதுவும் வரும். ஆனா அதுல வர இல்ல ஒரு நிமிஷம் பே பண்ண காசு அதிகமா வரும் செலவு. இவங்க அது வந்து இதுல கழிஞ்சு போயிடும், ப்ராஃபிட்டா வராது. அவனுக்கு வர ப்ரமோஷன்ஸ் வருது தெரியுமா, அந்த ஆட் வீடியோஸ் வருது தெரியுமா, அது வந்து 1 லாக் 2 லாக் போயிருந்தா மட்டும் தான் அந்த ப்ரமோஷனே கொடுப்பானுங்க. இல்லன்னா உனக்கு ஏன்டா நான் தரணும்னு கேட்டுருவானுங்க. அதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க இந்த வேலையெல்லாம். அங்கதான் டெக் சூப்பர் ஸ்டாருக்கு எதிர்க்க இன்னொரு அம்மா கடை போட்டிருக்காங்கல்ல, அதுக்கு மேல வியூஸ். அவங்க அதுக்கு மேல ஃபேக். ஆமா இது மீனாட்சி நாச்சியார் அம்மா, அவங்கள சொன்னேன் அங்க அந்த பாஸ். இன்னும் கொஞ்ச நாள்ல பேஜ் பேரே டெக் மேடம்னு மாத்திடுவானுங்க எனக்கு தெரிஞ்சு. இது ஒண்ணு இருக்கும், அது பேர் என்ன, நான் என்ன ஒரு சிங்கமா தான் உணர்றேன். அவன் சேனல் தான் ஓரளவுக்கு இப்ப போயிட்டு இருக்கு. உண்மையிலே தமிழ் டெக் அவருதான் ஓடிட்டு அடி வாங்கினதுக்கு அப்புறம்டா, அந்த அடி வாங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் திருந்திட்டான். ஓகே கண்டென்ட் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டான் அவன். அவன் கொஞ்சம் பேர் ஹையர் பண்ணான் புதுசா ஹையர் பண்ணி கொஞ்சம் கிரியேட்டிவா போட ஆரம்பிச்சிட்டான் கண்டென்ட். நானும் ஹையர் பண்ணிடுறேன் பாரு. நானும் ஹையர் பண்ணி இப்பதான் ஃபயர் பண்ற மாதிரி வச்சிருக்கேன் ஒருத்தன். யாரடா சொல்ற? பக்கிய சொல்றியா? ஆமாமா, அவனே அவனை ஃபயர் பண்ணிக்குவான். எனக்கு தெரிஞ்சு செல்ஃப் ஃபயர் பண்ணிக்குவான்.
ஒருத்தர் செல்ஃப் ஹார்ம், ஒருத்தன் வந்து ஹவுஸ் ஃபார்ம், செல்ஃப் எல்லா டெட்டனேட் ஹார்மும் ஆயிடுவான். இல்ல இன்னும் செல்ஃப் ஆக்கினுச்சு. ஆமா ஹவுஸ் ஹோல்டு ஹார்ம் எல்லா ஹார்மும் பண்றாங்க. அன்னைக்கு படத்துக்கு வரான் லொடுக்கு பாண்டி மாதிரி கையை வச்சுட்டு வந்துட்டு இருக்கான். என்னடா அது? ஐயோ. கை சரியாயிட்டு கை சரியாயிட்டுல அப்படியே கையில போட்டிருக்கேன். இங்க பார்த்தா கொஞ்சம் பாவமா இருக்குல்ல அதான் ஆமா. அப்படிங்கிறான். இல்ல எதுல வந்தான்? பஸ்ல வந்தாலும் இதுல வந்தான். மெட்ரோ அவன்தான் மெட்ரோ மெட்ரோ. ஹேண்டிகேப்டுல இருந்தானா? ஐயோ. ஏய், அவனை விட்டுருப்பாங்கடா. சரிங்க. ஃபைனலி போறப்ப நான் தான் ஒடேலா கொண்டு போய் படத்துக்கு எங்கேயோ ஒரு போறாங்க. இடத்துல இறக்கி விட்டேன். ஞாபகம் இல்லை என்னன்னு. இப்ப பாலத்துக்கு பீஸ் அடியில. பேக்கர் இப்ப கூட்டமா குறுக்க வந்துருவான். அந்த படத்தை பேச விட மாட்டான். இதுல கூட்டமா இருக்க இடத்துல சுத்தி விட்டு சம்பாரிச்சு காசு சம்பாரிச்சு வீட்டுக்கு போமா அப்படின்னு. சரியான ஐடியா இல்ல. அத பண்ணிருக்கலாம்டா. நீ நேரம் இல்ல. டக்குன்னு போயிட்டு பக்கி அப்படியே கையை இருந்து திருப்பி வச்சுட்டு நடந்து போடா, ஒரு ரவுண்ட் போயிட்டு வாடா, அந்த கலெக்ஷன் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு. சிவா சிவா அப்படின்றதான் உன்கிட்ட வந்துட்டு. ஐயோ கேட்டானா செத்துருவாங்க. ஆனா செத்துருவான். அவ்வளவுதான். அவன் வந்து நாளைக்கு கோஜோட போன் எடுத்து திட்டுவான். கோஜோ என்ன வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்கடா எங்க பாட்காஸ்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு கோஜோட சொல்லுவான். சரி, சரி, இப்ப okay, யாவது okay. நம்ம படத்துக்குள்ள போலாம். எல்லாம் நம்ம குலதெய்வம் இர்ஃபானை வந்து தொட்டு வணங்கிட்டு உள்ள போங்க எபிசோடுக்குள்ளார. ஒருத்த இர்ஃபான் டெம்ப்ளேட் மட்டும் சர்க்குலேட் ஆயிட்டே இருக்குடா வரிசையா ட்விட்டர்ல. என்ன ஆனாலும் சரிடா. பார்த்தேன். செமையா இருந்துச்சு. நீ இப்ப வச்சிருக்க அந்த காஞ்சனா அதுதான் வேற லெவல்ல இருக்கு. காஞ்சனாவோட விவேக் நேமல் தெரியுற மாதிரி ஒண்ணு இருக்கும். அதுல இருப்போம் இது போல நிறையா இருப்போம். ஓகே அப்படியே எபிசோட் போயிடுங்க. சரி படத்துக்குள்ள போங்க. டாக்கி மிஞ்சி ஆரம்பிடா. சாத்தூர் ரயில்வே ஸ்டேஷன். சாத்தூர் ரயில்வே ஃபர்ஸ்ட் வந்து படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்துக்காக நான் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணன்றத பத்தி பாப்போம் அப்படின்றான். லிசனர்ஸ்லாம் வந்து செம ஸ்ட்ரகிள்ல. ஒக்கால ஓலி அப்படின்றான். ஒக்கால ஓலி அப்படின்றான். என்ன போட்டு உயிரை வாங்கிட்டு இருந்தான். தமிழ்லயே இல்ல இந்த படம், தமிழ்லயே இல்ல அப்படின்னு உட்காந்து அழுதுட்டு இருந்தான். அப்புறமா சாத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு படத்தை பத்தி பேச மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் மண்டைக்கு வந்துருச்சு. நான் மறந்துடும் அதை சொல்லிடுறேன். இந்த இந்தியன் சென்சார் போர்டு கூதியானங்களுக்கு என்ன இது வலிக்குதுன்னு தெரியல. சூப்பர்மேன்ல முத்தம் கொடுக்குற சீன்லாம் கட் பண்ணி வச்சிருக்காங்கடா. கிசிங் சீன்ல என்னடா அவங்களுக்கு வந்துருச்சு. அது நியூடிட்டியா இருந்தா கட் பண்ணா கூட சரிங்களா. கிசிங் சீன் வருது, முத்தம் கொடுக்க வரா கட் ஆயிடுது. எங்கடா முத்தத்தை காணும் அப்படின்னு பார்த்தா மேல பறந்துட்டு இருக்காங்க எல்லாரும் 2 பேரும். சரி அந்த ட்ரைலர்ல ரொம்ப மட்டமா இருக்காங்க. அதுவும் கட் பண்ணாங்க. அதுல அதுக்கு முன்னாடி ஒரு கிஸ் சீன் வருது. அதை கட் பண்ணிட்டு இந்த பறக்கிற சீனை வச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு மாதிரி இது இருக்கானுங்க. இன்னொரு விஷயம் வந்து பரியேறும் பெருமாளோட ஒரு இந்த வெர்ஷன் பாத்தீங்களா எல்லாரும் ட்ரெய்லரு? இல்ல அந்த சடக் கர்மம். சரி, அந்த படத்தோட ஒரு முக்கியமான எலமெண்ட்டே அவன் இவன் இருக்கான்ல ஹீரோ, நம்ம கதிர் கேரக்டர் வந்து இவளை வந்து ஜோ கேரக்டர் வந்து ஒரு இதாவே பார்க்க மாட்டான். செக்ஸுவல் அட்ராக்ஷன்லாம் அவன் பார்க்கவே மாட்டான். ஃபர்ஸ்ட்ல இருந்து நிறைய இடத்துல சொல்லுவான், ஏன் அவன் ஃப்ரெண்டா இருக்கக்கூடாதா, அவள் என்னோட லைஃப்ல இருக்கக்கூடாதா, அவள் லைஃப்ல எனக்கு இருந்துட்டே இருக்கணும் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் வந்து ரொம்ப ஆணித்தனமா சொல்லியிருப்பானுங்க. அவன் ஃப்ரெண்டா பழகிறப்பயே தான் அந்த தாயலிங்க அந்த மேல் ஜாதின்னு சொல்லிட்டு அவனுங்க வந்து அந்த அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவானுங்க அவனை போட்டு. எல்லாமே நடக்கும். ஆனா இவனுங்க அந்த கான்டெக்ஸ்டே ஃபுல்லா மாத்தி, எனக்கு தெரிஞ்ச ஐட்டம் சாங் எதுவும் இருக்குன்னு நினைக்கிறேன் உள்ள படத்துல, கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். கதிர் வந்து அந்த ஹீரோ வந்து எங்கேயாவது போனாங்க ஐட்டம் சாங் டான்ஸ் ஆடணும் ஆடுவான். அதுக்கு பதிலா ஐட்டம் சாங் வச்சாலும் வச்சிருப்பாங்க. எப்படி அவசரம் என்ன பண்ணிட்டு போறாங்க. சரி ஓகே, இந்த சாத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வரலாம். இந்த ஒடேலா படத்தை வந்து பேசுறதுக்கு முன்னாடி இந்த படத்துல அங்கங்க வந்து சில இடத்துல இந்த ரேப் அப்படிங்கிற வார்த்தை எங்கேயாவது வரலாம், இல்லை கற்பழிப்பு அப்படிங்கிற வார்த்தை வரலாம். ஏன்னா இந்த படம் ஃபுல்லாக அதை மட்டுமே சோல்லி பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அதை தவிர்க்கவே முடியாது. அப்படிங்கிறப்போ அது வர செய்யும். ஏன்னா சில பேர் வந்து ரேப்பிஸ்ட் கேரக்டரையே வச்சு ஜஸ்டிஃபை பண்ணுறப்போ இது நாங்கள் வார்த்தை தான் சொல்கிறோம், அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணி ஆஹா இது கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலை. கேவலமாக வந்து இப்போ வந்து நம்ம பக்கத்து பாட்காஸ்ட் வெஜிட்டா இருக்கார்ல, அவர் வந்து ஒன்று பண்ணியிருக்காரு. அவர் சொன்னார், நீங்க சொல்றோம் எனக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டி பிடிக்கும். வெல் ரிட்டனுங்க அவரு, என்னங்க தெரியும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட வந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தான். நான் தான் சொல்றேன், அந்த ஒரு கிரிஃபித்ங்கிற கேரக்டர் வச்சிருக்காங்க. நீங்க வந்து இந்த கீழே போலே தான் போட போறேன், இந்த பேர் வச்சது கரெக்டா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் போட போறேன். நீங்க கரெக்ட்னு சொன்னீங்கன்னா யூ ஆர் சப்போர்ட்டிங் எ ரேபிஸ்ட் ஹூ ரேப்ட் a close friend in front of her boyfriend.
ஓகேவா? அவன் வந்து அவன் ஹீரோயின அவனோட ஹீரோவுக்கு கண்ணு முன்னாடியே வச்சு ரேப் பண்ணி கொலை பண்ண ட்ரை பண்ணுவான். அத பண்ணிட்டு, இது நான் பண்ணது கரெக்ட். இட் இஸ் ஃபார் அ கிரேட்டர் பர்ப்போஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு இது இருக்கும். இந்த பிசக் எபிசோட் நீங்க போய் டாக்குமெண்ட்ரி பேசியிருப்பான் இதுக்கு முன்னாடி. நீங்க அதை போய் கேட்டு பாருங்க. அதுல வர கேரக்டர் தான் கிரிஃபித். எவ்வளவு ஒரு கேவலமான சீப்பான ஒரு தெவடியா பையன்னு சொல்லிட்டு நீங்க அதுல போய் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த கேரக்டர்ல வரது. அந்த கேரக்டரை எடுத்து வச்சுட்டு இவன் ஜஸ்டிஃபை பண்ணி போட்டு எல்லாரும் போய் அவன் அடிங்க. ஆமா. அத வந்து சொல்லிட்டு அத பெருசா சொல்லுவான். நான் என்ன தப்புமே பண்ணலையே. நான் வந்து நான் எனக்கு என்ன டெஸ்டின் பண்ணாங்களோ அததான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் கூட சொல்லியிருப்பான் மாங்கால கூட. அது ரொம்ப கேவலமான விஷயம். அந்த போல்ல நான் போடுறேன். இது கரெக்டா தப்பான்னு போடுங்க. அத வந்து நம்ம அடுத்த எபிசோட்ல டிஸ்கஸ் பண்ணலாம் போல வச்சு. காரணம் எதுக்கு அப்படின்ற கண்டிப்பா எல்லாம் அடிப்பாங்க. இல்ல வேணா இந்த எபிசோட்ல வந்து அது போடுறேன். அடுத்த எபிசோட்ல வந்து யாருக்கு அதிக ஹேட்டர்ஸ் வெஜிடாக்கா டாக்கிமிச்சிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு போல் வைக்கலாம். அதுல யார் வின் பண்றாங்கன்னு. சரி ஓகே. இந்த படத்தை வந்து அதுதான் இந்த ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துடலாம்னு நினைச்சேன். ஏன்னா அங்க எது அன்எம்ப்ளாய்டு கூதியானுங்க நிறைய பேர் இருக்கானுங்க மாப்ல. அவனுங்க வந்து சில பேர் வந்து கேட்டுட்டு இதை வந்து ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ணுவானுங்க. அதான் நான் ஒன்னும் சொல்லலப்பா, என்ன அடிச்சு விடுறதுக்கு ஆள் சுத்திட்டு இருக்கு, ஐயோ ஐயோ இந்த சுத்து போட்டாங்க அப்படிலாம் சொல்லல. உண்மையாவே கிறுக்கு கூதிங்க கேட்டுட்டு இருக்கானுங்க. அதான் கொஞ்சம் வார்னிங் மாதிரி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு தான். சரிடா நீ டாக்கி மிச்சி நீ தயவு செஞ்சு உள்ள போயிடுறா, நான் வாயை கட்டுப்படுத்த மாட்டேன் சொல்லிடுறான். எபிசோடுக்குள்ள போலாம். சரிங்க. உடையில 1ல இருந்தே போயிடலாங்க. சரியா? இதே வளர்ச்சியை தடுக்க நான் பேசுறதை யாரும் தடுக்காதீங்கடா, அமைதியா இருங்கடா. இவன் வளர்ச்சியா? ஏய் பாவம்டா, சூர்யாவையும் அது மாதிரி தான்டா பண்ணிருக்காங்க. சின்ன வயசுல பாவம் அப்பு கமல் மாதிரி ஊத்திட்டாங்க. சரிங்க, நாம வந்து படத்துக்கு போவோங்க. சரியா? ஒடேலா 1 வந்து நல்லா இருக்குதுன்னு என்கிட்ட ரொம்ப நேரமா யாரோ சொல்லினேன்னாங்க. இந்த விசில தான் அது வந்து பீஸ் தான், பீஸ் மேக்கர். சரியா? ஆனா ஒடேலா 1மே பீ தான். சரியா? அதுல வந்து அதாவது ஒடேலா 2 பிக்சர் குவாலிட்டியாவது இருந்துச்சு. நல்லா இருக்கு சொன்னு உனக்கு தெரியும். இருந்தாரு நல்ல மாதிரியே இது பண்றாங்க. அதாவது நான் வந்து ஸ்டோரி ஓரியன்டா நல்லா இருக்கும் போல அப்படின்னு நினைச்சிட்டேன். சரியா? கடைசியில பார்த்தா அது வந்து ரொம்ப ஆமச்சரிஷா இருக்கு கதை. அவனுங்களும் எதேதோ பண்றானுங்க. அது வேற யாரு ஆஹா கிட்ட இருக்குது அந்த படம். அத வேற சாத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் திரும்பி வந்து டப் பண்ணி. ஆமா, ஆஹா 21ல வந்த படத்தை பார்ட் 2 வராதுன்னு சொல்லிட்டாங்க. சாத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் மாத்தி போர்டெல்லாம் கஷ்டப்பட்டு போர்டெல்லாம் வச்சு எடிட் பண்ணிட்டாங்க. சாத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் போர்டு எல்லாம் எடிட் பண்ணி வச்சிருப்பாங்க படத்துல. பார்த்தா இவன் பார்ட் எடுப்பானே அவனுக்கு தெரியல. அதுதான் சொல்லு. சரியா? இது மாதிரி ஒரு பி படம் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஒரு நாள் ஒடேலா 2 ஃபர்ஸ்ட் பாத்துட்டேன் ஆர்த்தர். நான் எடுத்த உடனே ஒரு 10 அரை மணி நேரத்துக்கிட்ட பாத்துட்டேன் ஒடேலா 2. சரியா? பாத்துட்டு அப்புறம் தான் வந்து ஒடேலா 1 சேர்த்து ரோஸ்ட்னு சொல்லிட்டியா. அதுக்கப்புறம் ஒடேலா 1 பாரு, எனக்கு பயங்கர ஸ்பாய்லர் அதுல. புரியுதா? அந்த ஸ்பாய்லர் இல்லைன்னா கூட ஒரு அளவுக்கு கொஞ்சம் இதுவா இருந்திருக்கும். கதை கொஞ்சம் ஏதாவது மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். யாரு கில்லருங்கிறத கண்டுபிடிக்கிறதா? ஒடேலா 2ல கில்லர் யாருன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுவாங்க. அதை உட்காந்து பாத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஆனா அந்த படம் நல்லா இருக்கும்னு சொல்ல வர நீ. ஒடேலா டீசென்ட்டா இருக்கும். எங்கடா அதுல டீசென்ட்டா இருக்குது? அவனுக்கு வந்து அவன் என்னமோ வந்து இப்படி இல்லடா பீஸ் இல்ல ஃபர்ஸ்ட் சீன் ஃபர்ஸ்ட் சீனே வந்து ஒருத்தவங்க இறந்துருவாங்களா, அந்த பாலத்துக்கு அடியில வச்சிருப்பாங்களா, போலீஸ் வருவான் ஒருத்தர், எங்க இருந்தோ ஒரு கண்ணாடி எடுத்து இப்படி பாப்பான்டா. அதாவது அவங்க இறந்து ஒரு 2 மணி நேரம் கூட ஆயிருக்காது, ஒரு 3 மணி நேரம் ஆயிருக்கும் மேக்சிமம். அதுக்குள்ள அவங்க மேல புழு மேய ஆரம்பிச்சிடா. எப்படி தாண்டா இதெல்லாம் வந்து பண்றீங்க அப்படின்ட்டு. அந்த மேகட்ஸ் இருக்கும்ல, மேகட்ஸ் புழு வந்து வேற, மேகட்ஸ் வேற. மேகட்ஸ் வந்து இது அந்த இது ஆகிற இடத்துல தான் வரும், அழுகிற இடத்துல தான் வரும். மேகட்ஸ் அவ்வளவு சீக்கிரத்துல வராது. எனக்கு மேகட் தெரியாது. எனக்கு மேகட் தெரியாது. ஒரு தடவை ஜீமோ தெரியாம நெட்ல போட்டு பாரு. இந்த படம் ஃபர்ஸ்ட்ல இருந்து போயிடுவோங்க. சரியா? சீனே வந்து சாத்தூர் ரயில்வே ஸ்டேஷனை தான் காட்டுறாங்களே நம்மளுக்கு. ஓகே, சாத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கர், சாத்தூர் ரயில்வே பக்கர். ஆமா, எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் ஹியர். அந்த இடத்துல என்ன வேணா பண்ணலாம்.
ம். இதுல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேவே வந்து ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் இருப்பாரு ஒருத்தரு. அவனுக்கு வந்து 20 வயசோ என்னமோ தான்டா இருக்கும். சரியா? அவன் எப்படி அவனுக்கு ஐபிஎஸ் வந்து ஆகி ஆ. வந்தானே எனக்கு அந்த தெரியலடா. இது மாரி ம். அவன் வந்து அதுல வேற இது வேற சொல்லுவான். எனக்கு ஐஏஎஸ் ம். கிடைச்சிச்சு. ஆனா அங்க உட்கார்ந்து அ. சைன் போடுறத விட, இங்க உட்கார்ந்து இது பண்றதுதான் எனக்கு ஜாலியா இருக்கும். நீங்க வந்துட்டேன் அப்படிம்பான். உன்னை யார்றா இங்க கூப்பிட்டா ம். அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவன் வர வழியில யாரையோ ம். இடிச்சுட்டான்னு நினைக்கிறேன். சாமி 2 மாரி இதாயிடுச்சு. அதான் ம். சரியா? அவன் வந்து அவன் கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட பேசுவான். சரியா? அவன் வந்து இந்த நம்ம ஒடேலா அந்த ஊருக்கு வந்து அப்பாயின்ட்மென்ட் ஆயிடுவான்டா. ஃபர்ஸ்ட் சீனே என்ன தெரியுமா ஆர்த்தரு? ம். ஒருத்தன் வந்து அவனுக்கு அன்னைக்கு நைட்டு தான் கல்யாணம் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு அடுத்த நாள் காலைல வெளிய வந்து உட்கார்ந்திருப்பான். சரியா? அவன் பக்கத்துல அவன் ஃப்ரெண்ட் உட்கார்ந்திருப்பான். அந்த கல்யாண பொண்ணு வந்து இப்படி குளிக்க போவாங்க. அந்த மாப்பிள்ளைய விட அவன் கூட இருக்க ஃப்ரெண்ட் தான்டா வந்து அந்த அளவு பாப்பான். உட்கார்ந்துட்டு. அதுல வேற வந்து டிஸ்கிரைப் வேற பண்ணிப்பானுங்க. மாத்தி மாத்தி. நேத்தி மஜா தானே அப்படிம்பான். சின்ன ஆமாமா. வயசுல இருந்து நான் சின்ன வயசுல இருந்து பாட்ட ஃபேண்டசி எல்லாம் நேத்து எக்ஸிக்யூட் பண்ணியா? அதெல்லாம் பண்ணிட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பான். அ, அ, ம். அப்படியே பக்கத்து வீட்டுல பார்த்தா ஹீரோவை போட்டு இந்த அம்மா பெரட்டி எடுக்கும். விளக்கமாற வச்சுக்கிட்டு எதுக்குடா பெரட்டி ம். எடுக்கும் அவனுக்கு போட்டு எப்ப பார்த்தாலும் வந்து இது குடிச்சிட்டு வரான்னு சொல்லிட்டு. அ. பெரட்டி எடுக்கும். அவங்க வீட்டுக்கு சோறுக்கே வழி இல்ல. பார்த்தா லேப்ரடார் கட்டி இருக்கும் அவங்க வீட்டுல. நான் அப்படியே பார்த்துருந்தேன். என்னடா லேப்ரடார் ஏழை ஏழை லேப்ரடார் அ. அப்படி மாதிரி அது மட்டும் சில்லா பாராளுடா. இருக்கும். அ. ஆ எதுக்கு அந்த அந்த ஹீரோயின் ஆனா ஊருக்கு பாக்குற அளவு லேப்ரடார் நல்லா சம்பந்தமே இல்ல. இருப்பாங்களா? ஆமா. அதான் சொன்னேன். நல்லா இருப்பாங்கன்னா, நான் எதுக்கு படத்தையே நல்லா இருப்பாங்கன்னு நல்லா இருக்கும்னு சொன்னேன். ம். ஓகே, ஓகே. சரி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ம். ஒருத்தவங்க காட்டுவாங்கல்ல கல்யாணம் ஆகிருக்கும். அவங்களும் நல்லா தான் இருப்பாங்க. ம். சரி விடு. சொல்லு. எல்லாரும் இந்த படத்துல நல்லா தான் இருப்பாங்க. நீ சொல்லு. படத்த சொல்லு. ம். ம். கேட்டுக்கிட்டீங்களா? டேய் ம். படத்துக்கு போங்கடா. டேய் ம். காமமச்சி கொல்ல போறேன்டா இல்லங்க. உன்னை. ஒ அது கல்யாணம்னு இவங்க சொல்லி வந்து தொட்டில் துணி வச்சுட்டு துணி போவாவா? துணி துவைக்கிற ஒரு இந்த ஃபேமிலிங்க. சரியா? அந்த சலவை ம். தொழில் ம். பண்ணும் ஒரு ஃபேமிலி. அவங்க பேரு என்னன்னு ம். சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. சரியா? வாஷர்மேன் சரியா அவங்க? வண்ணார அ பேட்டையில வண்ணார்ன்னு சொல்லுவாங்க. ம். வண்ணான் வண்ணான். ஓகே, ஓகே. ம். அவங்க அவங்க வந்து ஊர் தலைவர் வருவாரு. ஊர் தலைவர் வந்தவுடனே, இந்த சட்டைய அயர்ன் பண்ணி குடுமான்னு சொன்னவுடனே, அவங்க வந்து இவருக்கு செகண்ட் "இந்தாங்க இவருக்கு உங்க வந்து பர்ஸ்ல ரூ. 100 இருந்துச்சு." செகண்ட் பார்ட் தான்டா. இல்ல. இவருக்கு வந்து மஜாவே செகண்ட் பார்ட் தான் மஸ்ட் பண்ணுவாரு அவரு. இவரு. சரி, சரி. விடு, விடு. அதெல்லாம் ஸ்பாயில் பண்ணாத. ம். வெயிட் பண்ணு. சரியா? இந்த ஊர் ம். தலைவர் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் நண்பர்களே. அத வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. சரியா? அந்த ஊர் தலைவர்கிட்ட வந்து ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவான், அதாவது இந்த பார்ட்டோட ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இது மாரி வந்து "இந்தாங்க உங்க சட்டையில ரூ. 100 இருந்துச்சு. இத வச்சுக்கோங்க. ம். உங்க காசு தான்" அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? உடனே அவன் குடிகார புருஷன் வந்து என்ன சொல்லுவான், "ஒரு குவார்ட்டரும் மீதி ரூ. 10க்கு வந்து இதுவும் வாங்கியிருப்பேன் நான் கறிக்கட்டையும்" அப்படின்னுவான் பாரு. அப்படியே சீனு கட் ஆயிடும். அவங்க வந்து ஒரு ஒரு மாரி அவன மொறைப்பாங்க. "கேன புண்ட" அப்படின்னு சொல்லிட்டு சீன் கட் ஆயிடும். ஹீரோயின் மொறச்ச உடனே. அடுத்த சீனே வந்து இதுடா. இந்த ஒரு பிரெயின் ராட் சீன்டா. 4 பேர் சேர்ந்து எல்லாம் குடிச்சிட்டு இருப்பானுங்கடா. ம். அப்ப வந்து சொல்லு, சொல்லு. அவன் லவ் பண்ற பொண்ணு வந்து கல்யாணம்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. ஃபோட்டோ காட்டுவாங்க. அதானே? ம். அந்த ஃபோட்டோ ஆமாமா. காட்டுனதுக்கப்புறம், ம். அவள என்ன பண்றேன்னு பார்றா அப்படின்னு சொல்லுவான். மறுநாள் கட் பண்ணா, அந்த பொண்ணு ஐயா, ஐயா! இறந்துட்டான்னு நான் நியூஸ் என்ன தெரியுமா தெரியுது. பண்ணேன் பீஸு? ம். இப்ப ம். சாப்பிடும்போது இந்த படத்த வந்து நம்ம ரீகேப் பார்த்தா தான் ரோஸ்ட்க்கு தெரியும்னு சொல்ட்டு, நல்லா சவுண்டா ம். வச்சுக்கின்னு, டேபிள்ல வச்சுன்னு பார்த்தேன் பாரு. "நீ வந்து ஃபர்ஸ்ட்டே அவ கூட படுத்திருக்கணும்" அப்படின்றான். ஐயோ! எங்க வீட்ல ஆமாமா. எல்லாம் என்ன இப்படி திரும்பி பார்க்குறாங்க. ஐயோ! இத வேற பார்த்துட்டோம். இத வேற பார்த்துட்டோமே டைனிங் டேபிள்ல உட்காந்துன்னு பார்த்துட்டு இருந்தேன். சரியா, அடுத்த நாளே வந்து அந்த பொண்ணு இறந்து போயிடும்டா. கல்யாணம் ஆன பொண்ணு. அதாவது ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு அவங்க வந்து இறந்து போயிடுவாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆமாமா. நைட் முடியும். ம். கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு அவங்க வந்து இறந்து போயிடுவாங்க. அப்பதான் வந்து நம்ப புளுத்தி குழந்தை ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆக வேண்டிய ஐபிஎஸ் வராரு உள்ளார. சரியா? அவரு வந்து கண்டுபிடிக்கிறாரு. இது மாரி வந்து இந்த கிரைம் சீன் எல்லாம் ரெடி பண்ணி, அதெல்லாம் வந்து ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, மாமனாரையும், புருஷனையும் கூட்டு போய் ராட் எடுங்க அப்டின்னுவாரு. அப்புறமா தான் வந்து புருஷன் வந்து லீக் அவுட் பண்ணிருவான். இது மாரி இவனுக்கு ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருந்தான். எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு ம். தெரிஞ்சும் என்ன புண்டைக்குடா கல்யாணம் பண்றீங்க நீங்க? அப்படிதான் போத்தா. சொல்றாங்கடா. எக்ஸ்ன்னு. அதெல்லாம் கிடையாது. எக்ஸ் அதெல்லாம் வற்புறுத்தி எக்ஸ் தான் இருந்தா பண்ணணும். போச்சு. கரண்ட்ல இருந்தா என்னடா பண்ணக்கூடாது. எக்ஸ் இருந்தாலும் பண்ணக்கூடாதா? ராக்கி மிச்சி எங்கேயும் அடி வாங்க போறான். ஆஹ.
இல்லடா அவன் என்ன சொல்ல வரான்னு நான் சொல்றேன் டாக்குமெண்ட்ஸ். ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு எதுக்குடா கட்டாய கல்யாணம் பண்றீங்கன்னு கேக்குறான். கல்யாணம் அப்படி கேக்குறேன் நானு, புரியுதா? கல்யாணம் பண்ணிட்டா எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான்டா புண்ட, டோலக்கு புண்ட. கல்யாணம் பண்ணிட்ட அப்புறமும் பாய் ஃப்ரெண்டா அது? அப்ப கள்ளக்காதல்டா அது. ஐயோ சொல்றது புரியும். அவளுக்கு ஆல்ரெடி எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருந்தா அவனை என்ன கல்யாணம் பண்றீங்கன்னா அவளுக்கு வந்து லவ்வே பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிற டேய் அப்படிலாம் நான் பேசல டேய், என்ன மிஸ்ஸோவாக்காரா ஆல்ரெடி வந்து கடின்னு கடிக்கிறானுங்க. நீ வேற இரு சரி, நாங்க எங்கடா மிஸ்ஸோ ஆக்குறோம் உன்னை? மிஸ்ஸோ தானடா நீ மிஸ்ஸோதான்டா. அமைதியாருங்களா? சரியா? இப்போ வந்து அந்த போய் சொல்லுவான். நீயே சொல்லு. நீங்க ரெண்டு பேரும் சொல்றீங்கடா புண்டைகளா. யாரெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் மிஸ்ஸோன்னு நினைக்கிறீங்க எல்லாம் கை தூக்குங்க. நான் கை தூக்கிட்டேன், டோல கை தூக்கிட்டான். இப்ப யாரும் ஓட்டு அதிகம்? லிசனர் அவங்க வீட்ல இருந்து கை தூக்குவாங்க. லிசனர் வீட்ல இருந்து கை தூக்குவாங்க. எல்லாம் வந்து கை தூக்கி உங்க கை மட்டும் தெரியற மாதிரி ஸ்டோரி வைங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றனா. ஒரு விரல் புரட்சி பாட்டு போட்டு எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கையை மேல தூக்கிட்டு அப்படியே எடிட் பண்ணுவான். பாப்பாய் வந்து கையடிச்சுட்டே கேட்பான், ஒரு கையை தூக்கிட்டே பண்ணுவான். ஐயோ சரி, நெக்ஸ்ட் சீன் என்ன ஆகுது? பக்கி எல்லாம் ஒரு கையை தூக்க முடியாதுடா. பாவண்டா, பக்கிக்கு ஒரு கை தான்டா இருக்கு. சரி ஓகே. இல்ல அடுத்தது என்ன ஆகுது? அந்த இது எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். சொல்லு. இல்ல ஹார்ட் அட்டாக் அப்படிமான அந்த மாதிரி இருக்கான். கையை நெத்தில வச்சுட்டு. சரி, அடுத்த சீன் வந்து அந்த பாய் ஃப்ரெண்ட, ஓல்டு பாய் ஃப்ரெண்ட வந்து புடிச்சிட்டு வந்துடுறாங்க. புடிச்சிட்டு வந்துட்டு அவனை போட்டு அடி நிக்கிறாங்க. மாதவியை தெரியுமா உனக்கு அப்படின்னு அடிக்க கூட மாதிரி வளர்ந்துருப்பான்டா. நெஞ்சில சிம்பிள் மாதிரி வளர்ந்துருப்பான்டா. சரியா இருக்கும். ஆமா அவனை புடிச்சு கட்டி வச்சு அவன் பேண்ட் கிண்டெல்லாம் கழட்டி விடுறாங்க. பேண்ட்டுக்கெல்லாம் கழட்டி விட்டு வளவலன்னு எண்ணெயில தடவி எடுத்துருவேன். நான் கூட ஐயோ ஆனலுக்கு பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். பட் அவனை புண்ணிய வச்சு அதான் பண்ணுவாங்களா? ஆஹா, அது தெரியாது எனக்கு. நான் வேற ஏதாவது நினைச்சேன்டா. அது வந்து குச்சி கூட இல்லடா ஒருத்தர். அது வந்து என்ன தெரியுமா, பாட்டில் மாதிரி இருக்கும்டா. அது 2 பிபிசி சேர்த்து வச்ச மாதிரி இருக்கும். பின்னாடி விட்டு ஐயா லத்தையும் விட்டு தட்டி தட்டி எடுக்கணும் ஐயா. அதுல இதுல எப்படி இது ஒரு ஃபெட்டிஷாடா இது இப்படி பண்றது ஆர்த்தர்? எனக்கு புரியல இப்படி பண்றது. அது எத்தனை பேர் பாப்பானுங்க அத சுத்தி? நம்ம வந்து இது ஒரு நிமிஷம் சொல்லிக்கிறேன். இத வந்து காதலன் படம் பார்த்திருக்கியா? அதுல பின்னாடி பண்ணுவாங்க. இல்ல விடுவாங்க. இத நம்ம வந்து இது பண்றோம். ஆனா உண்மையிலேயே அப்படித்தானே இப்ப பண்ணிருக்கானுங்க. ஒருத்தருக்கு பண்ணி அவரை கொலை பண்ணி என்னென்ன பண்ணானுங்கன்னு இன்னும் தெரியலையே. அவங்க சொன்னது மட்டும் தானே நமக்கு தெரியும். இததான் நார்மலா இந்த விஷயம் தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சில விஷயம் தான் நமக்கு தெரியும். நம்ம அது முடிச்சிடறேன். அதான் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு தெரியுது. நீங்க சொன்ன மாதிரி இப்ப மிளகா பொடியை கொட்டியிருக்கானுங்க. எந்தெந்த வகையான சித்திரவதைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு சித்திரவதைப்படி ஒரு உயிரை வந்து உயிர்னு கூட பார்க்காம, உயிரா கூட மதிக்காம அந்த அளவு பண்ணி இவ்வளவு கொடூரமா ஒண்ணு பண்ணியிருக்காங்க. சரி, அதுக்கு வந்து ஒரு விஷயம் நடக்குது. அந்த விஷயத்துக்கு வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க. சிபிஐக்கு மூவ் பண்ணிட்டேன், இது எங்க மேல தப்புன்னு சொல்லிட்டு முதல்வர் அதாவது ஸ்டாலின் ஒத்துக்கிட்டாரு. அப்புறமா வந்து இதை வந்து இங்க மூவ் பண்ணிருக்காங்க, அங்க மூவ் பண்ணிருக்காங்க. அப்படிங்கிறப்போ இந்த ஒரு விஷயம் வேற ஒரு ஆட்சியில் நடந்திருக்கு, இல்ல வேற ஒரு ஸ்டேட்ல நடந்திருக்கு அப்படின்னா இது எந்த மாதிரி இந்த கூதியானுங்க அப்ரோச் பண்ணிருப்பாங்க? இங்க இருக்கிற வந்து ஒரு சர்க்கிள்ல இருக்கிற கூதியானுங்க ஒருத்தம் கூட அதை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட கேட்கலடா. அதை வந்து எப்படி சொல்றது, இது மாதிரி பண்ணணும், இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு கூட சொல்றதுக்கு அளவு கொட்டை கூட கிடையாது அவங்களுக்குலாம். எதுவுமே சொல்லலை. ஒன்று சின்ன சின்ன ஒரு ஆக்ஷன் கூட எடுக்க சொல்லுங்க, அது எதுவுமே கிடையாது. அப்படியே வாய மூடிட்டு இருங்க, சைலண்டா வாய மூடிட்டு இருக்காங்க. அப்புறமா சின்ன சின்ன பிரச்சனை நடக்கு தெரியுமா? இந்த மாதிரி காவா அடைச்சது, இந்த மாதிரி இந்த கரண்ட் வரல, அந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் ரைட்டப் போட்டுட்டு இருக்கானுங்க. ஒன்றும் இல்லாத விஷயத்துக்குலாம் கேட்டால் எனக்கு வந்து மெசேஜ் வந்துட்டு இருக்கு, அதனால ரைட்டப் போட்டேன் அப்படிங்கிறானுங்க. ஏன்டா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது, நீ தான் சொல்கிற சமூக காவலன், நான் வந்து எது இருந்தாலும் நாங்கள் வந்து எடுத்து பேசுவோம், நாங்கள் வந்து ரொம்ப ரேஷனலிஸ்ட்டு அது இதுன்னு சொல்கிறானுங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயத்துக்கு எவனும் வந்து அவன் ஒன்றுமே இந்த விரலை கூட தூக்குற அளவு கூட தைரியம் கிடையாது. எப்படி இவ்வளோ ஒரு ஊப்பியாக இருக்கானுங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. இந்த விஷயம்லாம் வந்து மூளை இருக்குமா இவங்களுக்குலாம்? என்ன ஒரு இவங்கெல்லாம் எப்படி ரேஷனலிஸ்ட்னு இவங்க சொல்லிக்கிறானுங்கன்னு எனக்கு சத்தியமா புரியவே இல்லை. நீங்க எவனாவது பாத்தீங்களாடா இங்க இந்த கும்பல்ல எவனாவது போட்டாங்களா? மாபுல எவனாவது ஒருத்தன் போட்டானா? இல்ல
படத்துக்கு வந்து படத்துக்கு வந்து இது இல்லைன்னு சொல்றது. சரியா? ரிவ்யூ அது படத்துக்கு ரிவ்யூ போடுறதுக்கு நேரம் இருக்கு. படம் வந்து நல்லா இல்ல, இதுல வந்து ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னு ஓக்க வேண்டியது. ஒண்ணும் மத்த இல்லாத ஏதாவது விஷயம்டா. எள்ளி சில்லி இல்லாத புண்ட விஷயத்தெல்லாம் தூக்கின்னு வந்து அதுக்கு ஒரு ரைட் அப் போடுறது, அதெல்லாம் பண்ணுவானுங்க. சரியா? ஏன்னா வந்து அது வந்து அவங்க க்ளோஸ் சர்க்கிள வந்து என்டர்டெயின் பண்ணும், குஷியா வச்சிருக்கோம். சரியா? ஆனா இதெல்லாம் பேச மாட்டாங்க. இது எப்ப தெரியுமா பேசுவாங்க? எல்லாமே முடிஞ்சு சிபிஐ இதெல்லாம் வந்துட்டு அப்புறம், இது முடிஞ்ச அப்புறம் பேசலாம்னு நாங்க இருந்தேன் ப்ரோ. தெரியுமா? நடுவுலயே ப்ரோ எதுவும் பேசிடக் கூடாது ப்ரோ ஒரு டீடைல் வராம அப்படின்றாங்க. எப்படி ப்ரோ எங்களால பேச முடியும்? டீடைல் வந்தாதானே ப்ரோ நாங்க பேச முடியும் அப்படிம்பானுங்க. டேய் புண்ட, அதுக்கு நீ பேசினாவது இன்னொரு 100 பேருக்கு அது தெரியும். இன்னொரு 100 பேர் வந்து அத பத்தி கேள்வி கேட்பாங்க. அதனோட வாய்ஸ் அவுட் வந்து இன்னும் நல்லா இருக்கும். அதனால தான் வந்து இப்போ பேச சொல்றது. நீங்க நியாயம் வாங்கி தரப்போறது இல்ல இங்க இருக்கவங்க யாரும். நீங்க வாய்ஸ் அவுட் பண்றதுனால இன்னும் ஒரு 100 பேருக்கு தெரிஞ்சு அவங்களும் வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்க. இது ஒரு பெரிய மூவ்மெண்டா கூட மாறும். சரியா? ஆனா ஆமா. அதெல்லாம் இப்போ தேவையில்ல ப்ரோ. ஃப்ரீயா எடுக்கலாம் ப்ரோ. நான் ஒரு ஸ்டோரி போடுறேன்னு வச்சுக்க டாக்குமெண்ட்ஸ். நான் ஒரு ஸ்டோரி போடுறேன்னா, அது 100 பேர் பார்க்குறான்னு வச்சுக்கோ. நீ ஒரு ஸ்டோரி போட்டா ஒரு 50 பேர் பார்க்குறான். அவ்வளோதான் நம்மளால ரீச் பண்ண முடியும். ரீச் பண்ண முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம். ஆனா, இந்த நம்ம சொல்ற இந்த குதி ஆணுங்கள போட்டுனாங்கன்னா, கிட்டத்தட்ட 2000 பேர்லேருந்து 5000 பேர் வரைக்கும் அத வந்து கருத்தா எடுத்துக்குவானுங்க. இவனுங்க ஆமா ஆமா. லோகேஷ் கனகராஜ் பழனிக்கு போனானாம். படம் லியோ படத்துக்கு முன்னாடி பழனிக்கு போனானாம். ஏய் கோயிலுக்கு போறான் இவன்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொன்னதுக்கு எல்லாம் குதிக்கிறானுங்க. கொட்டையை இப்படி கையில வச்சுட்டு கு 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 அவ்வளவுதான் இவன் வந்து இதுக்கு எதிராக இருக்கான். கருங்காலி மாலையை ப்ரொமோட் பண்ணிட்டான். கு 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 அப்படின்னு சொல்லிட்டு உம்பிட்டே இருந்தானுங்க போட்டு. ஒன்னும் அது விஷயத்தையே ரீச் பண்ண முடிஞ்ச உனக்கு இதை நீ பேசியிருந்தா எவ்வளவு பெரிய ரீச் ஆயிருக்கணுங்களாம். இவனுங்களாம் இன்னும் இன்னொரு வார்த்தை வந்து அவங்களோட அவனுங்களோட பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு நாங்களாம் ரேஷனலிஸ்ட், நாங்களாம் இது சமூக சமூக நீதிக்காக நாங்க போராடுறோம், நாங்க பெரியார் பெரியார் பேரன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களாம் வெக்கப்படணும். இவங்க எல்லாம் கொஞ்சம் கூனி குறுக்கணும் அதை சொல்லும் போது இவனுங்க டாமனுங்க. தெரியல. அவ்வளோ டார்ச்சரு, அவ்வளோ இது. அதுல வேற வந்து அந்த 5 பேர் அடிச்சு கொன்னானுங்கல்ல அந்த போலீஸ்காரனுங்க. ஆமா. அவனுங்க வந்து they were just following their orders. புரியுதா? இப்போ ஆர்டர் யாரு they were கொடுத்தா? just following their order. இல்ல இது வந்து ஒரு புரியுதா? நார்மலான கேஸ்ன்னு சொல்றாங்க. நான் ஃபுல்லா டீடைலான சொல்ல ஒரு மேலாப்ல சொல்றேன். இது வந்து ஒரு இது ஒரு சீரியஸா இது வந்து எடுத்திருக்காங்க. நார்மலான ஒரு கேஸ பெரிய சீரியஸா எடுத்திருக்காங்க. அப்போ இந்த விஷயத்துக்கு யார் ஆர்டர் கொடுத்திருப்பா? மேலிடத்துல இருந்து தான் ஆர்டர் வந்திருக்கும். அந்த மேலிடங்கிறது யாரு? ஒண்ணா மேல மேல டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்னு போயிட்டு தானே இருக்கும். அது வந்து இது இவங்க சம்பளம் இவங்களோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ஒண்ணுமே கேள்வி கேட்கறது கிடையாது. இவங்க சித் ஃப்ரீக்வன்சி ஏதோ வீடியோ போட்டாங்களாம். ஆஹா வார் பத்தி அவ சொல்லிட்டா. யாரோ ஒரு ஏதோ ஒரு பொண்ணு வந்து பொண்ணுன்னு ஏதோ ஒரு கிரியேட்டர் ஒருத்தவங்க வந்து ஒரு கிரியேட்டர் வந்து யூடியூப்ல போட்டாங்க. ஆஹா விடவே கூடாது மாபு கடிங்க அப்படிங்கிறது. அவனை கடி சுப்பிரமணி சுப்பிரமணி சங்கின்னு தூக்கி போட்டு ஒழுங்க சங்கின்னு சொல்லுங்க போடுங்க. அது இல்ல அவ சொன்னது என்னன்னா இது சொல்லிட்டோம். என்னமோ ஒரு இது சொன்னாலே அவ என்னது கந்த சஷ்டி கவசமா என்ன அத வந்து ரொம்ப ஃபார்வர்ட் திங்கிங். சரி அவங்க வந்து அவங்க சொன்னாங்க ஏதோ முருகர் பாட்டுன்னு சொல்லிட்டாங்க. சாரி நான் அவன்னு சொல்லிட்டேன் இதுக்கு முன்னாடி. முருகர் பாட்டை எதையோ ஒன்று சொல்லிட்டாங்க. இது ஒரு விஷயம். இதெல்லாம் ஒரு சில்லித்தனமான விஷயம். இதெல்லாம் எவனோ ஒருத்தன் இது மாரி வந்து 1000 பேர் சொல்லிட்டு இருக்கானுங்க. நான் முந்தானேத்து வடபழனி முருகன் கோயிலுக்கு போனேன். அங்க நிக்கிற 500 பேரும் இதுதான் சொன்னானுங்க. எல்லாரையும் மட்டும் கடிக்க முடியுமா? இந்த விஷயம் எது முக்கியமோ அதை பத்தி பேசுறதெல்லாம் கிடையாது. இவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. இவங்க சொல்றதுதான் ரைட்டு. இவங்க எல்லாம் ஹிப்போக்ரேட் கூதியானுங்களா? இவங்க ரேஷனலிஸ்ட் கிடையாதுறானுங்களாம். இவங்களுக்கு வேணும்னா ரூல்ஸ் பெண்ட் பண்ணிக்குவானுங்க எப்ப வேணுமோ. நான் இந்த பக்கமும் நிக்க மாட்டேன், இந்த பக்கமும் நிக்க மாட்டேன். இந்த கோபி டெம்ப்ளேட் இருக்கும்ல அந்த மாதிரி ஏதாவது இவங்களுக்கு ஏத்த மாதிரி நெளிஞ்சுக்கிட்டே நடுவாக்குல வாய வச்சு சலுக்குன்னு உம்பிடுவேன். சலுப்புன்னு ஸ்லர்ப் அந்த சத்தம் தான் கேட்கும். இல்ல நான் சடக்குன்னு புடிங்கி வடக்குன்னு உம்பி மடக்குன்னு வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு டெம்ப்ளேட் இதுவே வந்து ஏடிஎம்கே பீரியட் நடந்துச்சுன்னா எனக்கு அந்த குண்டி வரணும்யா, எனக்கு அந்த குண்டி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து டிமாண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க நோட்டீஸ் விட்டு. உங்களை யாரு சார் நாய் போல அவங்க சொன்னது அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே கேட்டோம்னா என்கிட்ட கோட்டை இதோட எதுவுமே இல்ல எதுவுமே இல்ல. சரி நீ புள்ள போ. இந்த இவனை வந்து பிடிஎஸ்எம் எல்லாம் பண்ணிடுறாங்களா கட்டி வச்சு. அடுத்த சீன் ஒத்துக்கிட்டு அடுத்த சீனே என்ன ஆகும்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்கும் வந்து ஹீரோ வந்து ஒரு இது வைத்தியர்கிட்ட கூட்டு போவாங்க. இது மாதிரி வந்து இவருக்கு வந்து நிக்கவே மாட்டேங்குது, ஒரு அரடி டேப் வச்சு ஒட்டணும் அப்படின்ட்டு. இல்ல அவ என்ன சொல்ல தெரியுமா? இது மாதிரி உங்க இதோட எதுவுமே உங்க ஒய்ஃப் வந்து உங்க மூட் ஆக்குறது இல்லையா அப்படின்னு கேட்பான். டைரக்டா கேட்பான்.
அவ வந்து சொல்லுவா, ம். எல்லாம் ஆக்க ட்ரை பண்றேன். ஆனா வந்து கூட படுக்குறானே தவிர, என் கூட படுக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா கூட அவ. அப்படி சொல்ல மாட்டா. கூட வந்து படுக்கிறதோட சரி. அவ்வளவுதான் அப்படின்றா பக்கத்துல ஒரே வார்த்தை. அப்படிங்கிறான். அதுக்கு வந்துட்டு ஒரு இலை இருக்கு. அந்த இலைய அரைச்சு தடவணும்னா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வைத்தியம் வர காட்டுவான் அதுக்கு. அவன் ஆமாமா. வந்து சொல்லுவான். அதுக்கு வந்து அவன் வந்துட்டு, இலையா சார் நான் இலை நிறைய சாப்பிடுவேன். இந்த ஊர்ல இருக்கிற ஆடு மாடை விட நிறைய கீரைலாம் சாப்பிடுறேன் அப்படிமா. டேய் அது அந்த கீரைடா ஐயோ! மொடப்பையில அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அடுத்த இதுல என்னன்னா, இப்ப கன்ஃபஸ் பண்ணான்ல, ஒத்துக்கிட்டான்ல அவன் பாய் ஃப்ரெண்டு. ஒரு நிமிஷம்டா. அந்த டாக்டர் இருக்கான்ல, அந்த டாக்டர் வந்துட்டு லேடி சொல்லும், இது மாதிரி சார் எங்களுக்கு நீங்க சொன்னது நடந்து எனக்கு குழந்தை முடிஞ்சுன்னா உங்க பேரே வைக்கிறேன் சார் அப்படிமா. அவ வந்து ஐயோ என் பேர்லாம் வச்சிடாதீங்க, என் பொண்டாட்டி ரொம்ப சந்தேக பிராணி, அதாவது சந்தேகப்பட போறா அப்படின்னு சொல்லுவான். என் பேரே அப்படின்னு அப்படின்னு சரியா சொல்லிட்டு சொல்லுவான். சிரிப்பான். அப்பாராவா அப்பாராவ். என்னமோ வரும். அப்பாராவ். அப்பாராவ். டாக்டர் அப்பாராவ். ம். டாக்கி மிச்சி நீ பேசாம இந்த பல் டாக்டர் தொழில் விட்டு இதுல சேர்ந்துடலாம்டா. நீ கோடம்பாக்கத்துல எது? ஒரு கிளினிக்க போட்டு, ம். காம கிளினிக். சூப்பரா இருக்கும். ம். வாங்க சூப்பரா நான் வந்து இருக்கும். உங்களை எல்லாரும் சொர்க்கத்துக்கே கூட்டிட்டு எல்லாரும் போறேன் அப்படின்றனா. இல்ல டாக்குமெண்ட் கிட்ட வந்து எல்லாரும் எடுத்து காட்டாங்க. இதுல கொஞ்சம் மால் ஃபங்க்ஷன் இருக்கு, சரி பண்ணுங்க டாக்கி மிச்சி உள்ள வந்து நர்ஸ் இவரை ஜிமோ ரூம் கூட்டு போங்க அப்படின்னு. ஐயோ எபிசோடு கேட்டாலும் செத்தானா? அவன் அவ்வளவுதான் வெறி ஆயிடுவான். போன் அடிப்பான் எனக்கு. இந்த எபிசோட் நாளைக்கு ரிலீஸ் ஆகும். நாளைக்கு காலைல எனக்கு போன் அடிப்பான். ஆத்தது கொல்ல போறேன்டா உன்ன அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா எல்லாரும் இந்த பல்லு பிடிச்சு பாக்குறீங்கன்னா? இருங்க. இப்பதாங்க அந்த யாரு அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து, நான் வந்து இவங்க ராடு விட்டதுனால தான் வந்து நான் வந்து ஒத்துக்கிட்டேன். மத்தபடி இது இன்னசென்ட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சார் நம்ம ஐபிஎஸ் ப்ராசிக்யூட்டர் சார் நம்ம ப்ராசிக்யூட்டர் அப்படின்னு. இது அவர்கிட்ட வந்து சொல்லிட்டு உடனே போயிடுவான். சரியா? இப்ப உடனே இன்ஸ்பெக்டருக்கு வந்து இன்னொரு போன் இல்ல வந்துரும். இல்ல எல்லாம் ஒன்னா வந்து அவன்கிட்ட காலை பிடிச்சி கெஞ்ச ஆரம்பிச்சிருவான். இது மாதிரி இவன் நான் கொலை பண்ணவே இல்லை சார், இவங்க அடிச்சடியில இது பண்ணிட்டேன் அப்படின்னா, அப்ப அதெல்லாம் இல்ல, இவன் தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ இழுத்துருப்பான் பாரு. அப்ப இவனே சொல்லுவான், அவன் கொலை பண்ணல, அவனை விட்டுருங்கன்னா திட்ட ஆரம்பிச்சிருவான். எஸ்ஐ வந்து இன்ஸ்பெக்டர் திட்டுவான்டா, அப்படின்னு சொல்லிட்டு ஏய் சாரி அவன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் திட்டிட்டு கிடையாது அவன். யோ 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 அப்படின்னு பாரு, சாரி சார் அப்படின்னு திடீர்னு வந்து. அதான் அதுக்கப்புறம் அவன் சொல்லுவான், இது மாதிரி ரிப்போர்ட்ல வந்துருக்கு, அவன் அடிச்சு பொண்ணை வந்து ரைட் ஹேண்ட் அடிவான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் அடினோன்னா அந்த பக்கத்துல இருக்க ஏட்டம்மா வேற, இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் ஒரு போலீஸையே பாக்குறேன் அப்படின்றோம். அவன் திரும்பி போனா செகண்ட் டைம் அப்படி ஒரு சரியா இருக்கும் அது. அது சொல்லிட்டாங்களா? சொன்ன உடனே அடுத்த மர்டர் நடந்துடுது. சரியா? அடுத்த மர்டர்லயும் வந்து அப்பயே வந்து இவன் ஐபிஎஸ் ஆபீசர் என்ன சொல்லிடுவான், இது மாதிரி வந்துட்டு இது வந்து மர்டர் கேஸ், இது வந்து சீரியல் கில்லர் கேஸ் இது அப்படின்னுவாரு. இவர் வந்து இன்னும் ஊர்ல எங்க சீரியல் கேஸ் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வார்ட் ஆஃப் பண்ணிடுவாரு. சரியா? வார்ட் ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் அப்டேட் வந்துரும். அடுத்த கொலை அப்டேட் வரும், போன்ல வந்துரும். அங்க போய் பார்த்தா அங்க எதுவும் ஃபர்ஸ்ட் கிடைக்காது. அப்புறம் வந்து ஐபிஎஸ் ஆபீசர் வந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி பேசிட்டு அவங்க ஏதோ சொன்னோடனே திரும்பியும் போய் செக் பண்ணுவான் பாரு, அங்க ஒரு போன் கிடைக்கும்டா. அந்த போன் கிடைச்ச அப்புறம் தான் வந்து ஸ்டோரி வந்து மூவ் ஆகவே ஆரம்பிக்கும் ஓரளவுக்கு. அதாவது இது வரைக்கும் அதான் ரொம்ப அட்டர் ஸ்லோவா இருக்கிறது, இதுக்கப்புறம் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் ஸ்டோரி. சரியா? அந்த போன்ல வந்துட்டு இவன் கொல்றதுக்கு முன்னாடி இவன் வந்து ரெக்கார்ட் பண்ணிருப்பானா இல்ல அது தானா ரெக்கார்ட் ஆயிருக்குமான்னு தெரியல. சரியா? இவன் வந்து கேட்பான்டா பண்ணிடுவா. கீழே இருக்க யாரு அவனை ஒருத்தனை இது பண்றான், அவன் வந்து ரெக்கார்ட் பண்ணிருப்பான் கையில போன் வச்சுட்டு. ஓகே ஓகே ஓகே. சரியா? ஆனா ஒருத்தன் இந்த டைரக்டர் வந்து எதை நினைச்சு எடுத்தானே தெரியலடா. அவனுக்கு இருக்க கிங்க் எல்லாம் ஒரே படத்திலே எடுத்துட்டான்டா. இந்த விஷயத்தான் வந்து பாலா பண்ணியிருந்தான். இந்த விஷயம் பாலா பண்ணியிருந்தான். செக்சுவல் அபியூஸ்னா அதை செக்சுவலைஸ் பண்ணி காட்டக்கூடாது. அதை ஒரு கிரைம் மாதிரி காட்டணும். அத வந்து ஒரு எப்படி சொல்றதுடா, அத ஒரு தப்புன்னு காட்டுறதை விட்டுட்டு இவங்க அதை ஒரு செக்சுவலைஸா வணங்கான் படத்துல பண்ணியிருந்தான் பாத்தியா பாலா. அதாவது அதை எதுக்காக அப்படி பண்ணான்னு தெரியவே இல்லை. சொல்றதானே அதை பார்த்தா நம்மளுக்கு அவசியம் வரணும். அது வந்து பார்க்கும்போது என்னடா இவ்வளவு கேவலமா இருக்கு, ஏன்டா இந்த சீப்பான விஷயத்தெல்லாம் பண்றான்னு இருக்கணும். இதை வந்து அவன் செக்சுவலைஸ் பண்ணி ஒரு எப்படி சொல்றது, இதெல்லாம் வந்து இப்ப கட் பண்ணி ரெடிட்ல வந்து காம சீனா போட்டுட்டு இருக்கானுங்க. இந்த சீன்லாம் ஒடேலா படத்தோடதெல்லாம் அப்படி இருக்க கூடாதுல்ல. அது கரெக்ட் தான். சரியா? இவன் அந்த சைக்கோ கில்லர் வந்து அந்த பொண்ணை கொல்ற அந்த இது வந்து அவனை கேட்டோம்.
அந்த வீடியோ வந்து அவரு பாத்துருவாரு. ஆனா முகம் தெரியாது. சரியா? அதாவது இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே எப்பயுமே காஜாவே இருப்பானுங்கடா. ஆமா. யார் காஜா இருக்க மாட்டார்ன்னா, ஆமா போலீஸ் ஆமா ஆபீசரு, ஐபிஎஸ் அதாவது அந்த சப் இன்ஸ்பெக்டர், ஐபிஎஸ், அது இல்லாம அந்த ஊர் தலைவர். இவங்க 3 பேர் மட்டும் தான் இந்த படத்துல காஜா இருக்க மாட்டாங்க. அடுத்த படத்துல அவங்களும் காஜா ஆமா. ஆயிடுவாங்க. இல்ல இந்த சரியா? படத்துல எப்படின்னா, இந்த படத்துல எல்லாம் காஜா இருப்பானா, அடுத்த படத்துல எல்லாம் ஒண்ணு கடிக்கணும்னே சுத்துவானுங்க. யூரின் பிளாடர் ஃபுல் ஆயி செகண்ட் பார்ட்ல. எங்க போனாலும் மூத்திரத்த அடுத்த படத்துல. பெஞ்சிருவாங்க. வாங்க வாங்க மூத்திரம் பெய்யலாம். இதுல சிமெண்ட்ரியில போய் மூத்திரம் பெய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆ சரியா? ஐய்யய்யோ! ஆ. ம். என்னடா சரி. தனியா சாரிங்க. பேச அதான் இல்ல. நான் ஒரு நான் சீன் அவன் இது அதுக்கப்புறம் என்ன பார்த்தேன். ஆகும்னா அவன் அடுத்து பீஸ் நான் போகிறேன் அவன் பச்சை மனிதர்களோட பேசுறான். அவன் கூட இருக்க பச்சை மனிதர்களோட. ஓ, ம். அடுத்த ஸ்கிசோஃப்ரெனியா. சீனே இது என்ன ரொம்ப மோசமா அடுத்த இருக்கும்டா. சீனே என்ன அடுத்த தெரியுமா? சீன் வந்து ஆ. அத இது பண்ணுவாங்கல்ல, ம். இவனா இருக்குமோன்னு டவுட் படுறது ஒரு சில பேரை காட்டுவாங்கல்ல. இவன் தான் கில்லரா இருக்குமோங்கிறதுக்காக திசை திருப்புறதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஒருத்தனை காட்டுவாங்க. அவன் வந்து என்ன பண்ணுவான், ஒரு யாரு? பொண்ணு ஏதோ ஹீரோவோட கொன்றுருப்பான். தம்பி. கொன்னுட்டு ஹீரோவோட இன்னொரு தம்பி. அவன் தான் சொல்லணும். ம். அதான். அவன் பாரேன் எப்படி சொல்லாம போறான், ஒரு நிமிஷம் இருடா, என் மச்சினிச்சு குளிக்க போறான், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான் அவன் ஃப்ரெண்டுட்ட. ஆமாமா. அ அதாவது என்ன தெரியுமா? அவன் தான் அந்த போய் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அவன் ம், தான் கல்யாணம் பண்ணிக்க ம், போறான். ஆனா, அதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு வேலைய பார்க்க ம். ஆரம்பிச்சுருவான் அவன். ஏன் அவன் சரி. ஆனா வீடியோ வந்து எடுப்பான்டா போன் எடுத்து வச்சு. வீடியோ எடுப்பான். ஆமாமா. வீடியோ எடுப்பான். அத வேற பாத்துருவாங்க. சரியா? ஆ ம். கல்யாணம் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து நீ பாத்துக்கோடா அப்டின்னுவாங்க. அடுத்ததும் மொரட்டு சீன்டா. அடுத்தது வந்து ஜாக்கெட் ஊக்கு போட இல்ல சொல்லுவான். இவன் வந்து தடவிட்டே உட்கார்ந்திருப்பான் அந்த பக்கம். மொரட்டு சீன் அது. இல்ல அவ சொல்லுவா, ஊக்கு போடுறப்ப தெரியாம குத்திட போகுது அப்படிமா. நீ கல்யாணம் ஆனதுல இருந்து உன் மீச முடி கூட ஆ, எனக்கு குத்துனது இல்லடா. அப்படி சொல்லிட்டு சொல்லிடுவான். ச்சே. ஐயோ! இதுவாது குத்துட்டோம் அப்டின்றுவாங்களா? ஐயோ! மானபங்கம் சரி. மானபங்கப்படுத்திடுவான். இதுவாது குத்திட்டோம். ம். இ அ ஆ அடுத்ததா சரி அடுத்து. வந்துட்டு இது இது ஒரு சீனா? இது ஃபுல்லா வந்து இவன மானபங்கப்படுத்துற சீன் தான். மானபங்கப்படுத்துற சீனுக்கு அப்புறம் வந்து அதாவது ஒரு கிரீப்பா காட்டிட்டே வருவானுங்கடா. இது இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே கிரீப் தான். ஆனா வந்து கொலை பண்ற அளவுக்கு கிரீப் கிடையாது. சரியா? அப்படி ம். காட்டிக்கினே வருவாங்க. அ அ அந்த எப்படி சொல்றது? பொண்ணோட ம். கொலை பண்ற அளவுக்கு சொல்லுங்க. கிரீப் கிடையாது. பொண்ணுங்கள வீடியோ எடுக்கிறது, தப்பா நடந்துக்க பாக்குறது. அது மாரி அந்த அந்த இதுதான். நம்ம கொலைலாம் பண்றது இல்லப்பா. இதெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி அவனுங்க. ஆமா. அதாவது அ ஆனா நெறைய பேர் அப்படி தான்டா ஒருத்தர் இருக்கிறாங்க. அதாவது ஆமாமா. பொட்டன்ஷியல். ம். பொட்டன்ஷியல் அவனுங்க வந்து பொட்டன்ஷியல் த்ரெட்டு. ஆனா வந்து ம். கெ மோஸ்ட்லி அவனுங்களுக்கு வந்து அவ்வளவு தைரியம் வராத மாரி தான் இருக்கு. தைரியம் வர ஆமா. மாட்டேங்குது. அப்படி சொல்றேன். சரியா? அவன் இப்ப சுத்திட்டு வந்து அந்த இருந்திருப்பானுங்க போல. போட்டோகிராஃபர் ஃப்ரெண்டு சும்மா ரேண்டமா நடந்து போறவன் எல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருப்பான் தெரியுமா, கிரீப்பா உட்காந்துட்டு ஆமாண்டா. ஆமாமா. சம்மந்தமே வாசல்ல இல்லாம உட்காந்துட்டு. ஆ மளிகை கடை வாசல்ல எல்லா உட்கார்ந்து நியூஸ் ஊரு பேப்பர் படிச்சிட்டு இருப்பான். திடீர்னு பூரா நடந்து போறவங்க எல்லாம் வீடியோ எடுப்பான். ஆ எல்லாருமே அப்படிதான்டா இருப்பான், இந்த ஊரே அப்படிதான். சரியா? அடுத்து அந்த ஃபோட்டோக்காரன் இருக்கான். ஃபோட்டோ எடுக்குறான்ல, ஃபோட்டோ எடுத்தானே கிரீப். அவன கூட்டு போய் வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு ஆஹா, கூட்டு போவாங்க. என்ன அ பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. அந்த அந்த வீடியோ ஒண்ணு கிடைச்சிருக்கும்ல, அத ஆடியோவா காட்டி காட்டி இந்த வாய்ஸ கேட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப வந்து ஹீரோவோட தம்பி வந்து இது வந்து அந்த போட்டோகிராஃபர் வாய்ஸ்ன்னு அவன் ஃப்ரெண்டே போட்டு விட்டுருவான். அதுக்கப்புறம் அவனை வச்சு செக் பண்ணுவாங்க. ம்ஹ்ம். அவன செக் பண்ண உடனே வந்து ம். இது அ கல்யாணம் நம்ப ஊர் தலைவர் வந்து, "நான் தான் பெரிய பூளே ஊர்ல" அப்படின்னு சொல்ட்டு, "இவ்ளோ பிரச்சனை நடந்தும் நான் வந்து என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்ட்டு கல்யாணம் பண்ணுவாரு. சரியா? அ அதுக்கு வெளிய வந்து போலீஸுமே வந்து நிக்க வைப்பாங்க. அதாவது கல்யாணம் நடக்குதுன்னா, அதுக்கு வந்து பந்தோபஸ்து வைப்பாங்கல்ல. ம். அ அதுக்கு வந்து பந்தோபஸ்து வைப்பாங்களா, கடைசில பார்த்தா வந்து அந்த கல்யாணம் முடியுது. அதாவது இந்த இந்த கல்யாணம் முடிஞ்சு அந்த ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்ச உடனேவே வந்து, அந்த பொண்ணு அடுத்த நாள் காலையிலேயே வந்து அவ ஃப்ரெண்ட வந்து பஸ்ல ட்ரெயின்ல ஏத்தி விடலான்னு ரயில்வே சொல்லிட்டு ஸ்டேஷன்ல ஒடையில ரயில்வே ஏத்தி விடுறேன். ஸ்டேஷனுக்கு போவாங்க பாரு. அங்க வந்து வந்துருவான்டா. நம்ப அந்த இவன் அக்யூஸ்டு. ஆனா இவன் பாடுறான், ஆமா. கேஸ்டிங் வந்துட்டு கேஸ்டிங் மட்டும் கரெக்டா முடிச்சிடுறான்டா. கேஸ்டிங் மட்டும் நல்லா ஆமா. பண்ணியிருக்கான்டா. அந்த மாதிரி இந்த ஆமா. பொண்ணுங்கலாம். இதான் அ புடிச்சுட்டான். அந்த பொண்ண புடிச்சிட்டு போய் அந்த வயக்காட்டுல வச்சு, இது மாரி அவ கழுத்த புடிச்சு நெரிச்சு, இது மாரி நீ உன் ஃபர்ஸ்ட் நைட்ல என்னென்ன பண்ணேன்னு சொல்லு. சொன்னேன்னா உன்ன விடுவேன். இல்லன்னா நானே அறுத்து போட்டுருவேன் அப்படிம்பான். ஏன்டா புண்டை இது மாரி கதை வேணா ரெடிட்ல படிச்சுட்டு போயிட்டா சுன்னி அப்படிங்கிற மாரி இருக்கும். டேய் அவனுக்கு அவன் தான் வந்து படிப்பறிவு இல்லாம இதுக்கு தான்டா அவன் இப்படி இதுக்கு முன்னாடி இருக்கிறான். சீன்ல புரியுதா இல்லையா?
இதுக்கு முன்னாடி சீன்ல பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் நைட் சீன்ல பார்த்தா மூஞ்செல்லாம் ஏதோ வெள்ளையா ஒட்டி ஒட்டி இருக்கும். நான்லாம் அலண்டு போயிட்டேன். ஐயோ இதெல்லாம் அப்பா. பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு சொல்லுது இது பாலு மாதிரி அவர் பாலு ஐஸ்கிரீம் எல்லாம் எடுத்தாரு. இந்த ஐஸ்கிரீம் எல்லாம் same எடுத்து அதான் ஐஸ்கிரீம் எல்லாம் எடுத்து என் மேல வச்சு இது பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கும். டக்குனு இவன் வந்து அந்த பொண்ணை ஏதோ பண்ண ஆரம்பிச்சு கொல்ல ஆரம்பிச்சிருவான். கழுத்தை பிடிச்சி நெரிச்சு. ம், அது வந்து ச்சே. கேட்கறதுக்கே ஒரு ஆனா மாறு இருக்கும்டா. அதை ஏன்டா எடுக்கிறானுங்க இதெல்லாம் இது மாதிரிலாம். அதெல்லாம் எப்படி முன்கூட்டியே வாங்கி வச்சாங்க நான் யோசிச்சிருந்தேன் நான் படம் பார்க்கும்போது. இது வந்து இந்த அதான் 90s கிட் கூறியானுங்க அந்த யோசிப்பானுங்களா அந்த மாதிரி யோசிக்கிறான் அவன். ம், அந்த இது ம். சொல்லுவாங்களே இது மாதிரி இந்த தாலி கட்டிட்டாங்க. ஐயோ அந்த பொண்ணு நாளைக்கு பிரெக்னென்ட் ஆயிடுமே என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான் பீஸ் மேக்கர். ஐயோ ம். ஆஹ் சரியா இப்ப வந்து கரெக்டா வந்து இவனை பிடிச்சிடுறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து இவனை வந்து பிடிக்கிற வரைக்கும் வந்து கடைசியில வந்து இது மாதிரி அசல் கோளாறு மாதிரி ஆயிடுது. சரியா வேற ஒருத்தவனை பிடிச்சிட்டு போயிடுவானுங்க இப்போ. அப்படியா? தலையில ஆமாமா வேற ஒருத்தவனை புடிச்சிட்டு போயிடுவாங்க. இவன் தப்பிச்சிருவான். ஆமா. அந்த வயல்காட்டுல வந்து சார் மோட்டார் திருட ஒண்ணுக்கு வந்தான் பாரு இவன் போயிடலான்னு வந்தேன். தம்பி. ஆஹா ஒண்ணுக்கு மோட்டார் போயிடலான்னு திருட வந்தேன். வந்திருப்பான் இவன் தம்பி. இவன் குடும்பமே அப்படியா? இப்படிதான்டா இருக்கும். சரியா அவன் வந்து மாட்டிப்பான்டா. கூட்டு போய் அவனை கட்டி தலைகீழ கட்டி பருப்பு எடுப்பானுங்க பாரு போலீஸ். இவரு அது பேர் என்னது ஊர் தலைவர் வந்து என்ன ஊர் சொல்றாரு தலைவர் அவனை என்கிட்ட கொடுங்க. நான் கூட்டு ஊர் போய் அவரை தலைவர் வந்து கொத்து பரோட்டா போட போறேன். அடி சரியா பிரிச்சிருவான்டா வச்சுக்கிட்டு. தெரியும் தெரியும் கடைசியில அவசரப்பட்டு அடிச்சிட்டீங்களே சார் அப்படி. அதாவது அவன் ம். அடிக்கும் போதே அடுத்த கொலை நடந்துரும் பாரு. அதனால இல்லடா வந்து அவனை என்னமோ இதுல கிரில் சிக்கன் மாதிரி கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. பட்டு பட்டுன்னு அடிப்பானுங்க போட்டு எல்லாரும் கண்ணா அப்படின்னு. அந்த இது தெரியுமா டாக்கி மிச்சு அந்த மெக்சிகன் இதுல வந்து இந்த குதிரையை தொங்க விட்டு அடிப்பாங்கல்ல அது தெரியுமா உனக்கு? அது இல்லையே. பேர் என்னமோ வருமேடா. ஆஹ் அதான்டா உள்ளார சாக்லேட் இருக்கும்டா அதை அடிச்சு இது பண்ணுவாங்க. அது பேர் என்னமோ ஓகே சொல்லுவாங்க ஓகே மறந்து ஓகே போச்சு. ஐயோ ஆமா 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 ஆமா. அது அது கூட மாதிரி நிறைய வாட்டி எடுத்து போட்டு பக்கத்துல அடி. இருக்கவங்க மேல அடிபட்டுருமே அதானே. அது 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 பேர் எனக்கு அது டக்குன்னு பேர் அன்னைக்கு ஏதோ டெய்லி சொல்லுவேன் அந்த பினாட்டோ பேரை. பினக்கலாடோ பினாட்டா ஏதோ வரும். பினாட்டா பினாட்டா பினாட்டா. பினாட்டா. அதான் 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 அதுதான். ம். அது எனக்கு டக்குன்னு மறந்து போச்சு. அது ஒண்ணு இல்லைங்க. அது யூனிக்கான வந்து பொம்மை மாதிரி இருக்கிறத கட்டி அடிப்பாங்க அதானே. உள்ள வந்து அதான் சாக்லேட் வச்சிருப்பாங்க குழந்தைங்களுக்காக. அது பர்த்டே ஃபங்க்ஷன்ல பினியாட்டா நடத்துவாங்க பாரு. பினாட்டா இல்ல பினியாட்டா. பினியாட்டா. அத போட்டு அடிச்ச உடனே வந்து இவனை டெட் பாடி அதாவது இவனை அடிக்கும் போதே வந்து இன்னொரு கொலை நடந்துருச்சுன்னு தெரியுமா. இவனால கூட்டு வந்து விட்டுருவாங்க. சரி போப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா இப்ப வந்து அகைன் நம்ம ஐபிஎஸ் ஓட சீன். ஐபிஎஸ் ஆமா தெரியாம ஐபிஎஸ் வந்து என்ன சொல்றாரு இல்ல என்னால பிடிக்க முடியல ஐ எம் கம்மிங் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவார் பாரு. அவர் கேர்ள் ஃப்ரெண்டு சொல்லுவாங்க இது மாதிரி வந்து நானே ஒரு ட்ரக் அடிக்டா இருந்தேன் என்னை சரி பண்ணி கொண்டு வந்தது நீதான் நீ ஏன் வந்து கிவ் அப் பண்ற அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன சொல்றாரு இதுக்கு சேலஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு லோக்கல் டிவில எனக்கு கல்யாணம் நடக்க போகுது. அதாவது இவனுங்க எந்த உலகத்துல இருக்கானுங்கன்னே எனக்கு தெரியல. அதாவது இவனுங்களுக்கு மேல வந்து இது இருக்கா இல்லையா தனி உலகம்.com. சரியா எனக்கும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் வந்து கல்யாணம் கோயில்ல எல்லாரும் வந்துருங்க முடிஞ்சா சீரியல் கில்லர் வாடா அப்படின்னு சொல்லுவான். இதுல ஆனா கடைசி வரைக்குமே வந்து யாருன்னு நம்மளால கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு தாண்டா இருக்கும் ஒருத்தர் உண்மையிலே. சீரியல் கில்லர் நல்ல விஷயம் வந்து அதுதான். அது ஏன் தெரியுமா எவனுமே இல்ல நல்லவனே கிடையாது எல்லாமே கிரீப்பு. அதனாலதான் வந்து இவனா இருப்பானா அவனா இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ற மாதிரியே இருக்கும். சரியா இவங்க உள்ளார போன உடனேவே வந்து நம்ம கிரீப் வேலைகள் ஆரம்பம். திரும்பி குடிச்சிட்டு வேலையை காட்ட போயிடுவானுங்க. அண்ணன் செஞ்சானா தம்பி செஞ்சானான்னு தெரியல. ஆனா ஓகேவா சரியா இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் நைட்லாம் நடந்து முடிஞ்சிடும் அந்த ஐபிஎஸ்க்கு. சரியா அந்த ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும் போதே வந்து இன்னொரு ரெவலேஷன் என்ன நடக்கும்னா வந்து ஹீரோயினுக்கு அப்பதான் தெரியும் தட் தன்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து இத்தனை நாள் இந்த கொலை பண்ண கிரீப் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா அவன் வந்து என்னன்னா வந்து இவன் மாதிரி இதெல்லாம் எடுத்து வச்சிருப்பான். வேற என்ன ஐ பட வில்லன் மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சிருப்பான். இன்னர்லாம் அத வந்து மாட்டிப்பான். புரியுதா இவங்க வந்து ஒவ்வொரு வீடா போய் இது உங்க நகையான்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. சரியா வந்து பார்த்தா அவங்க புருஷன் வந்து காணாம போயிருப்பான். ஓகேவா பார்த்தா வந்து போலீஸ்காரன் கிட்ட போயிடுவான்டா. போலீஸ்காரனோட ஒய்ஃப் கிட்டயும் போயிடுவான். சரியா ஆனா இது வந்து போலீஸ்காரன் வந்து காலைல வந்து நியூஸ் படிச்சுட்டு உட்காந்துருப்பான்டா. இவருல வந்து நான் வீட்டை கொஞ்சம் கிளீன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போயிடுவான்டா. நேரம் துணி எடுத்துன்னு வரேன்ட்டு
துணி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு துணி மூட்டை மாதிரி இதை தூக்கி போட்டு போயிடுவான். ஹீரோ அதாவது போலீஸ்காரனோட ஒய்ஃப தூக்கி துணி மூட்டையில கட்டின்னு போயிடுவான்டா. சரியா? எனக்கு ஆனா அவன் துணி மூட்டையில எடுத்து போகும்போதே எனக்கு தெரியும் கன்ஃபார்மா அந்த பொண்ணை வந்து அவன் கடத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? ஹீரோயினே வந்து அவனை கொன்னுருவாங்க. ஓகேவா? சண்டை போட்டு தானே அது கொன்றுவாங்க. எப்படி போட்டு இல்ல தள்ளுறது இல்ல சரியா இருக்கும். மேலே அது இருந்து அப்படியே சரியான சீனு. இறங்குவாங்கல்ல. என்ன ஆகுது, உள்ள ஊரெல்லாம் தேடுவாங்கடா எங்க இருக்கான்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டு இது வந்து அந்த போலீஸ்ட்ட வந்து அவ சொல்லிடுவா, இது மாதிரி அவன் தான் திருப்பதி தான் அதை பண்ணான் அப்படின்னு சொன்னோன்னா அப்புறம் தெரியும் இவன் குஞ்சு தூக்காதவன் கிடையாது, இவன் வந்து சரியான தெவடியா பையன் அப்படின்னு சொல்லிட்டு. அவ பார்த்தா புது அந்த பொண்ணு வந்து ஃபேண்டன்சி பாக்ஸ்ல கட்டி. ஆமா, என்னதுடா புது ஃபேண்டன்சியோட ஒரு ஃபேண்டசி. ஃபேண்டசி. என்ன ஆனா அவன் இதுல இப்படி அவன் அவன் கூட்டு ஏன் இப்படி ஆவான்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லுவாங்களா, அது எனக்கு புரியவே இல்லை. ஏன் இப்படி ஆவான் அப்படி? அவ வந்து அவனை அவன் வந்து வந்து இவன் திட்டிட்டே இருப்பான், அதனால அப்படி ஆயிடுவான்னு சொல்லுவான். இதெல்லாம் அப்படியா? ஓவரா இல்லையாடா, என்னடா இது. எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு சொல்லி திட்டிட்டே இருந்த அதான். நல்லதுடா டே. அருமைடா சரியா? அருமைடா கோத்தா அப்படின்னு. அருமைடா கோத்தா. இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இவங்க ஒய்ஃபே வந்து அவன் தலையை வெட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இதுவாயிடுவாங்க. பேர் என்னது, இல்ல இது சரண்டர் அந்த ஆயிடுவாங்க. சீனே எப்படி இருக்கும், என்ன பண்ணுவாங்க அவங்க ஓடி வந்து எங்க தேடுவாங்க, அந்த நாய் மூக்குல வந்து அந்த மோப்பம் முடிச்சு வரும், அவ அழுவா, உளுந்து உளுந்து அழுவா, அதை கூட வேணுக்குனே அவங்க வந்து இந்த காமமாவே காமிச்சிருப்பாங்க, அந்த பொண்ணு அழுவுறத கூட. அவ ஜாக்கெட்டை வந்து வேணுக்குனே இது பண்ணி கிணத்துக்குள்ள பார்த்தா அந்த பொண்ணை வந்து அவன் இது பண்ணிட்டு இருப்பான், இது மாதிரி அவன் அந்த பொண்ணை வந்து தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான். இவ வந்து அதை ஜம்ப் பண்ணி மேல இருந்து ஒரு வெட்டுவா பாரு, அப்பதான் அப்படியே அந்த இந்த இது மம்பட்டி உடல எடுத்து உடனே தலையை வெட்டிடுவாளா, மம்பட்டி எடுத்து தலையை ஆமா வெட்டிடுவான்னு நினைக்கிறேன். ஏதோ தலையை மட்டும் வெட்டிடுவா, ஏதோ கொத்திடுவா தலையை மட்டும் வெட்டிட்டு தலையை அவ்வளவுதான், தூக்கிட்டு வருவா. படமே இதுதான் வந்து முடிந்தது. படத்தோட ஃபர்ஸ்ட் சீனு. அதாவது ஒடேலா 2 ஃபர்ஸ்ட் சீன். ஒடேலாவே படமே அப்படிதான்டா ஆரம்பிக்கும். கடையில தலையில வெட்டி தூக்கிட்டு வருவாள், அதானடா ஃபர்ஸ்ட் சீனு ஒடேலாவே. ஓ அப்படியா? நான் பாக்கலங்க, ஃபர்ஸ்ட் சீன் பார்க்காம வந்திருப்பேன். சரி, ஓகேவா? இது செத்துருச்சா? இது வந்து இவன் செத்துட்டானா? இதுதான் வந்து ஒடேலா 2 ஃபர்ஸ்ட் சீனு. சரியா? நான் அதை எடுத்த உடனே ஒடேலா 2 ஃபர்ஸ்ட் சீனை பார்த்துட்டேன். புரியுதா? எனக்கு எடுத்த உடனே அப்ப இவன் தானே அவன் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிச்சு. அதனால படமே வந்து எனக்கு பாக்குறப்ப ரொம்ப இதுவாயிடுச்சு, டென்ஷன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இத பாத்திருந்தீனா செமையா இருந்திருக்கும் உனக்கு படம். ஆமாண்டா, அவ வந்து குண்ட மாதிரி இருக்குது அந்த படம். பிளாஷ்பேக்ல வந்து என்ன ஆகும் டாக்குமெண்ட்ரி, இது மாதிரி அவன் சொல்லுவான் எதனால இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. நான் சொல்றேன்டா உனக்கு ஜஸ்டிஃபையபிள் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஒரு கல்யாணத்துல வந்து பெட்ரூம் அலங்காரம் பண்ணிட்டு இருப்பாங்க, இவனும் இவன் ஒய்ஃபும், இந்த ஹீரோவும் அந்த ஒய்ஃபும் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன சொல்லுவான், இது மாதிரி இந்த பெட் வந்து சூப்பரா இருக்கு, இந்த பெட்டு செம்மையா இருக்கு, இந்த மாதிரிலாம் நமக்கு பெட் இருந்துச்சு, அந்த பெட்டை நான் வந்து பண்ணியே உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அவன் சொல்லிடுவா, பெட்ல குதிச்சு எல்லாம் உடைக்க கூடாதுப்பா, உன் திறமையில உடைக்கணும் அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்திடுவா. அதுக்கப்புறம் ஒண்ணு ஒன்னா வந்து காமிப்பானுங்க, இது மாதிரி இந்த டாக்டர்கிட்ட போயிட்டு இவன் பக்கத்துல தூங்குறான் படுக்கிறான் தவிர தூங்கிடுறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னது எல்லாத்தையும் போட்டு வெளுத்து எடுத்துருவா அவ போட்டு. அதெல்லாம் சொல்லி காட்டுவாங்க டேமேஜ் அப்படிங்க, அதை சொல்லிட்டு இதான் காரணம் அப்படிமா. அடுத்த நாள் வந்து என்ன வந்து இப்படியே பண்ணிட்டு இருந்த, என்ன ரொம்ப இது பண்ணிட்டே இருந்த, அதனாலதான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லுவான். ஓகே என்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு சோகமா இருக்கும். பைத்தியக்கார கூதிங்க. இவ எதுவும் தப்பா நடந்துக்குவாளா என்ன? இல்ல அந்த ஊர்ல வந்து பாய்ஸ் மட்டும் தான் அப்படி இருப்பான். பீஸு ரெண்டாவது படத்தை சொல்லு பாப்போம். தமன்னாவை அடிக்காம. அது ஆமா, தமன்னா பார்த்து அடிக்காம இருந்தது ஒரு படமா தான் இருக்கும் நினைக்கிறேன் தெரிஞ்சு. இப்படி இருக்கீங்க உடையலாம இருக்கியடா. கும்பகோணமா உடலாவா நீங்க? உடல ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல வரியா? எனக்கு இந்த படம் பார்க்கும்போது டவுட் என்ன தெரியுமா, இதுக்கெல்லாம் எப்படி அவங்க வந்து சண்டை போடாம இருந்தாங்க, திருப்பதினு எப்படி பேர் வச்சீங்கன்னு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அந்த படம் பார்க்கும்போது. இதுக்கு மட்டும் ஏன் வரல அவனுங்க? அவனுங்க எல்லாம் பாத்துருக்க மாட்டானுங்கடா, சின்ன படம்ல எப்படி பாத்துருப்பாங்க. இந்த படம் ஹிட் ஆச்சு, இந்த படம் அங்க ஹிட்டடா, அதனாலதான் ஹிட் ஆச்சு. அப்படியா? ஆமா, அதனாலதான் பார்ட் 2 எடுத்தாங்க. எதுக்குடா அப்ப சம்பந்தமே நம்ம இந்த படத்துக்கு பார்ட் 2? எல்லா கிரீப்பும் வந்து இது கொடுத்திருப்பானுங்க போல, வந்து ஆதரவு கொடுத்திருப்பானுங்க போல படத்துக்கு. நல்ல ஆதரவா பண்ணக்கூடிய ஆட்கள். கிணத்துல இருந்து குதிக்கிற அந்த ஃபோர்ஸுக்கு அவளே அடிபட்டு செத்து போயிருப்பாடா. அவ்வளவு தூரம் இருக்கும் அந்த கிணவு. அதுவும் இல்லாம இந்த மம்புட்டி இருக்குல்ல, அது வந்து ஷார்ப்பு கூட இருக்காது ஒண்ணுமே, அதுல தலை வெட்டி துண்டா போகும். சரி காப்பாத்திட்டேன்னு விடலாம், சரியா? காப்பாத்திட்டேன்னு விடலாம்.
காப்பாத்திட்டு அந்த பொண்ணு வந்து ட்ரெஸ் இல்லாம இருக்குமா, அதுக்கு என்ன பண்ணணும்? கட் பண்ணணும் சீன். அதெல்லாம் கிடையாது. இவ கட்டியிருக்க சேலைய கழட்டி அந்த பொண்ணுக்கு குடுத்துட்டு, இவ சேலை இல்லாம நிப்பா. அத வந்து ஜூம் பண்ணி காட்டுவானுங்க. வெறி அப்பதானப்பா வெறி நல்லா வெறி இருக்கு. முத்தி போயி அதான் அப்பதானப்பா நல்லா இருக்கும் ஆ அப்படிங்கிறான் அந்த டைரக்டர். இது சொல்ற மாரி ஃபர்ஸ்ட் சீனே நீங்க வந்து இந்த தலைய வெட்டிட்டு ரத்தத்துல நடந்து வரீங்க. அந்த பாலா படத்த கோடாங்கி சொல்லியிருப்பான்ல. அந்த மாரி இவள வந்து ஆஹ் ஜாக்கெட்டோட நடந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருப்பானுங்க. கடைசி அந்த சீன்ல. பண்ணக்கூடிய ஆட்கள் தான். சரி இந்த இதுல வந்து கடைசியா முடியுது. இதுக்கப்புறம் ஒடேலா 2 தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. டேய், இவன் ஆனா என்னமோ சமூக யாருமே காவலர் மாரி எதிர்பார்க்கவே இல்லடா அதுக்கு செகண்ட் பார்ட் வரும்னு உண்மையிலே. ஆனா திடீர்னு உண்மையில ரேண்டமா வந்துருச்சு. வந்துச்சுடா. எவனுமே எதிர்பார்க்கவே இல்லை செகண்ட் பார்ட் வரும்னு. சும்மா ஆவாஸ் விடுவானுங்களா அந்த மாரி நெனச்சிருப்பாங்க. ஆஹா இவங்க எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி அதுக்கப்புறமா வந்து அடுத்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் படத்துல வந்து இதா இருந்துச்சா, அந்த பொண்ணு அந்த அந்த லேடி வந்து அவங்க அப்பா தலைய கொண்டு வந்துச்சா, இதுல அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா தலைய கொண்டு வருது. என்னடா இது பயங்கரமான இதா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நெனச்சிருப்போம். ஆனா அப்படிலாம் கிடையாது. எதுவுமே நடக்கல. அது என்ன என்ன இளவாரம் தான் நமக்கு இருந்துச்சு. இல்லடா இந்த படத்துல வந்து ஒரு ஸ்கூல் போற பொண்ணு வந்து அந்த ஹீரோயின் தலையை தூக்கிட்டு வரும். என்னடா அது ஹீரோயின் தலை எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கட்டும், எடுத்தோடனே மண்டையை போட்டுற வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. இன்னொன்னு வந்து இப்ப வந்துட்டு தலைலாம் வந்து டிகாபேட் பண்ணிட்டாங்கன்னா எப்படிடா டாக்குமெண்ட்ஸ் இது பண்ணுவாங்களா? என்ன கழுத்தை தச்சு தான் இது பண்ணுவாங்களா? பாடி தருவாங்களா? ஆமாங்க. ஆமா அப்படிதான் ஆமா தருவாங்க. ஆமா ஆமா அப்படிதான் ஓகே தருவாங்க. ஓகே. ம். ஆம். அதுக்கப்புறம் இந்த படத்துல இந்த குழந்தை வந்து அவங்க தாயின் தலையோட வந்து இது ஸ்டேஷன்ல வச்ச உடனே அவங்க வந்து சொல்லுவாங்க, இப்படிதான் போன மாசம் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் வந்து நடந்துச்சு. திரும்பியும் வந்து இப்படி நம்ம ஊர்ல வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படின்னுவாங்க பாரு. இதுல இருந்து தான்டா கதையே ஆரம்பிக்குமே. சரியா? ஆ ஆனா இந்த படத்தோட கதை வந்து என்னால ஒரு அளவுக்கு வந்து மனப்பாடமாவே சொல்ல முடியும்டா. சரியா? எ எ ஏன்னா வந்து ஒரு ஒரு 2 3 வாட்டி பாத்தியா? செருப்பாலே அடிப்பேன். அ ஒ 2, 3 வாட்டிலாம் பார்க்கல. இது 2 வாட்டி நான் ஸ்டார்ட்டிங் சீனே வந்து ஒரு 2 டைம் பார்த்துட்டேன்ல. 1/2 மணி நேரம், 1/2 மணி நேரம். அதனால. ஓகேவா? இந்த ஸ்டார்ட்டிங்ல இவரு தல தான் கடைசியில அந்த வில்லனோட தல வந்து துண்டா போயிடுச்சுல்ல. ஸ்டார்ட்டிங் இந்த படமே எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா வந்து, இது மாரி வந்து மார்ச்சரியில தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த உடம்ப தச்சு தர சீன்ல தான். அப்ப என்ன பண்ணுவானுங்க ஊர்க்கார தாய்லிங்கலாம், இது மாரி வந்துட்டு இவனுக்கு வந்து நம்ம பனிஷ்மென்ட் குடுக்கணும். சோ வந்து இவன ஏதோ ஒரு புதைக்கிற மாரி சொல்லுவாங்கடா. நிக்க வச்சு புதைப்பாங்க. சரியா? அதுக்கு ஏதோ ஒரு பனிஷ்மென்ட்ன்னு சொல்லுவாங்க. சரியா? அது மாரி இப்ப புதைச்சுருவாங்கடா. சரியா? அவன் குரல் வேற கேட்கும் பீஸு. பாத்துக்கிறல்ல. "டேய் டேய் டேய் பார்றா ப்ளீஸ்ரா டேய் டேய் சமாதி மணி சிக்ஸா? மணி ப்ளீஸ்ரா டேய்" அப்படின்னுவான். இல்லடா அது பேர் சமாதி சிக்ஸா ஆ, பண்ணாதான் சரியா வருவாங்க சாமியார். ஆ. சமாதி சிக்ஷா சாமியார் ஒரு அதெல்லாம் சரியான தாய் இல்லடா. ஆமாமா. டேய் டேய் அந்த சாமியார்லாம் இதுல வந்து என்ன வேலை தெரியுமா காட்டுவான்? ஆமாமா. பாரு நீ. அடுத்து நான் போக போக தெரியும் எனக்கு. ஆ, அது வேற தாயின்னு சொன்னோன்னே வேற சாமியார் வீடியோ போடுறாராம். தாயோலி அப்படி என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறாராம். ஆ. பிரியாணி மேன். சரி. சரியா? இவன் உடம்ப கூட்டு வந்து இப்படி புதைச்சப்போ, "டேய் டேய் ப்ளீஸ்டா என்ன இப்படிலாம் பண்ணாதீங்கடா. ப்ளீஸ்டா ப்ளீஸ்டான்னு" அவன் ஆவி வந்து கெஞ்சற மாரி இருக்கும். ஆனாலும் இவன வந்து புதைச்சுருவானுங்க. நேரா நிக்க வச்சு வந்து புதைச்சுருவானுங்களா? அதாவது இவனோட பொணத்த வந்து தூக்குறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. ஓகேவா? இவன் ஃப்ரெண்ட்ஸு யாருமே வரமாட்டாங்க. அது ஏன் வந்து அது ப அது நாயி, பூனைலாம் புதைப்பாங்கல்ல. அந்த இடத்துல எடுத்து போய் இவன புதைக்க போறோம் நாங்க. நிக்க வச்சு அப்படின்னு சொல்ட்டு, நிக்க வச்சு ஏதேதோ ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணி இவன வந்து புதைச்சுருவானுங்கடா. ஓகேவா? புதைச்ச உடனேவே வந்து அந்த குரல் கேட்கும். அதாவது இவனுக்கு மட்டும் தான் கேட்குமான்ட்டு. அதாவது இவங்களுக்கெல்லாம் கேட்குமான்னே எனக்கு தெரியல. ஓகேவா? இல்லடா இவங்க ஒடேலா 2 புதைக்க போயிடுவாங்க. அப்படின்னு இவங்க சொல்லிட்டோம். புதைக்க விடாம புதைக்க வச்சுக்கிட்டு வந்து இது மாதிரி ஏதோ பண்ணிடுவாங்க. ஓ! ஓகே, ஓகே. ம். இது மாரி ஆன உடனேவே வந்து அந்த பேய் வந்து ஹாண்ட் பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றான்டா. இதுல இந்த படத்துல ஒடேலா 2 வந்து கொஞ்சம் பொறுத்துக்கலாம். ஆனா எது தெரியுமா ரொம்ப டென்ஷன் ஆவும்? இந்த சாமியார் சீன் காட்டுறது தான்டா ரொம்ப கடுப்பா இருக்குமே இருக்கறதுலயே. இவனுங்க என்ன பேசுறானுங்கன்னே எனக்கு புரியவே இல்ல. ஏன்டா இப்படி சொதப்பி, ஒழப்பி, கிழப்பிலாம் பேசுறீங்கன்னு தான் எனக்கு இருக்கு. ஒரு நிமிஷம் சொல்டா பீஸு தயவு வந்துடுறேன். செஞ்சு நீயே. ஒரே நிமிஷம். ஊர் தலைவர் பொண்ணு அவன் இது பண்ணிருக்கானே, அவன் என்ன பண்ணுவான், ஊர் தலைவர் வந்து என்ன சொல்லுவான், இது மாதிரி அவன் என் பொண்ணை பண்ணி இது பண்ணிட்டான், நான் அதுக்கு அவனுக்கு வந்து அவன் சாவு கூட ஒழுங்கா இருக்கும் உடனே அப்ப அதுக்கு
நம்ம தான் பண்ணணும் அப்படின்னா சொன்னா என்ன அப்படின்னா அவன் இதெல்லாம் சொல்லுவான். இதெல்லாம் சொல்லியிருந்தீங்கன்னா சமாதி சிக்ஸா ஆயிடும். அவன் வந்து அவன் ஆத்மா வந்து சாந்தி அடையிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பெரிய இவன் டெட் பாடி வருமா, டெட் பாடியை போய் புதைக்க போவாங்கன்னா புதைக்க போகும்போது என்ன பண்ணுவாங்க, ஊர் மக்கள்லாம் சுற்றி நின்றுட்டு புதைக்க கூடாது, அவனை வந்து இப்படிதான் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நிக்க வச்சு அவன் மேல நகம் இது வந்து காக்காரம் என்னன்னு போட்டு நிக்க வச்சு புதைச்சிருவாங்கடா, படுக்க வச்சு புதைக்காம. அவ்வளவுதான்டா. நான் இவன் நேரம் புலம்பிட்டே இருப்பான் உட்காந்துக்கிட்டு, என்னை விட்டுருங்கடா அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டே இருப்பான். அவங்க கண்டுக்காம சொல்லுவாங்க. இவன் இவன் மனசுக்குள்ள இது பண்ணுவானா, அது மாதிரி பண்ணுவான். சரி அவன் பண்ணா விட்டுருங்களா விட்டுருங்களான்னுட்டே இருப்பான். அவங்க இது பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும், ஹிமாலயாஸ்ல ஒரு இவரு வேற ஒருத்தர் இருப்பாரு, முனிவர் வேற இருந்துகிட்டு எப்படி இவனுங்களை எல்லாம் முன்னாடியே தெரியுது, முன்கூட்டியே தெரியுது, முட்டை அடிக்கிறது முன்கூட்டியே இந்த புண்டாமானுக்கு எல்லாம் எப்படி தெரியுதுன்னே தெரியலடா எனக்கு. அங்க ஒரு பிரச்சனை வரும்போது அப்படின்னா டக்குனு காசியை காட்டுறாங்க. அப்படியே பார்த்தா நம்ம அக்கா தமன்னா அக்கா வந்து சாமியார் மாதிரி உட்காந்துருக்காங்க. எனக்கு அந்த படத்துல எப்படி திருப்பதினு பேர் வச்சதுக்கு பிரச்சனையோ அதே மாதிரி இதுல வந்து என்னன்னா ஒடேலாவும் ஒடேலா 2வும் ரெய்டு 2 ஒரே நாள் ரிலீஸ். ஓகேவா? இதுல வந்து சாமியாரா நடிச்சுட்டு ரெய்டு 2ல ஒரு ஐட்டம் சாங் ஆடி இருக்கும் இந்த அக்கா. எப்படா இதெல்லாம் இதெல்லாம் நம்ம ஊர்ல ஏதாவது நம்ம ஊர்ல ஏதாவது பண்ணா மட்டும் அது என்னது இந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு அந்த பாட்டு சூப்பரா இருக்கும். நான் பாத்துருக்கேன், தாக்கி வச்சு நான் பார்த்திருப்பான் பல டைம் அப்படின்னா இன்ஃபினிட்டி அப்படிங்கிறான். சொல்லுங்க சொல்லுங்க தம்பி. 8GB பிரிண்ட் வச்சுக்கிற தம்பி செருப்பாலே அடிப்பான் உங்களை. 8GB தான் 8K தான் வச்சது. 8K பிரிண்ட் வச்ச தம்பி. அதான் சும்மா கிடையாது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு பாட்டை 1GB ஏத்தி வச்சிருக்கான். என்ன பாட்டு? அது நிறைய பாட்டு வச்சிருக்கான். காம வெறி. ஒடேலா மேக்கர்னு வச்சிருவோம் இந்த இதுல பேரு, ஒடேலா மேக்கர். அப்புறம் வந்து இது பாட்டுலாம் வச்சுக்கிறான். தமன்னா போல்டர் இதெல்லாம் வச்சிருக்கேன். நேத்து வந்து இந்த பாட்டு தனியா வச்சிருப்பான், தஞ்சாவூர் ஜில்லாக்காரி பாட்டு வேற 8K வந்து போட்டிருக்காங்க. பாக்கவே பாத்துங்க போயிட்டு. இது பிரசாந்தோட அந்த பாட்டும் 8Kல போட்டிருக்காங்க, வேணா பாத்துக்கோங்க யாராவது. என்ன பிரசாந்தோட பாட்டு? அதான்டா மம்முட்டியான் பாட்டு. அது ஒண்ணும் இருக்காது, இங்கிட்டு வாங்க நம்ம படத்துக்கு வரும். பிரசாந்த பாருங்க உட்காந்து. ஐயோ எப்பயும் மும்பைத்துக்கு அந்த ட்ரெஸ் பண்ணுவாங்க, ஏன் இதுல பிரசாந்த் அப்படி ட்ரெஸ் பண்ண தெரியும். 6 மாசம் கழிச்சு வீட்டுல கல்யாணம் நடக்கும், இவங்க ஊர்ல கல்யாணம் நடக்கும். தாத்தாலாம் இது என்ன ஆடினே இருப்பேன்னு ஒரு தாத்தா ஆடிட்டே இருப்பாரு. என்ன தாத்தா என்ன நான் அடுத்த வாரம் சாப்பிட்றதுக்கு உனக்கு டான்ஸ் இருப்பாங்க. உடனே அவன் சொல்லுவான், 6 மாசம் கழிச்சு நம்ம ஊர்ல இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா இருப்பாங்க. இவன் வருவான் பாரு, இங்க இருந்து சாமியாரு பாத்தீங்கன்னா வச்சுக்கேன், நல்லா அப்படியே இது எதுவுமே ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை, இது மாதிரி வந்து எக்ஸல் ஓட்டிட்டு வருவான்டா, மரத்தடியில உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. வா ஒரு கட்டிங் போட்டு அதான் ஒன்னு ஒரு கட்டிங் போட்டிங் போங்க அப்படின்னு ஓகே சரியா இருக்கும். அது எப்படி தெலுங்கு படம் மட்டும் எல்லாமே மிஸ் ஆகுது இவங்க இந்த இதுல? தெலுங்கு படம் எல்லாம் மட்டும் இதுல, அதாவது சென்சார்ல எப்படிதான் தப்பிக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அடுத்தரு சூப்பர்மேன்ல அந்த ஒரு கிசிங் சீனுக்கே வந்து அவ்வளவு இது பண்றானுங்க. ஆனா இதெல்லாம் எப்படி வச்சிருக்கானுங்கன்னு தெரியலையே. இதெல்லாம் அந்த பொண்ணு வந்து வேணுக்குன்னு குளிச்சிட்டு வரும், அந்த பொண்ணு குளிச்சிட்டு வரும், அத வந்து வேணுக்குன்னு ஸ்லோ மோஷன்ல ஆக்கி கிரவுட் புல்லிங், அது வந்து ட்ரெய்லர்ல வச்சிருப்பாங்க அந்த சீனை, கிரவுட் புல்லா. அதுக்கப்புறம் என்ன ஆகும், சாமியாரு போயிட்டு குடிச்சிட்டு என்ன பண்ணுவான், ஒண்ணுக்கு அடிக்க போவான் பாரு. ஒண்ணுக்கு அடிக்க இடமே இல்லாத மாதிரி, ஊரே குப்பைமேடு மாதிரி தான் இருக்கும். அதுல ஒரு குப்பைமேடுல போய் அடிக்கிற மாதிரிடா அடிச்சுட்டு சொல்லிட்டு அதை போயிட்டு அதுல இதுல அடிச்சுட்டு வந்துடுவான். அவன் பேர் என்ன, அவன் பேர் திருப்பதி வச்சிருப்பாங்கல்ல, அதான் அந்த இடத்துல அடிச்சிருவான். அங்க அவ்வளவு இடம் இருக்கும்டா, 1 கிலோமீட்டர் நடந்து போய் அந்த சமாதியில அப்படி அடிப்பான். அடிச்சோடனே சர்ன்னு ஷாக் அடிக்கும் பாரு, அடிச்சு ஸ்வங்கின்னு உள்ள ஏறிடும். உள்ள ஏற அந்த முடி அப்படி முடி அப்படி பண்ணுவான்.
முடிய அப்படி இது பண்ணிட்டு மாசா பண்ணிட்டு அதாவது இது எப்படி என்ன சொல்றது? ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஆர்த்தரு? ஃபர்ஸ்ட் படத்துல ம். திருப்பதி வந்து ஒரு இடத்துல கூட அப்படி பண்ண மாட்டான்டா. ஆமா அந்த ஆமா. இல்ல முடி இன்னொன்னு அப்படி என்னன்னா, பண்றது. இதுல யார் யாருக்கெல்லாம் பேய் பிடிக்குதோ அவங்களோட வண்டி தூக்கும் அப்படியே முன்னாடி. வண்டி வந்து அது வந்து வண்டி இது இல்ல அது. வண்டி இல்லைங்க என் குண்டி அப்படிங்கிற மாதிரி அது இது சிம்பாலிசம் அது. ம்ம். இப்ப அடுத்ததா வேற ஒண்ணு தூக்கும் பாருங்க அப்படின்னு வேற ஒண்ணும் இல்ல. ரெப்ரசன்டேஷன் வந்து அதாவது வந்து இவங்கலாம் அடுத்து கோஸ்ட் என்ன ரைடர். இதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். கோஸ்ட் ரைடர் இவங்கலாம். புரியுதா? அதான்டா வண்டி போக வந்து முடியும். இதுக்கு ஆஹா. வேற கால் வேற இது பண்ணிடும். கால் வந்து முள்ளுல குத்தி அந்த இது தண்ணி இது எதுனா ரத்தம் வேற போய் அவங்க இதுல பட்டுரும். அந்த அதுதாண்டி சமாதியில பட்டோம்னா என்ன காரணமே. ஆகும்? அவன் போய் பொட்டு மாதிரி நெத்தியில விழுந்தானா சரி இவன் ஆசீர்வாதம் பண்ண கூப்பிடுவாங்க. போயிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு என்ன பண்ணுவான்? அது ஆசீர்வாதம் பண்ணும் போதெல்லாம் லோ ஆங்கிள் வச்சு ஒரு மாதிரி ஆமா கீழ வச்சு அந்த இருப்பாங்க. பொண்ணோட இடுப்ப காமிச்சுவாங்க. இடுப்ப காமிச்சுட்டு அப்படியே பாப்பான். அப்படின்னு சொல்லிட்டு பாப்பான். அவன் நடந்து போற கால முதற்கொண்டு அப்படி பாப்பான்டா காம வெறியில. அப்படியே பார்த்துட்டு கீழ இருக்க காய்கறி எல்லாம் அவன் தட்டி விடுவான்டா. அடுத்த சீன்ல வந்து அந்த வசனை நடக்கும். அந்த பொண்ணு வந்து அவன் இது பண்ணிட்டு வாவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவன் கொஞ்சிட்டு இருப்பான். அவன் என்ன சொல்லுவான்? இது இது வந்து ஸ்கின்னா இல்ல பட்டா வலுவலுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்து கொஞ்சிட்டு இருப்பான். சரியா? எல்லாம் பண்றாங்க. முடிச்சுட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, இது பண்ணுவாங்க. கரெக்ட்டா இப்படி ஏந்திரிச்சு உட்காருவாங்க பாரு, நம்ம ஆளு உள்ள வந்துருவாரு சாமியாரு. சாமியார் ஒட்டச்சு தள்ளிட்டு உள்ள வந்து, இது மாரி அந்த ஹஸ்பண்ட் இருக்கான்ல, ஹஸ்பண்ட குத்தி அடிச்சு தூக்கி போடுவாரு. கரெக்ட்டா அந்த பொண்ணு ஜாக்கெட் போடுறத முதற்கொண்டு அவ்வளவு ஜூம் பண்ணி காட்டுவானுங்கடா இவனுங்க. கொடூரமா இருக்கான்டா இவங்க. யப்பா! அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சொல்லு கருமம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? எல்லாத்தையும் பண்ணிட்டு இந்த பொண்ணை கொன்னுடுவான். பொண்ணை கொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா சாமியார் தான் கொன்னான்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறாங்க. சாமியார் தான் கொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போய் ஃபர்ஸ்ட் பார்ட்ல கூட கம்மியா தான் அடிப்பாங்க. இதெல்லாம் வந்து ரக்கரக்கையா பிரிச்சிருவாங்க. ஹீரோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல கூட ஹீரோ தடுத்துருவான் அடிக்கிறதெல்லாம். இதுல போட்டு பிரிச்சிருவாங்க. ஆஹ் அப்புறம் என்ன இல்ல ஆகும்? இவன் வந்து வேணும்னே அவளை போட்டு அந்த கொலை ம், பண்றதுக்கு முன்னாடி உட்காந்து இதே மாதிரி நீ ஃபர்ஸ்ட் நைட்ல என்னென்ன பண்ண சொல்லு. அவ சொன்னா அவ சொல்லுவா இது மாதிரி ம், எனக்கு வந்து இந்த பேர்த் மார்க் இருக்கும்ல உடம்புல அது வந்து 9 இருக்குன்னு சொன்னேன். ஆஹ் அதை வந்து எண்ணி பார்த்தாரு அப்படின்னு சொன்னா அவன் கேட்பான் எத்தனை எண்ணி பார்த்தாரு அப்படிமா 8மா எனக்கு இன்னொன்னு எங்க இருக்கு அதை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருப்பான்டா. பண்ணிட்டு அவ முட்டிய புடிச்சு இழுப்பான்டா பின்னாடி. அவ ஸ்கால்போட வந்துரும்டா அப்படியே மண்டை சேர்ந்து. ஐயோ ஒரு மாதிரி கொடூரமா ரொம்ப இருக்கும்டா பாக்குறதுக்கே. அதான் அதுலயும் எக்ஸ்ட்ரீம் இதுலயும் எக்ஸ்ட்ரீம் தான். ஆமா வெறி பிடிச்சவன். சரி ஓகே. அடுத்த சீன்ல வந்து எல்லாம் ஃபாரன்சிக்லாம் வந்து இது பண்றாங்க. ஒரு சில பேர் பிடிச்சிட்டாங்க நம்மால. இவரை ஐயரை பிடிச்சி அதே மாதிரி கிரில் சிக்கன் மாதிரி கட்டி வச்சு வெளுத்து எடுக்கிறானுங்க போட்டு. ம். அப்புறமா தான் அவன் ஒரு தண்ணி அடிக்கும்போது சொல்லியிருப்பான் அவனை நான் இது பண்ணுவேன்னு சொல்லியிருப்பான். அவனையும் பிடிச்சிட்டு போய் அடிச்சு விடுது. அதுக்கப்புறம் கட் பண்ணா இவர் ஆஹ் இருப்பார்ல அந்த ரத்தனம் படத்தோட வில்லன்லாம் இருப்பாரு. அவரு வந்து அவரு இதுல அந்த பாயா வேற சாரி இருப்பாரு. ஞாபகம் இல்ல. இதுல சாரி எனக்கு தெரியாது. இதுல அவன் நிறைய படத்துல இருப்பான். டக்குன்னு எதுவுமே ரிட்டர்ன்ஸ் ஆக மாட்டேதுடா. அதுல பாயா ஒருத்தன் வரான். அவன் நிறைய படத்துல இருப்பான்டா. அளவைக்குண்டபுரத்துல கூட அல்லு அர்ஜுனோட அப்பாவா இருப்பான். அவன் தான். இல்லடா இவன் ஏகப்பட்ட படத்துல வருவான்டா அவன். அவன் எனக்கு டக்குன்னு எல்லா ஞாபகம். தெலுங்கு படத்துலயும் இருப்பான். ஏகப்பட்ட படம் இல்ல எல்லா தெலுங்கு படத்துலயும் இருப்பான். ஆமா. சரி அடுத்து சொல்லு. முரளி சர்மா அவர் பேரு. என்ன பார்த்து என்ன பண்ணுவான் அடுத்த சீன்ல அவன் வந்து பூஜை ஆ, பண்றாங்கடா. அந்த இதுக்கு பூஜை பண்றாங்க. பார்த்தா ஊர்ல பார்த்தா சைக்கிள் மட்டும் தனியா போகுது. ஆளே இல்லாம. என்னடா இது அதெல்லாம் புதுசா லேட்டா இருக்குது. வரும்டா. அதெல்லாம் லேட்டா அப்படியா? வரும். அதெல்லாம் லேட்டா வரும். ஆ. என்ன ஆகும்னா இது மாதிரி பாய் பாயோட இன்ட்ரடக்ஷன் காட்டுவாங்க. இந்த மாதிரி இவர் வந்து பேய் ஓட்டுவாரு அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த இவன் வந்து இது படைப்பாங்க. கோழியை படைச்சிட்டு போகும்போது அந்த இந்த பார்ட்ல ஒரு ஹீரோ இருப்பான். அவன் என்ன பண்ணுவான் வருவான். வரும்போது பார்த்தா அந்த கோழியை எடுத்து அப்படியே அந்த ஆவி மாரி ஒண்ணு திங்கும். திங்கிறத பார்த்து பயந்துருவான். ஆ. பயந்துட்டு போயிட்டு பாய்ட்ட சொல்லிட்டு இருப்பானா அப்ப வந்து இன்னொருத்தர் இருப்பாரு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல இப்படி பெரிய தலைக்கட்டு ஒருத்தர் இருந்தாரு. அது மாதிரி இதுல ஒரு பெரிய ஆ. தலைக்கட்டு வந்து இது மாதிரி பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன் அப்படின்னு இவர் பாய் சொல்லுவாரு. வேணா இப்போதைக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரின்னு அதெல்லாம் முடியாது. நான் இது கல்யாணம் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லிடுவான். சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, அப்பதான் வந்து இவங்க இந்த திருப்பதி வீட்டுல இருந்து அங்க சோறுலாம் வந்து படுத்துட்டு போவாங்க. பார்த்தா ஏன்டா சைக்கிள் இந்த அங்க கூதியானுங்க வச்சுட்டு போவாங்களா. கல்யாணத்தை
இல்லடா கல்யாணத்தை இங்க முன்னாடி ஃபர்ஸ்ட் நைட் வெளியூர்ல வச்சாதான் என்னடா இவனுக்கு உள்ளே வைக்கணுமாடா? இவ்வளவு பிரச்சனை நடக்குதுன்னு தெரியாதாடா இவனுங்களுக்கு? அதுதான் எனக்கும் இவனுக்கு தெரியல. சிம்பிளா சொந்த முடிச்சிருக்கோம். வீட்டிலேயே பண்ணு பார்க்கணுமாடா இவங்களுக்கு? இங்கேயே பண்ணுங்க அப்படின்னு தோணும். அப்படின்னு சொல்லுவாங்க போல. ஏன்டா எங்கேயாவது வெளியூருக்கு போறது என்ன பார்த்தா நல்லாதான் பெரிய இவங்க நகாலாம் போட்டிருக்காங்க. செலவு பண்ணி ஃபாரின் அனுப்பிச்சா ஃபாரினுக்கு சைக்கிள்ல வருவான் இவன் திருப்பதி. சரி குதிங்க. வருவான் அப்படின்றதான் நானு. ஏன்னா அவன் வெறி பிடிச்சவன். ஆமா. நினைச்சு அவனை ஈஸியா பெயிட் பண்ணலாம்டா. நான் சொல்றேன் உடையில வந்து சீக்கிரம் முடிக்க ட்ரை பண்ற பாரு. வேணுக்குனே ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிற டைம்ல வந்து வேணுக்குனே ஒரு பொண்ணை காமிச்சு அந்த அந்த இடையே ஒருத்தர் எல்லாரும் முன்னாடி அந்த பொண்ணு இது பண்ணிட்டு ரூம்குள்ள போய் பார்த்தா வெறும் வந்து எப்படி சொல்றது, யாரையாவது வந்து ஆம்பளை வந்து பொம்பளை வேஷம் போட்டு போலீஸ் படுக்க வச்சிருந்தான்னு வச்சுக்க, கரெக்டா அவன் நைட்டு வருவான். அப்போ கேப்சர் பண்ணிடலாம் அவனை யாருன்னு சொல்லிட்டு. ஐடியா இல்லாத ஈஸியா போர்பிள்ளையோட நிறுத்திட்டு வெக்ஸ் ஆகி அவன் போயிடுவான். ஆமா ஆமா, இது மாதிரி கதை சொன்னா கதையா இல்லங்க ஒண்ணும் இல்ல, இப்பதான் பால் குடிச்சு தூங்கிட்டோம், ரொம்ப டயர்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா சாரி இல்ல கேக்குறாங்களா, நீங்க ஃபர்ஸ்ட் நைட்ல உங்க பொண்டாட்டி என்ன பண்ணீங்களோ அதாங்க நாங்க இங்கேயும் பண்ணோம், ஒண்ணும் பண்ணல அப்படின்னு அவனை பார்த்தா அவன் ட்ரிகர் ஆயிடுவான். பங்காளியா நல்வலர்றா அசிங்கப்படுத்தி விட்டான்டா. சரி, அடுத்த சீன்ல வந்து இது மாதிரி மொய் வைக்கிற சண்டை வருதுடா, சம்பந்தமே இல்லாம 106 ரூபா மொய் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா அந்த கிளை வயசானவன இந்த வருஷத்துல வந்து 100 ரூபா இல்ல 116 ரூபா இது விட்டுட்ட பாரு, சில்லறைய விட்ட பாரு. 116 ரூபா அது வந்து இது மாதிரி இது பண்ணுவான். நான் இத்தனை பேருக்கு சொல்லிடுவான்டா. ஆமா ஆமா, அது மாதிரி மைக்ல சொல்லுவாங்களாடா, சில இடத்துல சொல்லுவாங்க. அது எப்படின்னாடா கூட்டமா உட்கார்ந்து இருப்பாங்கல்ல, நான் இது மொய் எழுதுற இடத்துல அங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி எழுதுப்பான்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்சி 5 ரூபா கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை வந்து மைக்ல கேட்டுரும். இப்ப என்ன வந்து சண்டை போட்டுக்கிறாங்க, சண்டை போட்டுட்டு இது மாதிரி அந்த சாபம் விடுவான், டேய் இதை என்ன இது பண்றடா பாடுறா உன் பொண்டா இது, அதாவது உன் பொண்ணு வந்து பாடுறா மாப்பிள்ளைய மாத்திக்கிட்டே இருப்பாடா ட்ரெஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டு போயிடுவான்டா பைத்தியக்கார கோதி. பொண்ணுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கும் நடக்கும் மாத்திக்கிட்டே இருப்பாடா சம்பந்தமே இல்லாம ஃபங்க்ஷனுக்கே இல்லாம சம்பந்தமே நம்ம டிராக்டர்ல வந்திருப்போம். வரும் இல்ல டிராக்டர்ல பின்னாடி இது கட்டிட்டு வந்தாலும் பரவாயில்ல, அந்த எல்லாரையும் அழைச்சிட்டு வருவாங்க அதை கட்டி வந்தாலும் பரவாயில்ல, வெறும் டிராக்டர் ஏர் உழுவுற டிராக்டர் எடுத்து வந்திருப்பாங்க. டூ வீலர் மாதிரி வருவோம் டிராக்டர்ல. அது வந்து பெரிய வண்டியில வரல, அந்த இது வந்துட்டு ரொம்ப சோகமாயிடுவாரு, போதைய போட்டுட்டு எனக்கு ஒண்ணு கடிக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவான். ஒண்ணு கடிக்கணும்னா ஏன்டா அப்படியே இந்த டிராக்டர்ல தான் போறாரு, பேஞ்சிட்டே போனா கூட பரவாயில்ல. இது வரைக்கும் வந்து இதுக்கப்புறம் பண்ணிருப்பான் ஒரு சோழ காட்டுல செட்டப் வச்சு. சாரி ஐயோ சிரிப்பது இருங்க இருங்கய்யா, இது வந்து ஒண்ணு கடிக்கணும்னு வந்தாலே அது திருப்பதி வாயில அடிக்கணும் தானே எல்லாருக்கும் இங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் தோணும். இது வந்து இந்த கோல்டன் ஷவர் ஃபெட்டிஷ் நினைக்கிறேன் உங்களுக்கு. நேரா போயிடுவானுங்க அங்க. கோல்டன் ஷவர் தெரியல டாக்குமெண்ட்சி பீஸ் மேக்கருக்கு வந்து வாய் வெச்சிட்டா பேசுனதெல்லாம் யோசிச்சு பாக்குறான். சீரியஸா பாரு, கோல்டன் ஷவர் இது மாதிரி போயிட்டு அவன் வாயில தான் போய் அடிப்பானுங்க. அவன் அடிச்ச உடனே குஞ்சில வந்து ஏறிக்குவான். அவன் வந்து போய் உடம்புல ஏறாது, குஞ்சில ஏறிக்கும். திருப்பதி குஞ்சில ஏறிட்டான். அப்போ வந்துட்டு இது மாதிரி எப்படி சொல்றது, அவன் என்ன சொல்லுவான், இந்த மாதிரி நீ செத்துட்ட, இவ கண்டவெல்லாம் வந்து நல்லா இது பண்றா, இப்போ வந்து எல்லா கிராமம் ஃபுல்லா உன் மேலதான் ஒண்ணு கடிக்கிறானுங்க, நீ வந்து இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான்டா. டக்குன்னு குஞ்சில ஏறிக்குவான். அவ்வளவுதான், குஞ்சில ஏறினோன்னே காலில் ரத்தம் குத்திடும், இது காலில் முள்ளு குத்தி ரத்தம் வரும். அதுக்கப்புறமா வந்து ஏறிடுவான். ஏறினதுக்கு அப்புறம் டிராக்டர் தூக்குது அப்படின்னு சொல்லி குதிரை சவுண்ட் எல்லாம் போட்டு டிராக்டர் தூக்குது. உள்ள போய் பார்த்தா இல்லடா அவன் போயிட்டு அவன் சொல்ல என்ன செட்டிங் தான் சரியா இருக்கும். வீட்டுல போய் தேடி பாப்பான்டா பீஸ் ஃபர்ஸ்ட். இல்ல வீட்டுல தேடி பாப்பான். வீட்டுல வந்து ஃபர்ஸ்ட் நைட் பண்ணன்னு சொல்லிட்டு சோளக்காட்டுல பண்ணி வச்சிருப்பானுங்க. என்ன சூப்பர்ரா, இந்த நேரத்துல செம இடம்டா அப்படின்னு சொல்லிட்டு போய் பாப்பான். அந்த சோளக்காட்டுக்கு நடுவுல பெரிய கொட்டாயை போட்டு வெட்ட வெளியில வந்து இது பண்ணிருப்பானுங்க அனிமல். ஆமா,
அனிமல் படத்துல நம்ம இவர் ரன்பீர் சிங் கூட்டு போவார்ல அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து உட்கார வச்சுட்டு இது மாதிரி ஆனா கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இவன் வந்து மச்சான் மச்சான் பத்த வச்சிருவான். யோசிச்சுக்கிறான் பாரு. நம்ம ஃபேண்டசி எல்லாம் அப்படியே இது வந்து வடக்கனுங்களுக்கே உண்டான ஒரு ஃபேண்டசி. புரியுதா? அவுட்டோர் ஃபேண்டசி. வெட்ட வேற வெளியில ஒண்ணும் ஓக்கணும். இல்ல. அதான் அவுட்டோர் ஃபேண்டசி. இவங்க இந்த இதெல்லாம் பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரஷ்யன் வீடியோஸ் எல்லாம் இருக்கும்ல, இந்த மாதிரி டக்குன்னு போயிட்டு ஐம் கோனா கிவ் யூ $50 €50 கேன் யூ கிவ் மீ ப்ளோ ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவுட்டோர் ஃபேண்டசி இருக்கும், அதெல்லாம் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் நிறையா. அதாங்க இப்போ போயிட்டு அதையும் வந்து சாபட்டாஜ் பண்ணிடுறாருங்க. ஆம்புஷ் இது பேரு, சாபட்டாஜ் இல்ல ஆம்புஷ் இது பேரு. ஆம்புஷ் ஆம்புஷ் பண்ணிடுவாரு. சரியா? இது இன்னும் கொடூரமான விஷயம் ஒண்ணு சொல்றேன் இரு. அந்த இது பொண்ணு வந்து மறுபடியும் அவன் சொன்னதை வந்து என்னென்ன பண்ணா அதெல்லாம் சொல்லுன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப வந்து அந்த பொண்ணு அந்த இடத்தையே ஃபுல்லா எரிச்சு விட்டு அந்த பொண்ணையும் எரிச்சு அந்த பொண்ணோட வாய்க்குள்ளார வந்து காண சொருகி வச்சிருப்பாங்கடா. ஆமாடா, ஆமா. நான் அதை பார்த்தேன். எப்படி பாரு கொடூரமா இருக்கானுங்க பாரு அவனுங்க. இந்த யோசனையே இந்த டைரக்டர் யாரா முதல்ல அந்த தாய் அவனை வெட்டினா சரியா போயிட்டா. ரொம்ப ஓவரா இருக்குண்டா ஆர்த்தர். ரொம்ப செக்ஷுவலைஸ் பண்றதா இருந்தா என்ன, இது எல்லாமே ரொம்ப கிடையாதுடா, இதெல்லாம் வந்து கிரைம் கிடையாது அப்படின்னு இருக்குடா. அந்த ஒரு ரொம்ப அதான் அந்த அவங்க வந்து இறந்து போனவங்க வந்து அந்த சோளக்கதிர் வந்து வச்சிருப்பாங்கடா. சரியா? அப்படியேதான் இறந்துருப்பாங்க. ஓகேவா? இப்ப வந்து கல்பிரிட் யாருன்னா வந்து நம்ம போன படத்துல பார்த்த ஊர் தலைவர் தான் வந்து கல்பிரிட். ஓகேவா? இப்ப அவனையும் அவரை கூட்டு போய் சோளத்தை உரிக்கிற மாதிரி உரிப்பாங்க. சரியா? ஊருக்கு நடுவுல கட்டி வச்சு அப்ப என்ன ஆகுனா வந்து நாங்க பண்ணலன்னு அப்பதான் வந்து இவங்களுக்கு வந்து இந்த யாரா அந்த சாமியார் நீ சொன்னியா அவன் பேரு, அவன் வந்து சொல்லுவான் இது வந்து இதுக்கு என்கிட்ட வந்து ப்ரூஃப் இருக்கு, இத கொன்னது வந்து இவன் தான், திருப்பதி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரூஃப காட்டுவாங்கடா. அந்த இது கோழி ஏதோ வந்து சிக்கன் சாப்பிட்டுன்னு இருக்குமே உட்காந்து, பேய் வந்து சிக்கன் சாப்பிடாது, சைக்கிள் போயிட்டு இருக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் இப்ப கரெக்டா தான் சொன்னேன். ஃபர்ஸ்டே ஒரு சீன் வந்து சைக்கிள் போறத மட்டும் காட்டுவாங்க. அதை எவனா வீடியோ எடுத்து வச்சிருப்பாங்க, அதை எடுத்து காட்டுவாங்க. அதுதான் நான் சொன்னேன். அது பேர் என்ன, அந்த இவனை போயிட்டு அவங்க போய் சாப்பாடு வச்சுட்டு வந்தோன்னே அவன் சைக்கிள் எடுத்து வந்துருவாங்க, சைக்கிள் தனியா சுத்திக்கிட்டு இருக்கோம் ஊர்ல அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாங்க. இவர் வந்துருவாரு, பாய் வந்துருவாரு. டக்குனு எல்லாம் கேட்பாங்க என்ன பாய் தர்கால போய் நமாஸ் பண்ணாம இங்க தமாஸ் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வருவாரு. வந்து இந்த வீடியோ எல்லாம் போட்டு காட்டுவாரு. அவர் பார்த்தா எந்த ஆங்கிள் பார்த்தாலும் அந்த பேய் ஓட்டுற பாய் மாதிரியே இருக்க மாட்டான்டா. அவன் சும்மா ஆள் இல்லைன்னு பிடிச்சி போட்டுருவாங்க போல இவனை எல்லா படத்துலயும். ஆமாமா, இவரு அருந்ததி படத்துல கூட வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த நிறைய படத்துல தமிழ் படத்துல நடிச்சிருப்பான். அப்படியா? இவர் வந்து பாயமொழி அது மாதிரி தமிழ் படத்துல நிறைய படத்துல இருப்பாரு. சேம் ஃபேஸ் கட். ஓகே. அடுத்த வந்து இந்த பாண்டிய நாடு படத்தோட வில்லன் இருக்கான்ல, அவன் வந்து வெள்ளை முடி வச்சுட்டு வராரு. வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாரு. சார் இதுல இருந்து அதாவது அவன் கல்லறையில போய் செக் பண்ணி பாக்குறாரு. அங்க வந்து பார்த்தா அடுத்த நாள் அவனை வந்து சரி நான் இங்கேயே வெயிட் பண்ணி என்ன பண்றான்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போவானுங்க. அடுத்த நாள் காலைல வந்து பாப்பானுங்க, அவன் செத்து கிடப்பான். முதுகுலாம் உரிச்சு தோலை உரிச்சு போட்டிருக்க மாதிரி நல்லா உட்கார்ந்து இருக்க மாதிரி உட்கார்ந்து இருப்பான். முதுகுல ஒண்ணுமே இருக்காது. கேனபிலிசம் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் திருப்பதி உட்கார்ந்து. மேபி இருக்கலாம். அதுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுவாங்கடா கருமத்தை. அதுக்கப்புறம் என்ன ஆகும், போயிட்டு இது பண்ணுவான், போயிட்டு இது மாதிரி அது பேர் என்ன, போயிட்டு அவ பொண்ணாத அவள்கிட்டே போய் சொல்யூஷன் கேட்போம். ஏன்டா நீங்க மெண்டல் தனமா ஏதாவது சம்மா சிக்ஸா ஏதாவது சிக்ஸான்னு சொல்லி அவனை கிளப்பி அவங்களுக்கு செத்து போனவனை கிளப்பி விட்டுருவாங்க. திரும்ப போய் அவன்கிட்ட பதில் சொன்னா எப்படா சொல்லுவான் அப்படி நானு. அப்புறமா போனா இது மாதிரி எங்க அக்கா இருக்காவோ உனக்கு அக்கா இருக்காளா அப்படின்னு சொல்லி போனா அப்பதான் தமன்னா வந்து ஊருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி இருப்பான். அப்பதான் வரும் மாடை எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அவ கேப்பாடா இவனை பீஸ், அவ ஜெயில கேப்பா, ஏன்டா புண்டைகளா நான் அவனை கொண்டுட்டு நான் ஜெயில வந்து உட்கார்ந்து இருக்கிறேன், நீங்க மறுபடியும் அவனை தண்டிச்சு மறுபடியும் அவனை உயிரோட வச்சு என்னடா ஓம்பிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவா. அவ யாரும் வந்து மூஞ்சி செருப்பு கட்டி அடிச்ச மாதிரி இருப்பாங்க. இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, இதுக்கு வந்து எங்க அக்கா வந்தாதான் முடியும் அப்படின்னு சொன்னா அக்காவை காட்டுறாங்க. அக்கா வந்து காசியில இருக்கு, அவங்கதான் தமன்னா. அதாவது உண்மையிலேயே வந்து தமன்னாவுக்கு இந்த ஊருக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரிதான் இருப்பாங்க அவங்கள பாக்குறதுக்கே. புரியுதா? இல்லதான்டா சம்பந்தப்படுத்திக்கிட்டேன் அப்படிங்கிறான். அடுத்ததான் வந்து பீஸ் கண்டினியூ பண்றோம் அப்படியே.
அதுக்கப்புறம் என்ன ஆகும், அங்க போனேன் அவளை காட்டும் போது என்ன பண்ணுவாங்க, மாடெல்லாம் ஸ்லாட்டர் பண்ணி கூட்டி எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அதுல இருந்து ஒரு மாடு வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு மாடு போங்க, மாடை மூத்த வச்சு கூட நீங்க பொழைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணுவோம், கையில அம்பு மாதிரி வச்சிருப்பாங்க அந்த சாமியாரெல்லாம். அதை வச்சு ஃப்ரை பண்ணி நறுக்கிட்டு சுரட்டி அடிச்சு பரப்பி எடுத்துட்டு இந்த மாதிரி மாடெல்லாம் காப்பாத்திட்டு அது மாதிரி எங்களுக்கு அப்புறம் போயிட்டு ஊர் மக்கள் எல்லாம் போய் கேட்பாங்க, எனக்கு அந்த ஊருக்கு சம்பந்தம். நான் அங்க இருந்தா கேட்டிருப்பேன் பீஸ். இது நான் இருந்தா கேட்டிருப்பேன், பீஃப் சுக்கா சாப்பிட்டிருக்கியா, மாட்டுவால் சூப்பு குடிச்சிருக்கியா, என்னடி பேசுற முட்டாஸ் இருக்கி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பேன். அது நிறைய பேருக்கு அர்த்தரு நான் பீஃப் சாப்பிட்றேன்னு சொன்னாலே அவங்களுக்கு எல்லாம் டென்ஷன் ஆகுது. அது ஏன்னு தெரியல எனக்கு. ஆமாமா, நான் அன்னைக்கு ஒரு நாள் தான் ஒரு கடைக்காரங்கிட்ட அது மாதிரி சண்டை வாங்கிட்டேன். பீஃப் சாப்பிட்றேன்னு சொன்னதுக்கே அவன் வந்து டென்ஷன் ஆகிட்டான். அப்புறம் போடா பொண்ணுன்ட்டு வந்துட்டேன். எந்த கடைக்காரன்? சிக்கன் கடைக்காரன்? இல்ல பால் கடைக்காரங்க ஒரு பால் வாங்க போயிருந்தேன் பாரு ஒரு நாள். அப்ப வந்து இது மாதிரி எனக்கு ரத்தத்தை பார்த்தா பயமா இருக்குன்னு சொன்னதுக்கு, தம்பி அப்ப நீங்க நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுவீங்களா தம்பி அப்படின்னா. நான் நல்லா சாப்பிடுவேன் அப்படின்னு. என்னென்னலாம் சாப்பிடுவீங்க? சிக்கன், பீஃப் அப்படின்ன பாரு. பீஃப்ஸ் எல்லாம் சாப்பிடுவீங்களா? அப்ப பீஃப் வெட்டும் போது பாருங்க தம்பி, அப்ப தெரியும் உங்களுக்கு, அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டீங்க. இல்ல அதெல்லாம் நான் பாப்பேன், எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் நாய் பூனை எதா இருந்தாலும் சாப்பிடுவோங்க, எனக்கு கொடுங்கன்னு சொல்லிடுவேன். நான் வெட்டியே சாப்பிடுறேன், கொடுங்க, நீங்க மாடு கொண்டு வாங்க, நான் வெட்டி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவேன். சொன்ன பாரு, அது வரைக்கும் நல்லா பேசியிருந்தாண்டா ஆர்த்தரு, பட்டுன்னு ட்ரிகர் ஆயிட்டான்டா ஆளு. சரிப்பா உங்களுக்கு என்னென்னலாம் ஆச்சுன்னு பில்ல சொல்லுங்க, நம்ம இது கடையை சாத்துறோம் அப்படின்ட்டான்டா உண்டாமவன். சரி ஆள் டென்ஷன் ஆயிட்டான், நம்ம இதுக்கு மேல இங்க நிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் அவன் கிட்ட பேச்சு கொடுக்காம லூசு கூதிங்க. இந்த சரிங்க. இந்த நெக்ஸ்ட் சீன்ல வேற சிவன் இதெல்லாம் காட்டுறாங்க. நான் கூட ஐயோ நம்ம இவரு கில்லாடி இருக்காருல, கில்லாடி கூட நடுவில் படத்துல சிவனான நடிச்சிட்டு இருக்காருல, அவரை ஒரு வந்துட போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பயத்துல இருந்தேன். அப்புறமா இந்த அம்மா போய் சிவனுக்குலாம் இது பண்ணுது. அப்போ வந்து இது மாதிரி இந்த ஊருக்காரங்கலாம் வந்து சொல்றாங்க, இது மாதிரி எங்க ஊருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க, இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அவ்வளோதான், ஊருக்கு உடையிலா ஸ்டேஷனுக்கு வரா. வந்து பார்த்தா மாடெல்லாம் வந்து இப்படி நீல் டவுன் பண்ணி இது பண்ணுது. அம்மா அம்மாங்குது. ஊர்ல இருக்கவங்க எல்லாம் மஞ்சள் தண்ணி ஊற்றி வரவேற்கிறானுங்க, எல்லாம் கையெடுத்து கும்பிட்றாங்க. யாரா நீங்க கிறுக்கணுங்களா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒருத்தன் வந்து சின்ன வயசுல அவன் ஃப்ரெண்டு வந்து பைரவி பைரவி அப்படின்னு அழப்புண்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் படம் போயிட்டே இருப்பான். உள்ள போயிட்டு அவங்க பழைய வீட்டை போய் பாக்குறாங்க. அது மாதிரி இந்த வீட்டுக்குள்ள எல்லாம் போய் செக் பண்றாங்க, பழைய கதையெல்லாம் வந்து நினைச்சு பாக்குறாங்க. இவங்க தமன்னா வந்துட்டு பார்த்தா உள்ள பாம்பு வந்து கூடு கட்டி உள்ள பாம்பு வருது உள்ள இருந்து. இது பார்த்தா உத்தராட்ச கோட்டையை எங்கேயோ உருட்டி விட்டு இந்த இடத்துல எங்க உருண்டு போய் நிக்குதோ அந்த இடத்துலதான் வந்து தீய சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்டா அவங்கள்ட்ட எங்க புதைச்சிருக்குன்னு கேட்டாலும் அவங்களே சொல்லியிருப்பாங்க, உத்தராட்ச கோட்டையை உருட்டி விட்டு அது பின்னாடி அதை ஃபாலோ பண்ணிட்டு போய் போக்கிமான் விளையாண்டுட்டு இருக்காங்கடா அவனுங்க, பாலை உருட்டி விட்டு. Who's that Pokemon? திருப்பதி கத்துறாரா, இட்ஸ் திருப்பதி அப்படின்ட்டு. இட்ஸ் திருப்பதி. அது அந்த போக்கிமான் டைப்லயே கோஸ்ட் டைப்லாம் வரும் இல்லங்க, மறைஞ்சு அந்த டைப்புங்க இவரு. புரியுதா? கோஸ்ட் டைப் போக்கிமான்ஸ் எல்லாம் வரும்ல, அந்த போக்கிமான். இது அபியூசிவ் காச்சு, பிகாச்சு அபியூசிவ் காச்சு. ஐயோ இவங்கள இதுக்கப்புறம் தாங்க, இதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் கதையே கிடையாது சரியா. அவங்க தமன்னாவுக்கும் இவனுக்கும் நடக்கிற கேட் அண்ட் மவுஸ் சேஸ் மட்டும் தாங்க இதுக்கப்புறம் கதையே. சொல்லுங்க ஐயா யாராவது. இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இது பண்ணிடலாம், அது பேர் என்ன, இது மாதிரி இங்கதான் தீய சக்தி இருக்கு, இதுல யாருமே மனுஷனோட நிழல் கூட அண்டக்கூடாது, இல்லைன்னா இவன் வெளில வந்துடுவான், அதுக்குள்ள நம்ம வந்து அந்த பூஜைக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி இதுல இவனை இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி எல்லாரும் ஊர்ல ஒழுங்கா இருக்கும், டெய்லி குடும்பத்துல இருந்து ஒருத்தவங்க வந்து இந்த சமாதியை காவல் காக்கணும், அப்பதான் வந்து இது வந்து வெளில வராது அப்படின்னு சொல்லுவாங்க. சேர்ந்து இருப்பாங்க. அப்பதான் இந்த சம்பந்தமே நம்ம இந்த யூடியூப்காரங்க வந்து இப்போ எல்லாருக்கும் ஒரு இதுரா, ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வந்து யூடியூப்காரங்க எடுத்துக்கிட்டோம்னா, யூடியூப்காரங்க வளர பண்ணிட்டு இருந்தான், இது ஒரு கண்டென்ட். அவன் என்ன பண்ணுவான், ட்ரோன் வச்சு ஏரியல் எடுத்துக்கிட்டோம், ட்ரோன் கரெக்டா வந்து திருப்பதி இது மேல விழுந்துடும், சமாதி மேல விழுந்துடும். இவன் போய் எடுக்க போனா எடுக்க விட மாட்டாங்க. சரி நான் நைட்டு சொல்லிட்டு நைட் போகும்போது வழக்கம் போல ரத்தம் பட்டு அப்படியே வெளில வந்துடும், பேய் வெளில வந்துடும், அவ்வளவுதான். அவனுக்கு வந்து குஞ்சு வெளியே வந்துடும்.
வந்துட்டு இவள அட்டாக் பண்ண போவான். தமன்னாவ அட்டாக் பண்ண போனா பாம்பு வந்துரும். அந்த அந்த இது சிவனோட பாம்பு இருக்குல்ல, சிவனோட பாம்பு வந்து வந்துரும். வந்துட்டு வாட் டு இவன் யூ மீன்? சைக்கிள்ல ஏறி ஓடுவான்டா. வாட் டு பின்னாடி யூ பாம்பு மீன்? தொரத்திட்டே வரும். என்ன சிவன் பாம்புனா அந்த வாட் டு பாம்பு யூ இல்ல. மீன்? ம். சிவன் கழுத்துல இருக்கக்கூடிய பாம்பு. ஓகே, ஓகே. சொல்லுங்க. இவன் அவ்வளவு சக்தி இருக்குல்ல, ஜம்ப் பண்ணி ஒரு போடு போட வேண்டியதானே. இவன் சைக்கிள்ல போயிட்டு இருப்பான். சைக்கிள்ல போறவனை துரத்திட்டு வந்துட்டு இருப்பான். என்னடா அது அப்படின்னு பாத்துருந்தேன் நானு. பார்த்தா டம்மி பெரிய பாம்புடா பாம்பா அது. ஆஹ் ம். வந்து இது பண்ணுமா, இது பண்ணி ஒரு இடத்துல அவன் திரும்ப அவனோட சமாதிக்கு கொண்டு வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் தமன்னா அங்க வந்துடும். தமன்னா வந்துட்டு மாறி மாறி இந்த இதுல என்ன படம், ஒரு படம் இருக்குமே, ஐயோ அக்காண்டா படத்துல ஒரு பக்கம் பாலையா, இன்னொரு பக்கம் அவனும் நின்று அடிச்சுக்குவான் தெரியுமா. நான் பிரளயம், நான் பூகம்பம், நான் அடிச்ச அடி விழும், நீ அடிச்ச இடி விழும், மாறி மாறி கத்திக்குவான். ஆமாண்டா. அந்த டேய், அக்கண்டா படத்துல அங்கிட்டு போய் விளையாடுங்களா. 2 புண்டாமானவங்களும் கேட்டு கிட்ட நின்னு சண்டை போட்டுப்பானுங்க பாரு. ஆ, நாய் கத்துற மாரி. ஆ, வீட்டு நாய் தெரு நாய் கத்திக்கிற மாரி. அதான் அந்த மாதிரி தான் 2 பேர் கத்திட்டு போனாங்க. இவரு கத்திட்டு இது பண்ணிடுவான். இது பண்ணிட்டு நான் போறேன் அப்படின்ட்டு போயிட்டு என்ன பண்ணுவான், கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவான், போயிட்டு சாமியார்ட்ட இதெல்லாம் கத்துட்டு வந்துடுவான். அது பேர் என்ன, புதுசு புதுசா வர்ம கலைகள். வித்தெல்லாம் கத்துட்டு வந்துடுவான். இப்ப நான் வந்து 5 யாருடா பூதங்களையும் ஆமா, யாருடா அதானே பீஸு? அந்த திருப்பதி இருக்கு. அவன் திருப்பதி என்ன ஆ, பண்ணுவான், அந்த ஒருத்தன் ட்ரோன் எடுக்கும், அவன் உடம்புல ஆவியே இறங்கினா போயிட்டு ஒரு சாமியார் ஆ, கிட்ட போயிட்டு சக்தி சக்தி எடுத்து வந்துடுவான். வந்துட்டு என்ன பண்ணுவான், திஸ் ஐ வில் பி ஆ. மோர் பவர்ஃபுல்லுங்கிற மாதிரி எழுதுது. இப்போ நான் வந்து திருப்பதி நான் வந்து நிலம், நீர், காத்து, ஆகாயம், பூமி எல்லாத்துலயும் இருப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு புயலா வருவான், தண்ணியில அப்படியே இதா இருப்பான், காத்துல வருவான், டாக்கி அது மிச்சு, காமெடியா இருக்கும். இவர் வந்து ப்ரூஸ் வெயினு. அவர் வந்து ரேசா கோல்ட்ட போயிட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு வராரு. லாசரஸ் பிட்டுக்கு உள்ள இறங்கி. இல்ல தண்ணி நான் ஓடின் அதான் மாதிரி அது பேர் என்ன, இது இருக்கும்ல, நீர் கடவுள்னு காட்டுவாங்க எல்லாம் இந்த ஹாலிவுட் படத்துல, ஆக்வா பொசைடன் மாதிரி. ஆமா. பொசைடன் பொசைடன் மாதிரிலாம் பொசைடன். வருவான்டா. பொசைடன் மாதிரிலாம் வருவான். அப்புறமா என்ன பண்ணுவான், அந்த இது காம்பஸ் எடுத்து ஒரு சர்க்கிள் வரையுமா ஊரை சுத்தி, தாண்டி எவன் போனாலும் செத்தீங்கடா அப்படிமா, செத்து அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அப்படின்னு அது வந்து ஒர்க் ஆகுதுன்னு காட்டனே வேணுனே ஒரு சைட் ஆக்டர் எவனாச்சும் ஓட சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி டிராக்டர் ஆமா, வச்சிருப்பாங்க. தலைலாம் துண்டாயிடும். டிராக்டரோட ஓடினா கூட ஃப்ரண்ட் பார்ட் காலியாகும் போது இவங்க நிப்பாட்டிடலாம். சம்பந்தமே இல்லாம இறங்கி நடந்து ஓடுவாங்க. டிராக்டர்ல உட்காந்துருந்தாங்க, தலை துண்டாயி செத்துவாங்க போயிட்டு. அந்த ஜிடிஎஸ் சான் அண்ட்ரேஸ் எல்லாம் ஹெட் ஷாட் வச்சா ஒரு ஒரு எஃபெக்ட் ஒன்று வரும் தெரியுமா, தலை ஆமா. வெடிச்சு அப்படியே புஷ்னு மேல வரும்ல. அதை விட பெரிய காமெடியா இருக்கிறது, அடுத்து ஒரு மாடு வரும். அவ்வளவுதான், சுக்கா ரெடி ஆயிடுவாங்க. மாடு ஃப்ரெண்டா வெட்டி ஐயோ. சுக்கா. கரெக்டா ஒரு ஸ்லைஸ். அடுத்து பறவை எப்படின்னா தாண்டி டாக்கி மிச்சி, அந்த பறவை ரிபாய் ஸ்டேக்ஸ், ரிபாய் ஸ்டேக்ஸ் பெரிய அந்த இதெல்லாம் இருக்குல்ல, பிரிஸ்கெட்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஆயிடும் மாடு வறுத்து போய். ஐயோ. மலத்தை நடுவுல வச்சு வெட்டுவாங்கல்ல, அது மாதிரி வெட்டி அது மாதிரி ஆயிடும். இது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா இல்லையான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் படத்துக்கும் செகண்ட் படத்துக்கும் பிக்சர் குவாலிட்டியே வந்து நல்ல டிஃபரன்ஸ் செஞ்சது பாத்தீங்களா யாராவது? இதுக்கு பழைய படம் தான், புது படம். அந்த படம் வந்து இந்தி படம் மாதிரி தான். அது இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் எடுத்தது அது. அதனால இப்போ வந்து இது செகண்ட் பார்ட் ஓடுனதுனால செகண்ட் பார்ட்டுக்கு கொஞ்சம் காசு கொடுத்து நல்லா கேமரா. ஆமா, நீ அதை எடுத்து பாரு. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ரொம்ப சின்ன ஹவுஸ் அது ஃபர்ஸ்ட் ஓடுது. அதனால சூப்பரா ஓடிச்சு. இவங்க ஈஸியா ஏமாத்தலாம் போல, இதே மாதிரி 4 சீனை உள்ள வச்சு படம் பார்க்க வச்சிடலாம்னு சொல்லிட்டு பண்ணதுதான் இது. இதுல விஷுவல் எஃபெக்ட்ஸ் வேற இவ்வளவு பண்ணிருக்கானுங்க. என்ன பண்ணுவான், அதுக்கப்புறம் இவனை எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்கன்னா, சரி ஏதாவது வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு ரெடி பண்ணிப்பாங்க. அப்பன்னு பார்த்தா அந்த ஊர்ல ஒரு பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிடுமா, தூக்கிட்டு போறதுக்கு என்ன பண்ணாங்க, அந்த வட்டத்தை தாண்டினாதான் ஆஸ்பத்திரி இருக்கு, அவனை டைவர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் பொண்டாட்டியே போயிட்டு இது பண்ண சொன்னாங்க. அவள்கிட்ட ஹார்னியா பேசு அப்படின்னு. சரியா இருக்கும்டா, இதுல பேய்ட்டு எல்லாம் அப்படி பேச சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நமக்கு. பேய்கிட்ட போய் அப்படி அவங்க இறந்துருவாங்க தானே. டிஸ்ட்ராக்ட் பண்ணுவான், அந்த வட்டத்தை தாண்டி போலான்னு சொல்லும் போது கண்டுபிடுவான் வந்து, நான் உயிரோட இருக்கணும் இப்ப என்ன நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவான். பண்ணிட்டு என்ன பண்ணுவான், அந்த அந்த சின்ன பொண்ணு உடம்பு சொல்லாம இருக்குல்ல, அது உடம்புக்குள்ள போயிட்டு இதுக்கு ஜிடிஎஸ் ஹெட் ஷாட் இதுக்கு வச்சிருவான். ஹீரோயினுக்கு ஹெட் ஷாட் வச்சிருவான் தலையில, சர்ன்னு அடிக்கும். சத்தியமே அது பாடுற டாக்கி மிச்சி, அந்த ஜிடிஏ ஹெட் ஷாட் தாண்டா அது.
ஆமா ஜிடிஏல தலை வெட்டணும்னா இந்த ரத்தம் மட்டும் மேல ஆஹ் குப்பிளிச்சு அடிக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்கும். மேல கொப்பளிச்சுட்டு வரும் தெரியுமா, அந்த எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் தான் அது. அதுக்கப்புறம் இவளால இவளால தாங்கிக்க முடியாது தமன்னால. உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு அப்பயும் அவன் என்ன சொல்லுவான் பாரு, நீ நல்லா நீதான் இருக்க, வேணும் ஒரு கல்யாணம் ஒரு பண்ணிக்கிறேன். வாட்டி உன் கூட ஒரு வாட்டி பண்ணிட்டு நான் போயிடுறேன்பா. நான் போயிட்டு தமன்னா பார்த்து, டேய் நீ ஆவிரா என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வர. ஆர்மி இல்ல, ஐ எம் ஆல்வேஸ் ஆர்மி அப்படின்றானா. ஹார்னி பேய். அதான் அவளும் ஓகேன்னு போயிடுவா. அவளும் போவா, போயிட்டு உட்காந்துவா, அவளை போட்டு அடிச்சு உள்ள தள்ளி விட்டு பண்றதுக்கு போவான். அதுவும் பாரு, அந்த ஹீரோக்கு வந்து கேரக்டர் நச்ச கடைசியில தான் வந்தாரு விநாயக் மாதிரி. ஆவி வந்து இந்த ஹீரோ உடம்புல தாண்டி இறங்கிருக்கோம். அப்படி ஆசை, அப்படியா? அப்படி ஒரு வெறி. ஆமா, ஓ ஆஹா அவன் சொன்னே அவனுக்கு அந்த டீல பிடிச்சிருந்திருக்கு. ஹீரோ போய் என்ன பண்ணிருவான், சரி நம்ம வந்து சுயநினைவா இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஆனா அது நம்மளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவான். போயிட்டு ப்ளீஸ் ஹெல்ப் மீ திருப்பதி ப்ரோ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு. அப்புறம் அத இவ்வளவுதாங்க. இதுக்கு மேல வந்து எப்பயும் நம்ம பாக்குற சாமி, டிபிக்கல் சாமி படம். இது கிடையவே கிடையாது. நான் சொல்ற ஒரு சீனு, 1 கோடி வாட்டி ஓடி நமஸ்காரம் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் தான்டா அந்த தமன்னாவை பிடிச்சி நடுரோட்ல எல்லாருக்கும் முன்னாடி கூட்டு வந்துட்டு, நான் எல்லாருக்கும் முன்னாடியே நான் வந்து இது பண்ண போறேன் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு வேணுக்குன்னு உன்னை நீ வந்து இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு தடவாண்டா, உடம்பெல்லாம் போட்டு தடவாண்டா. அவ்வளவு நேரம் போட்டு தமன்னாவை இடுப்பை பிடிச்சி கிள்றது அது மாதிரி எல்லாம் பண்ணுவா. அவ வந்து நமச்சிவாயா அப்படிம்பாளா, ஏண்டி நான் உன் மேல இருக்கேன் எவன் பெரிய சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கட்டை எடுத்து மண்டையில அடிச்சு தூக்கி போட்டுருவான் அவளை அடிச்சு. என்னென்னமோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்மேன் மாதிரி மேலெல்லாம் பறக்க விட்டு அடிப்பான்டா. கலசத்துல எல்லாம் அடிச்சு அவ கீழே எல்லாம் உழுவா எல்லாம். அதுக்கப்புறமா வந்து எப்பவும் போல நீ சொன்ன மாதிரி சிவன் வந்து இறங்கி வந்து பவர் கொடுக்குறாரு. இவ எல்லாரையும் அடிச்சு தூக்கி எறிகிறா. இவ்வளவு நேரம் அடிச்சானே அப்பெல்லாம் கேட்டுச்சாடா அப்படின்னு. சிவன் வந்து எம்ஜிஆர் மாதிரி ஒரு 4 தடவை வாங்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் அடிப்பாரு. இல்ல அதுவும் அவரா வரமாட்டாரு. அந்த சின்ன பொண்ணு ஓடி போய் மாடர்ன் ஏதோ சொன்னா நந்தி ஓடி நந்தி வந்து ஓடி வரும். நான் பொண்ணுங்களுக்கு பிரச்சனை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தி ஓடி வந்து அவளை காப்பாத்தி கொடூரமா இருக்கும். சக்தி அதுல அவரு அந்த இது தமன்னா மேல தெரிச்சு தமன்னா எந்திரிச்சு அவனை போட்டு அடிச்சு தெரிச்சு உண்மையாதான் நெத்தி எப்படி பண்ணதோ அவர் மேல வந்து தெரிக்கும் போயிரு. அப்பதான் அவருக்கு வந்து சக்தி வரும். மகாதேவ் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அந்த சைடு வந்து இவனை காட்டுறாங்க, சிவனை காட்டுறாங்க. மேல எல்லாரும் சிவனை பார்த்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு அங்கிருந்து. டேய் அதான்டா நான் பயந்துட்டு இருந்தேன்டா ரொம்ப நேரம் வந்துட போறான்னு. சிவன் கீழ் மாதிரி ஒரு சிவனை காட்டுவாங்க அடுத்து கடைசியா பாத்தீங்கன்னா. அப்படியே சிவன் கீழ் மூஞ்சி மாதிரியே இருக்கும் அது. படம் முடிஞ்சு எல்லாம் ஹாப்பியா இருக்கும் போது திடீர்னு அந்த சைக்கிள் வரும் பாரு தனியா, எல்லாம் ஹரளுவாங்க ஒடியில திடீர்னு போட்டுருவாங்க. அது வேற நல்ல வேலை நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆமாண்டா நானும் பார்க்கல. ஆமாண்டா சைக்கிள் மட்டும் தனியா வரதா உடையில திரிங்கிறாங்கடா. இது என்னமோ ஒரு அவங்க ஹீரோ மாதிரி நினைச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன்டா இந்த கேரக்டர் அவனுங்க. இல்ல இது வந்து இது வந்து சாமி படம் அப்படின்றாங்க போகுது. எங்க போய் நிப்பாட்ட போகுது தெரியல. அந்த படத்தோட டோசேஜ் கிங்க்கு டோசேஜ் ஏறிட்டே போகுது. இல்ல இது வந்து சாமி படமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா இது சாமி படம், ஆனா சாமி படம் தான் அப்படின்றாங்களாம். ஆமா சாமி படம் தான், ஆனா பானபுல விட வேண்டியது அப்படின்னு சொல்றோம். ஐயோ நான் சொன்னதே ஆர்த்தருக்கு புரியல. இல்ல எனக்கு அந்த சாமி படம் புரியுது சொல்றேன். இல்ல நல்ல வேலை இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு 5 கோடியே என்னமோ தான் கலெக்ட் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த படம் 25 கோடி பட்ஜெட்ல எடுத்து. அப்படியா ஃபிளாப்பா இது? சரியான ஃபிளாப் இது. அதனால வாய்ப்பு கம்மி தான். அந்த ஊரு பொண்ணா வச்சு சாமியார் வேற யாராவது போட்டு சூப்பரா ஓடிடும். ஐடியா இல்லாத பாய்ஸ். எதுக்கு நீ பிளான் பண்ணு தெரிஞ்சிச்சுடி. டைரக்டர் பேரு வேற அசோக் தேஜாவும் ரவி தேஜா தம்பின்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. இருந்தாலும் குரூப்பா தான் அப்படின்றலாம். ஆமாப்கோ ரெயின்கோட் ஃபேமிலி வருதுரோ அப்படிங்கிற மாதிரி அவங்களா தான் இருக்கும் யாராவது. ஹீரோயினை வந்து பிடிக்கிற ஃபேமிலி வருதுரோ. நானும் ஹீரோயின்னா சாமியா இருக்கிறது ஒரு ஹீரோயின் ஊர்ல இருக்கிறது ஒரு பொண்ணு தான் தமன்னா கேஸ் பண்ணி அதை வச்சு ப்ரொமோட் பண்ணிருப்பான். ஐடியா இல்லாத பாய். இவன் தான்டா ஒரிஜினல் வடையலா. எனக்கு தெரிஞ்சு இவன் தான் வந்து அந்த கதையை வந்து எங்கேயோ வித்துருக்கான். ஏதோ காப்பி இது கக்கூஸ்ல உட்காந்து எழுதிட்டு அப்படியே வச்சுட்டு வந்துட்டான் நினைக்கிறேன் பப்ளிக் கக்கூஸ்ல. அத வந்து அசோக் தேஜா எடுத்து படமா எடுத்திருக்கான். கையெடுத்து விட்டு பேப்பரை அங்கேயே போட்டு வந்துட்டியா? அதான் இது நடந்திருக்கு. இல்ல விசாரிப்போம், தொடர்ந்து விவாதிப்போம்.
சரி ஓகே. நம்ம அடுத்த எபிசோட்ல வந்து பார்க்கலாம். இந்த படம் வந்து பீஸ் மேக்கர் தான் இத வந்து ரோஸ்ட் பண்ணணும், இது பண்ணணும் அப்டின்னா. அவன் பண்ணணும்னு மட்டும் தான் சொன்னான். நான் ரோஸ்ட்ன்னு நெனச்சுட்டு நான் சேர்றா வாடா படத்த பார்த்துடுறா அப்டின்னு நெனச்சேன். படத்த பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவன் பண்ணணும்னு சொன்னது வேற எதையோ அப்டின்னு சொல்லிட்டு. பண்ணி இருப்பான் ஒரு பீஸ். காம கொடூரன் அஞ்சரைக்குள்ள வண்டி பீஸ் மேக்கர். நான் வேணா எபிசோடு ரிலீஸ் ஆனாலும் கேட்டு பாரு மறுபடியும். அந்த பொண்ணுங்க வர சீனை மட்டும் அங்க ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகுது. அந்த பொண்ணு செம கேஸ்டிங்டா அப்படின்னு ஒரு தடவை சொல்றான்டா. சரியா கேஸ்டிங் பண்ணிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல உட்காந்து வாயை விட்டு தடவிட்டே இருப்பான்னு நினைக்கிறேன் உட்காந்து. சூப்பரா பண்ணிருக்காங்கல்ல. பார்த்துட்டு எதுக்காக வருவாங்கன்னு ஒண்ணு தெரிஞ்சிருக்கு. அதனால அதுக்கு ஏத்த மாதிரி கேஸ் பண்ணிருக்காங்க ஆளு. சேர்ந்து இப்படி ஆயிட்டு நம்பிடுவாங்க எல்லாருமே நம்பிடுவாங்க. அதனால பிரச்சனை இருக்காது. ஈஸி டார்கெட். இப்படிலாம் பேசலாம் தான். நல்ல பையன்டா அவனை அப்படி பண்ணிட்டேடா. எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டேன். ஓகே ஓகே ஓகே. பேண்ட்ல இருக்கிற கையை எடு. பேண்ட்ல இருக்கிற கையை மந்திரம் பண்றப்போ அந்த மந்திரம் பண்ணப்போ தலையிலானா நிப்பான்டா. சிரிப்பா இருக்கும்டா அதெல்லாம் பாக்குறப்போ. எனக்கு சொல்ல முடியல, கர்மமா இருக்கும். சரி விடு. தலையில என்ன மந்திரம் போடுவான்டா அவன்கிட்ட கத்துக்கிறப்போ. அது டிமாண்டிங் ஆன்லைன் அந்த கட்சன் சூப்பரா யூஸ் பண்ணிருப்பான். தலைகீழ தொங்கிட்டு அவன் தலையை அவனே வெட்டிட்டு இருப்பானே. அதெல்லாம் ஒரு மாதிரி பயமா இருந்துச்சு. ஆனா படத்துல எப்போ வரும்னு தெரியலங்கிற மாதிரி கடந்து போயிடும். தெரிய வேற வருதா. சரி ஓகே. ஆமா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாமே ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. பண்ணிட்டாங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு பிடிக்காத டிமாண்டி காலனி 2 நான் இன்னும் பார்க்கல. எனக்கே 2 அவ்வளவா பிடிக்கலடா. இல்லடா அந்த எப்படி சொல்றது கனெக்ஷன் ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் இருக்கும். கனெக்ஷன் வந்து இல்ல எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா அந்த படம் வந்து ரொம்ப லேகா இருந்துச்சு. நான் தூக்கம் வந்துருச்சு. நான் தூங்கிட்டேன் அப்புறமா பாதியில ஆஃப் பண்ணிட்டேன். செகண்ட் ஹாஃப்ல பாதி தான் பார்த்தேன். இருக்கும். ஆனா வந்து கோபுரா பார்த்துட்டு இத அப்படியே பார்த்தா அதிகமானது ஓகே ஃபார் பெட்டர் இருக்கு. அதுக்கு அத கம்பேர் பண்ணா எது வேணா நல்லா தான்டா இருக்கும். சரி ஓகே. நம்ம வந்து இந்த எபிசோட இதோட முடிச்சுக்கலாம். டாக்கி மிச்சி கொட்டாய் விட்டாலே இந்த எபிசோட முடிக்கணும்னு அர்த்தம். அதுல அவசரம். எல்லாரும் போயிட்டு சொல்லு எல்லாரும் போயிட்டு படத்தை ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. படத்தை பார்க்கணும்னா யூடியூப் சேனல்ல போயிட்டு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல வந்தேன். சரி எல்லாம் யூடியூப் சேனல்ல போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் வந்து ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சு ஃபீட்பேக் ஆமா அதெல்லாம் பாருங்க போயிட்டு. இதுல ரெடிட்ல போட்டீங்கனாலே வரும். அவ்வளோலாம் ஒண்ணுமே இருக்காது பாருங்க. சரி ஓகே. எல்லாரும் இது வரைக்கும் கேட்ட எல்லாருக்கும் நன்றி. இதுவரை உங்களிடம் பேசினது நான் டோலக் மற்றும் கண்டத துண்ணு வயிற்றுல புண்ணு டாக்கி மிச்சி. நன்றி வணக்கம்.